இன்னும் ஒரு செய்தியை வந்து நம்ம சொல்ல வேண்டி இருக்குது. என்ன செய்தின்னு கேட்டால், இலங்கையில் வந்து தௌஹீத் இயக்கங்கள்னு சொல்லி ஒரு 5 இயக்கங்களுக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்கியிருக்கிறாங்க. நீக்கின பிறகு ஒரு வீடியோ ஒன்று பரவி கொண்டிருக்கிறது. அது என்ன வீடியோன்னு சொன்னால், அந்த ரோஹான் குணரத்னான்னு ஒரு ஆள், அவர் என்னமோ தீவிரவாதத்தை பற்றி ஆய்வு செஞ்ச ஒரு நிபுணர் என்று ராஜபக்சேக்களுடைய ஆட்சியில் அவர் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அவர் ஆலோசகராக வைக்கப்பட்டிருந்தார். அவருடைய ஆலோசனையின் பேரில் தான் பல இயக்கங்கள் தடை செய்யப்பட்டன. அந்த அளவுக்கு அந்த ராஜபக்சே குடும்பத்திற்கு, அந்த அரசாங்கத்துக்கு ரொம்ப நெருக்கமானவராக அவர் இருந்தார். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அவர் என்ன செய்கிறார், இப்போ வந்து இந்த தடை செஞ்சதை நீக்கிறது தப்பு என்று சொல்லி தடையை வந்து தௌஹீத் ஜமாத்துடைய எல்லா இயக்கங்களையும் தடை செய்யணும் என்று சொல்லிவிட்டு, இந்த மாதிரி இந்த ஜஹரானு இந்த மாதிரி ஆட்கள்லாம் உருவாகிறதுக்கு காரணம் பிஜே என்பவர், இந்தியாவில் உள்ள பிஜே என்பவர் தான் அப்படின்னு என் பேரை சொல்லியே பேசியிருக்கிறார். என்னை சொல்லிய இவர் தான் இந்த மாதிரி இந்த ஜஹரான் இந்த மாதிரி தீவிரவாதிகள் உருவாவதற்கெல்லாம் அடித்தளமாக இருந்தார் அப்படின்னு சொல்லி ஒரு ஆங்கிலத்தில் அவர் ஆற்றிய உரை வந்து என்ன செய்கிறாங்க, பரவலாக பரப்பிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இவருக்கு இப்போதைக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு அரசாங்கத்தில் செல்வாக்கெல்லாம் கிடையாது. இருந்தாலும் இந்த கருத்தை சொல்லியிருக்கிறார். இவர் சொல்லியிருக்கும்போது இந்த கருத்தை பொறுத்த வரைக்கும் இவர் இப்படி சொல்கிறாரு இல்லையா, இவருக்கும் எனக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. அதை உங்களுக்கு விளங்கிட்டாலேயே இவர் எந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பவாதின்னு உங்களுக்கு விளங்கிடும். அவர் ராஜபக்சேக்கு நெருக்கமானவராக இருக்கும் பொழுது என்னோட பேச வேண்டும் என்று அவர் அங்கே உள்ள நம்ம அப்துல் ராசிக் அவர்கள் மூலமாக தொடர்பு கொண்டு என்னிடத்தில் வந்து அந்த ஜிஹாது தௌஹீது இது மாதிரியான விஷயங்கள் இதுகளையெல்லாம் நான் வந்து கேட்டு அறிய வேண்டும் என்று அவர் தொடர்பு கொண்டார். தொடர்பு கொண்டவுடனே அவருக்கு வந்து நமக்கு தமிழ் தான் தெரியும், அவர் சிங்களம் ஆங்கிலத்தில் பேசினார்னா எனக்கு விளங்காது. அது எப்படிங்க அது பேசுகிறதுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்து கொள்ள முடியாது என்று நான் சொல்லும் பொழுது, அப்போ ராசிக்கு என்ன செஞ்சார்னு கேட்டால், அவருக்கு சிங்களம் எல்லாமே தெரியும், ஆங்கிலம் தெரியும், சிங்களம் தெரியும், தமிழ் தெரியும். ராசிக்குன்னா நம்ம சிடிஜே அந்த தௌஹீத் ஜமாத்துடைய தலைவர். அவர் என்ன செஞ்சார்னா, நான் வந்து கான்ஃபரன்ஸில் எடுத்து அவர் பேசுகிறத உங்களுக்கு கேட்க வைக்கிறேன், நீங்கள் பேசுகிறத மொழிபெயர்த்து அவருக்கு சொல்கிறேன், அவர் பேசுகிறத மொழிபெயர்த்து உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த ராசிக்கு மூலமாக 3 பேர் கான்ஃபரன்ஸ் கால் மாதிரி எடுத்து என்னிடத்தில் வந்து 2 மணி 31 நிமிஷம், அதில் இந்த மொழிபெயர்ப்புன்னு வச்சுக்கிட்டா கூட 1.25 மணி நேரம் வரும். மொழிபெயர்த்து சொல்கிறோம்ல, அதை கழிச்சிட்டு பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 1.25 மணி நேரம் வந்து என்னிடத்தில் தௌஹீதுன்றா என்ன, ஜிஹாதுன்றா என்ன, இந்த தீவிரவாதத்தை இஸ்லாம் ஆதரிக்குதா எதிர்க்குதா, இதுக்கு எதிராக நீங்கள் செஞ்ச நிலைப்பாடு என்ன, இதுகளையெல்லாம் என்கிட்ட கேட்குறார். அப்போ நான் வந்து எத்தனை ஆண்டு காலமாக இந்த தீவிரவாதத்துக்கு எதிராக நம்ம என்னென்ன செயல்பட்டு இருக்கிறோம், இந்த நாட்டில் வந்து எங்களை அழிக்கிறதுக்குன்னு ஒரு பெரிய ஒரு சக்தியை திரண்டு நிற்கக்கூடிய நேரத்தில் கூட எனக்கு தீவிரவாதம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு வழக்கும் கிடையாது, அதுக்கு நம்ம ஆதரவு இல்லை. அந்த தீவிரவாதிகளால் எனக்கு அச்சுறுத்தல் இருக்கிற காரணத்தினால எனக்கு போலீஸ் பாதுகாப்பே நினைஞ்சிருந்தாங்க, பிஎஸ்ஓ பாதுகாப்பெலாம் கொடுத்துருந்தோம். இந்த விஷயம் நான் சொல்கிறேன் அவருக்கு. இந்த தீவிரவாதத்துங்கிற வந்துடக்கூடாது என்பதற்கு தான் நாங்கள் வந்து ஜனநாயக வழியில் போராடுற இயக்கத்தையெல்லாம் ஆரம்பித்தோம்னு சொல்லி என்னென்ன அவருக்கு டவுட் இருக்கோ எல்லாத்தையும் கேட்குறார். எல்லாத்தையும் உரிய சான்றுகளோட ஆதாரங்களோடு நான் வந்து சொல்கிறேன், அவருக்கு விளக்குனேன். விளக்குன பிறகு என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அந்த ஆடியோ என்கிட்ட இருக்குது. அந்த ஆடியோ வந்து நான் எப்போவுமே ரெக்கார்ட் பண்ண மாட்டேன், ராசிக்கு அந்த கான்ஃபரன்ஸில் பண்ணதுனால ராசிக்கு அவர்கள் ரெக்கார்ட் பண்ணி எனக்கு வந்து இந்த மாதிரி இந்த உரையாடல் என்கிட்ட இருக்கிறது என்று எனக்கு அனுப்பி வச்சுருந்தார். அந்த உரையாடல் தேவைப்பட்டால் உங்களுக்கு அனுப்பி வைக்கலாம், சிங்களம் தான் எல்லாம் கலந்து வரணும்னு வைங்களேன். அதில் எல்லா விஷயத்தையும் நான் தெளிவுபடுத்தி அதை சொன்ன பிறகு அவர் என்ன செய்கிறாருன்னா, ராசிக்கு வந்து ஒரு மெசேஜ் போடுறார். என்னமே வாட்ஸ்அப்பில், அந்த வாட்ஸ்அப்பில் பாருங்கள், அவர்கிட்டருந்து வந்த நம்பர் ப்ரொஃபஸர் ரோஹன் குணரத்னாண்டு மேலே தலைப்பில் இருக்குதா, அவர் என்னுடைய இதெல்லாம் பேசி உரையாடலாம் பண்ணின பிறகு பிஜே இஸ் ப்ராக்டிக்கல் லீடர் அப்படின்னு அவருக்கு மெசேஜ் எழுதுறார். இந்த ஒரு லைன் கடைசியில் என்ன பாருங்கள், பிஜே வந்து ப்ராக்டிக்கலான ஒரு தலைவர். அது என்கிட்ட பேசின பிறகு அவர் கன்வின்ஸ் ஆகி இவர் தீவிரவாதத்துக்கு எதிரான ஆள் கிடையாது, ப்ராக்டிக்கலான ஒரு விஷயத்தை சொல்லக்கூடியவர் என்று என்னை பற்றி எழுதியவர். இப்போ ஒரு அரசியல் நோக்கத்தை அந்த சிங்கள தீவிரவாதிகளுக்கு ஆதரவு தெரிவிப்பதற்காக வேண்டி, அந்த இனவாதத்தை தூண்டுவதற்காக வேண்டி இப்போ என்ன செய்கிறாரு,
என் விஷயமாக அவர் பேசியிருக்கிறார். பிஜே தான் இதுக்கெல்லாம் காரணம், அவர் தொடர்புடைய எல்லாத்தையும் இங்கே தடை செய்யணும்னு சொல்கிறாரு. அதுக்கு வந்து எந்த ஒரு ப்ரூஃபும் அவர்கிட்ட கிடையாது. அவர்கிட்ட என்னென்ன சந்தேகம், இன்னும் சொல்ல போனால் இவர் வந்து அந்த இலங்கை அரசாங்கத்தில் இவர் கொளுத்தி போட்ட, என்னை பற்றி தீவிரவாதின்னு கொளுத்தி போட்ட அந்த வாதங்களுக்கெல்லாம் அங்கே உள்ள ரஸ்மின் அவர்களும் ராசிக் அவர்களும் நேரடியாக ஆஜராகி, அந்த வீடியோக்கெல்லாம் நீங்கள் சமூக வலைதளங்களில் 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க. அவங்க நேரடியாக ஆஜராகி என்ன செஞ்சாங்கன்னா, அந்த விசாரணை கமிஷனில் ஒன்றுக்கும் வரிக்கு வரி பதில் கொடுத்தாங்க. அந்த பதிலெல்லாம் திருப்தி அடைஞ்ச பிறகு தான் இந்த அரசாங்கம் தடையை நீக்கியிருக்கிறது. அப்படி இருக்கும்போது என்ன செய்கிறாருன்னா, இந்த ஆள் வந்து நான் தீவிரவாதத்துக்கு எதிரான ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஆளுன்னு சொல்லி அந்த மஹிந்த ராஜபக்சாவை அந்த குடும்பத்தை ஏமாற்றிட்டு இருந்தார். இப்போ வந்து ரணில் அரசாங்கத்தில் அவருக்கு எந்த ஒரு முக்கியத்துவம் இல்லை. இருந்தால் தான் அந்த தடையை நீக்கியிருக்க மாட்டாங்களே. இவர் இஸ்லாமியத்தை ஒழிக்கணும், அந்த சிங்கள இனவாதம் உள்ள ஒரு ஆள், அதை மறைத்து கொண்டு நம்மள்ட்ட என்ன செய்கிறாரு, இவளும் பேசியிருக்கிறாருன்னு விளங்குகிறது. நீ என்கிட்ட பேசும் பொழுது நான் தான் அடிப்படைன்று அதை பற்றி ஏதாவது ஒரு கேள்வி கேட்டியா? இன்னும் சொல்ல போனால் இந்த குண்டு வச்ச ஜஹரான், அந்த ஈஸ்டர் தாக்குதலுடைய சூத்திரதாரின்னு சொல்கிறாங்கள்ல, அந்த ஆளே என்னையை திட்டி போட்டிருக்காரு. இவன் தான் ஜிஹாதுண்டா வேறு அர்த்தம் கொடுத்து இஸ்லாமியர்களையெல்லாம் கெடுத்து விட்டான். என்னைய ஜிஹாதுன்னா போய் இந்த மாதிரி குண்டு வைக்கிறது தான் ஜிஹாது, அதுக்கு தப்பான விளக்கம் கொடுத்து ஒரே ஆள் வந்து பிஜே தான் சொல்லி என்னைய அந்த ஜஹரான் என்னை எதிரியாகவே பேசின வீடியோக்கள்லாம் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது நான் தான் தீவிரவாதத்தை ஜஹரானுக்கு கற்றுக் கொடுத்தேன், என்னுடைய பாடத்தில் தான் இதெல்லாம் நடந்துச்சுங்கிற அளவுக்கு நினைஞ்சிருக்கார். அவர் ஒரு நூல் வெளியீட்டு விழாவில் பேசியிருக்கிறார். அதனால் வந்து இதை வந்து இங்கே முன்ன மக்கள் யாரும் நம்ப மாட்டாங்க. இலங்கையில் உள்ள விலங்க தமிழ்நாட்டில் உள்ள எல்லாருக்கும் தெரியும், நம்முடைய இதில் வந்து தீவிரவாதத்துக்கு இடம் கிடையாது, எதிர்த்து தான் நம்ம நின்றுட்டு இருக்கிறோம். இஸ்லாத்துக்கு அந்த அர்த்தம் கிடையாது என்பதையெல்லாம் போர் என்பது எப்போ செய்யணும், யாருக்கு போர் கடமை என்ற விஷயங்களை எல்லாம் ஆதாரங்களோடு நான் பேசியிருப்பது எல்லாருக்கும் தெரியும். அப்போ இதுவும் இஸ்லாம் இணைய மார்க்கம்ங்கிற நிகழ்ச்சிகளில் இது மாதிரியான கேள்விகளை சந்திக்கும் பொழுதெல்லாம் அதுக்கு தெளிவான விளக்கங்களை நான் சொல்லி இருக்கிறேன். நூல்களில் குர்ஆன் தமிழாக்கத்தில் அந்த ஜிஹாது, இந்த போர், இந்த மாதிரி தீவிரவாதத்தை பற்றி சொல்லக்கூடிய எந்த வசனங்களை தப்பாக பயன்படுத்துவார்களோ அதுக்கெல்லாம் நான் விளக்க குறிப்பு வேறு எழுதியிருக்கிறேன். அந்த குறிப்புகளை மட்டும் தனியாக எழுதி நூலாக வெளியிட்டால் கூட இந்த தீவிரவாதம் வந்து ஒளிஞ்சு போகிற அளவுக்கு தெளிவாக நான் கொடுத்துருக்குறேன். இதையெல்லாம் நான் ஃபோனில் அவருக்கு சொல்லவும் செஞ்சுருக்கிறேன். சொன்னது மட்டும் இல்லாமல் நம்முடைய மொழியாக்கமும் அவருக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது, அந்த ஆங்கிலத்தில் கொண்டு போய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இதையெல்லாம் வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து இதான் தீவிரவாத சொல்கிறீங்க, இதான் அவர் எழுதியிருக்கிறாரு என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அரசாங்கத்தில் விசாரணை கமிஷன்லையும் இதை வந்து தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது என்னையை வச்சு தௌஹீத் இயக்கங்களை அழிக்கணும், தடை செய்யணும்னு ஒரு வாதத்தை வைக்கிறாரு. அது எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லை. அவருடைய வாதம் ஒழுங்கான ஒரு அரசாங்கமாக இருந்தால் இவருடைய வாதத்தை குப்பை கூடைக்கு தான் அனுப்புங்கன்னு கேட்டால் அதுக்கு எந்த முகாந்திரமும் இல்லை, எந்த ஆதாரமும் இல்லை. அது ஒரு தகவலுக்காக உங்களுக்கு என்ன செய்கிறேன், பதிவு பண்ணிக்கிட்டு நம்ம விஷயத்துக்கு போயிடுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கம் அண்ணா, அவர் லைனுக்கு எடுக்கவா? சரி, ஓகே. Hello. Hi. Sir, Mr. PJ is available here. Mr. PJ, I thank you very much for speaking to me. அவர் நன்றி சொல்றாரு பேசுறதுக்கு சார். அண்ணா. ஓகே, நன்றி. வாழ்த்து சொல்லுங்க. Okay, he also wishes you. Tell him that for a long time okay I have been waiting to speak to him because okay I am very interested in the Tawhid ideology. அண்ணா, அவர் என்ன சொல்றாருன்னா, ரொம்ப நாள் அவங்களோட பேசுறதுக்கு அவர் விரும்பி இருந்தாராம். அதே நேரத்தில் அந்த தௌஹீத் சிந்தனையில மிகப்பெரிய ஒரு விருப்பமும் அவருக்கு இருக்கிறதா அவர் சொல்றாரு. ஓகே ஓகே, it's his pleasure. Yes. When did the Tawhid ideology first come to Tamil Nadu? அண்ணா, அவர் என்ன கேட்கிறாருண்டா, தௌஹீத் என்ற இந்த சிந்தனை வந்து தமிழகத்துக்கு ஆரம்பத்தில் எப்ப வந்ததுன்னு கேட்கிறார். தௌஹீத்ங்கிற சிந்தனை தமிழகத்துல துவக்க காலத்திலேயே இருக்குது, இப்ப புதுசா வந்தது இல்ல. சரி. ஆரம்ப இஸ்லாம் வந்த பொழுது சரி நம்ம தமிழ்நாட்டுல தௌஹீத் சேர்ந்து வந்துருச்சு. இப்ப நம்ம ஒரு நவீன காலத்துல வாழ்றதுனால நம்முடைய பிரச்சாரத்தினால பரவலா தெரியுது. சரி. ஒவ்வொரு காலத்திலயுமே இந்த மாதிரி இணை கற்பித்தல் நடக்கும் பொழுது சரி அங்க உள்ள மார்க்க அறிஞர்கள் வந்து அதை எதிர்த்திருக்கிறாங்க. சரி.
அதாவது இந்த தர்கா இதெல்லாம் எதிர்த்து கடுமையா போராடி இருக்கிறாங்க. சரி. அவங்க போராடின விஷயங்கள் வந்து அந்த ஊரோட நின்றோம். சரி. அந்த சங்கிலி தொடராக எல்லா பக்கத்துக்குமே அது போகல. சரி. இப்ப நவீன காலத்துல 1980கள்ல நம்ம பிரச்சாரம் பண்ணும் பொழுது சரி அது வந்து ஒரு நெட்வொர்க் இருந்த காரணத்தினால அனைவரையும் ஒரு ஒரு இணைப்புல கொண்டு வர முடிஞ்சிருக்குது. ஆமாமா. சரி. அதுக்கு முன்னாடி இருக்காங்க எல்லா காலத்திலும் இருந்திருக்கு. ஒவ்வொரு காலத்திலயுமே சரி முஸ்லிம்கள் வந்து குர்ஆன் ஹதீஸை விட்டு விலகி போகும் பொழுது உண்மையான அறிஞர்கள் எல்லா காலத்திலும் இருந்திருக்கிறாங்க. சரி. இந்தியாவிலையும் தமிழ்நாட்டிலையும் உலகம் பூரா இருந்திருக்கிறாங்க. இதை சொல்லிதான் இருக்கிறாங்க. சரி சரி. ஓகே. உதாரணம் எங்க ஊர்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா நாங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி இந்த தர்காவை எதிர்த்து சரி ஒரு பெரிய ஒரு மார்க்கறிஞர் போராடி பயங்கரமா அந்த சந்தன கூட எல்லாம் நிப்பாட்டி இருக்காரு. சரி. அதாவது நம்ம எங்களுக்கு ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி. சரி. அப்ப எங்க ஊர்ல இப்படி இருந்திருக்கிறாங்க. ஆனா அது அந்த ஊரோட நின்றும். ஆமா ஆமா. அடுத்த ஊருக்கு போகாது. ஏன்னா நெட்வொர்க் அந்த மாதிரியான தகவல் தொடர்பு சாதனங்கள், வீடியோ ஆடியோக்கள் இதெல்லாம் இல்லாதனால தௌஹீத் இல்லாத காலமே இருந்ததில்லை. சரி சரி சரி. ஓகே. Sir, he tells that the Tawheed ideology, it has been taught by all ulamas in every time. After the death of Prophet until nowadays, in every era, there has been preach of Tawheed in all countries. For an example, in Tamil Nadu, in 1980s, Mr. PJ has started to preach the Tawheed ideology. It was fastly spread all over the Tamil Nadu and in all other countries. But before that, even Mr. PJ, before he born, there was a scholar who has been preaching Tawheed and who has been telling that Muslim community about shirk and bid'ah. And because of the technology development improvements, nowadays it has been very speedily spreading all over the world. But in every era, every time, there were some scholars who has been preaching Islam in its pristine purity. When the Muslim community go away from Quran and Sunnah, the scholars have taught the community properly to make the society in a correct path. But after the technology development, now it has been very highly spreaded all over the Tamil Nadu and in all over the countries. But the message is, there were many scholars, they were preaching Tawheed in every time. So even before PJ, there were scholars in Tamil Nadu that taught Tawheed ideology? Yeah, he said before he born, there was a scholar who has preached against the grave worship and also about shirk. Before 100 years, there was a scholar in Tamil Nadu. Yeah. I understand. Then can you ask PJ? Okay. When did he first visit Sri Lanka? அண்ணா அவர் என்ன கேட்கிறாருன்னா, நீங்க முதலாவதாக இலங்கைக்கு எப்ப வந்ததாக கேட்கிறாரு. ஆரம்பத்துல வருஷமா? ஆமாமா. ஆரம்பத்திலயா? கரெக்டா வருஷமா ஞாபகம் இல்லையாது. ஆரம்பத்துல ஜாத்துல இருந்து வந்திருக்கோம். துவக்க காலத்துல பரகதனிய மாநாடு போட்டாங்கல்ல. ஆமாமா. அந்த பரகதனிய அந்த ஒன்னு வருஷமா ஞாபகத்துக்கு இல்ல. ஃபர்ஸ்ட் வந்து அந்த பரகதனிய மாநாடுக்கு வந்தோம். அதுக்கப்புறம் உமர் அலி விவாதத்துக்கு வந்தோம். அதுக்கப்புறம் கல்முனை டிபேட்டுக்கு ஒரு தடவை வந்திருந்தோம். சரி. அதுக்கு பிறகு வந்து அந்த காத்தாங்குடி, புத்தளம், அங்கெல்லாம் மீட்டிங் போட்டாங்க. அதுக்கு அதான் லாஸ்ட் 2005. ஆமா அதான் 2005. துவக்கத்துல வந்து வருஷம் கரெக்டா ஞாபகம் இல்ல. அது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? அது கரெக்டா? ஆமா, அந்த 87 88 கல்முனை ஒப்பந்தம் அப்படி. அதுக்கு முன்னாடி அதாவது இந்த விவாதம் நடத்தினோம்ல, இது பரகாதனியோட ஃபர்ஸ்ட் மாநாடு போட்டாங்கல்ல. ஆமா, அந்த வருஷம் எனக்கு ஞாபகத்துல இல்லையே எப்பன்னு. ஆமா, அது வருஷம் கரெக்டா ஆகும். அது உத்தேசமா சொல்றதா இருந்தா சரி 80 தான் இருக்கணும். 80 அந்த காலத்துல.
Sir, he said that he didn't remember the years properly, but he can remember that he has first visited to Sri Lanka in the Paragadiniya conference. There was a conference in Paragadiniya. It all about at 1980s. And after that, he has visited to a debate with Jamaatul Muslimin. That was held in my memory. It was held in 1992 or 93. And after that, for Kalmuna, there was a debate. Agreement with Sunnat wal Jamaat, and he visited to there that time also. And after that, he visited to for a debate in not for the debate. He came in 2005 in Kathankudi. He did a program, and in Gaul in some areas. That was when SLTJ was started. And likewise, he has visited several times, but he didn't remember the days properly. He said he visited Putla? No, he said he has visited to Kathankudi and other areas which he came in 2005. 2005 or 2015? No, 2005. Final, he came the final visit at 2005. To Kathankudi, huh? And Kathankudi and several areas, sir. We have organized some programs. He mentioned that Kathankudi and some other areas. That is when Sri Lanka Tawheed Jamaat is formed, yes. Okay. Now, please ask, has he ever met Zahran? சஹரான வந்து நீங்க சந்திச்சதான்னு கேக்குறாரு எப்பயாவது. ஜஹரான வந்து நம்ம சந்தித்தது இல்ல. சரி. அவருக்கு நமக்கு சில கருத்து மோதல்கள் வரும். சரி. அந்த காலத்துல இந்த மெயில் வழியாக பரிமாறுறது பிளாக் பாஸ்ட் இருந்துச்சு அந்த காலத்துல. ஆமா. அதுல நம்ம போடுற சில கருத்துக்களுக்கு அவரு சில மறுப்பு போடுவாரு. சரி. அது உதாரணமா பிறை பாக்குற விஷயம். சரி. பெண்கள் தங்க நகை அணியக்கூடாது, புதுசா ஏதாவது சொல்லுவார் அவரு. சரி. அந்த மாதிரி சொல்லும் பொழுது நம்ம பகிரங்க விவாதத்துக்கு கூட அவருக்கு அழைப்பு கொடுத்தோம். பகிர் விவாதத்துக்கு தயாரான்னு சொல்லி. சரி. நீங்க இலங்கை சகோதரர்கள் மூலமா தான் அவருடைய நேரடியாக அழைப்பு கொடுக்கப்பட்டுச்சு. ஆமா. அந்த மாதிரி தொடர்பை தவிர அவரை நேரடியாக நான் வந்து ஆனா வந்து காத்தாங்குடி நம்ம மீட்டிங் நடத்தும் பொழுது அவர் மக்களா இருந்திருக்காரு. சந்திக்கிற அளவுக்கு ஒரு பிரபலமான ஆள் இல்லப்ப. சரி. ஓகே. நம்ம காத்தாங்குடிக்கு வர்ற காலத்துல இவரு சும்மா சின்ன பையனா இருந்திருப்பாரு. சரி. அப்ப அவர் மக்களா இருந்திருக்காருன்னு நான் கேள்விப்பட்டேனே தவிர நான் அவரை பார்த்தது இல்ல. அவர் வேண்டா என்னை பார்த்திருக்கலாம். சரி. ஓகே. அந்த மாதிரி தான். So he says that he has never met Zahran, but in some period he was Zahran is always giving some different opinions among Muslim community. At that time PJ has replied him and asked him for a debate by the blogspots, the websites blogspots. When Zahran publish an opinion, PJ publish his opinion against Zahran via the blogspots. In also sometimes he has called him to a debate, open debate, but these all happened via the internet, not meeting him directly. But in 2005 when he visited to Sri Lanka, PJ has a sermon in Kathankudi. At that time Zahran was not famous and he is very small boy. That PJ has heard Zahran has participated in that conference, in that public program, but he has not recognized Zahran and he has not seen Zahran. But he was a small boy and he has heard that Zahran was just a participant in that program. Please tell PJ he is correct. Zahran came for that, and then after that in his madrasa, okay, which is a Tabligh Jamaat madrasa, Zahran start to argue with the teachers, okay, telling that Tawheed is the correct ideology. Okay. And then that madrasa throw him out. Okay. Then he go to Ibn Masud madrasa and studied. He was expelled. Yeah. Did you tell him? Should I ask him that question? Yes. Okay. ஆனா அவர் கேட்கிறாரு, தப்லீக் மதரசால வந்து ஜஹரான் படிச்ச நேரத்துல அவரோட உஸ்தாதுமார்களோட கருத்து முரண்பாடு கொண்டு இருந்த நேரத்தில் அவர் அந்த மதரசால இருந்து விரட்டி அடிக்கப்பட்டதாகவும் அதுக்கப்புறம் இப்னு மசூத் என்ற மதரசால அவர் கல்வி பயின்றதாகவும் உங்களுக்கு தெரியுமான்னு அவர் கேட்கிறாரு.
தெரியாது. அவரை பத்தின டீட்டெயில் அவருக்கு தெரியாது. he said that he சொல்லுங்க இல்ல தெரியாது. அவர் தப்லீக் மாசால படிச்சா நமக்கு தெரியாது. சரி. அவர் நமக்கு எதிராக சில கருத்துக்களை பரப்பி இலங்கை சகோதரர்கள் நம்மகிட்ட கேள்வி கேட்கும் பொழுது நம்ம அதுக்கு ஆன்சர் பண்ற விதமாக அல்ஜன்னத்து பத்திரிகையில சரி நம்ம மறுப்பு கட்டெல்லாம் எழுதியிருக்கிறோம். ஆன்லைன் பிஜேல அந்த ஆர்டிகல் இருக்கு இப்போ வரைக்கும். பெண்கள் தங்கன அணியலாமா சரி அப்படின்னு ஜஹரானுக்கு மறுப்புண்டே என்ன இருக்குன்னா நம்ம ஆர்டிகல் இருந்து இப்ப கூட இருக்குது. அது சரி அதுதான் தவிர இவர் எங்க படிச்சாரு மறுபடியும் என்ன செஞ்சாரு அந்த விவரங்கள்லாம் நமக்கு சரியா தெரியாது. Okay. So he said that Zaharan, he doesn't know about the Zaharan studies and everything. But when some people says that Zaharan has spread out an opinion regarding the crescent sighting and regarding the wearing of gold jewelry is prohibited for women, when some people pointed out to PJ that he has replied Zaharan in publicly that his opinion is wrong. That article was published in Al Jannat magazine and also in OnlinePJ his website by titling that the Zaharan's opinion is wrong in these matters. So that's what he knows about Zaharan and what he had related with him only. Otherwise he doesn't know about his studies and where he went, where he studied, what happened to his studies. That matters he doesn't know. Did Zaharan invite him for a debate? Zaharan உங்களோட ஒரு விவாதத்துல சந்திச்சாரான்னு கேக்குறாரு. இல்ல அந்த விவாதத்துல கேள்விப்பட்டு நான் யூடியூப்ல தான் பார்த்தேன், சந்திக்கலையே. ஆனா ஒரு இலங்கையில உள்ள சில தௌஹீத் அமைப்புகள் அவரோட சேர்ந்து போயிருக்கிறாங்க. சரி. அந்த விவாதத்துல அவரும் பங்கெடுத்திருக்காரு. சரி. இலங்கையில உள்ள சில தௌஹீத் ஜமாத்துல இல்லாம சரி அமைப்புல இல்லாம சிலர் கலந்து கொண்டு ஒரு வீடியோ பார்த்திருக்கிறேன். நம்மளோட சேர்ந்து பங்கெடுக்கல. சரி. So he says that he has not debated and met with Zaharan in a discussion, but there are some scholars in Tawheed in Sri Lanka who are not related to our organization that he has seen a YouTube video that Zaharan and other Tawheed, some scholars in Sri Lanka has debated with other opponent parts in Sri Lanka that he has seen in YouTube channel. He has not met and he has not debated with him. Did PJ ask Zaharan to come for a debate or did Zaharan ask PJ to come for a debate? நீங்க PJ அண்ணன் நீங்க அவரை ஜஹரான விவாதத்துக்கு அழைச்சதா அல்லது ஜஹரான் அண்ணனை விவாதத்துக்கு அழைச்சதான்னு கேக்குறாரு. நான் தான் நம்ம ஜன்னத் பத்திரிகை மூலமா அழைச்சேன். சரி. அதுக்கப்புறம் இலங்கையில உள்ள இந்த SLTJ அதுக்கு முன்னாடி என்ன பேர் வச்சிருந்தோமே, ஆமா, அந்த ஜமாத்து பேர்ல லெட்டர் அனுப்பி கொண்டு கொடுக்க சொன்னோம். சரி. நேரடியா கொடுத்து அழைச்சாங்க, மறுத்துட்டாரு அவரு. PJ has invited Zaharan for the open debate and he has sent him letters by mail or by some the organizations which has been operated before the SLTJs refreshed in 2010, but he has refused to debate with PJ. Zaharan refused to debate with him? Yeah. When did PJ invite Zaharan for a debate? இந்த கால பகுதியில விவாதத்துக்கு அழைச்ச மாதிரி கேக்குறாரு. தங்க நகை சர்ச்சை நடந்தது 2006-7 அந்த மாதிரி இருக்கும். He says that இலங்கையில வந்த பிறகு வந்த பிறகு PJ last visited Sri Lanka in 2005. After 2005, 2006 or 7, PJ has invited Zaharan for the debate because of that gold matter. The gold matter means that Zaharan says that gold is prohibited to women also, Muslim women also. That is against Islam. So he has spread that opinion and PJ has called for a debate. அது அவரோட ஃபேஸ் கூட எனக்கு தெரியாது. பேச வச்சு இந்த கருத்து உடையவர்னு தெரியுமே தவிர கூட தெரியாது. He says in that time when he called for the debate he doesn't recognize his face also, but he was called him for Zaharan for the debate in this matter, the gold matter. The matter was published and it was spread all over the country. Okay, now
So, PJ always says women can wear gold. Yeah. Zahran says women cannot wear gold. Yeah. Then crescent sighting, what is PJ's opinion and what is Zahran's opinion? Can I explain or I ask him? You ask him. ஓ அண்ணா அவர் என்ன கேட்கிறாருண்டா, இந்த தங்க நகை சம்பந்தமா உங்களோட கருத்து வந்து எப்பயுமே பெண்கள் தங்க நகை அணியலாம் என்றதும் சஹரான் வந்து அணியக்கூடாது என்பதுமா, அதே நேரத்துல பிறை விஷயத்துல வந்து உங்களுக்கும் அவருக்கும் உள்ள கருத்து வேறுபாடு என்னன்றதை கேட்கிறாரு. பிறை விஷயமாக நம்ம வந்து அந்தந்த பகுதியில பிறை பார்க்கணும். சரி, அவரு சர்வதேச பிறை உங்க நாட்டுல சொல்லுவாங்க, அதுக்கு பேர் அது இன்டர்நேஷனல் போற இன்டர்நேஷனல் பிறை என்று அவர் சொல்லிட்டு இருந்தாரு. அதுலதான் அந்த கருத்து வேறுபாடு. சரி, அது மாதிரி இரண்டாம் ஜமாத் நிறைய விஷயங்கள் அவர் போட்டு குழப்பிட்டு இருப்பாரு. நம்ம வந்து அது வந்து இலங்கை மக்கள்கிட்ட கேள்வியா வரும்போது நம்ம அதுக்கு விளக்கம் சொல்ல வேண்டி வந்துரும். சரி, அது மாதிரியான மேட்டர்ல ஒரு பள்ளிவாசல்ல 2 ஜமாத் நடத்தக்கூடாது தொழுகை. சரி, செகண்ட் ஜமாத்து கூடாது, அதுக்கெல்லாம் கூட மறுப்பு ஆன்லைன்ல நம்ம கொடுத்துருக்கோம். ஜஹரானுக்கு மறுப்புன்னு சொல்லியே. சரி, ஜஹரானு ஒரு தம்பி ஒருத்தர் இருப்பாரு, அவர் பேர் என்னது, ஜெயினி. அவங்க 2 பேரும் சேர்ந்தா எழுதுவாங்க. 2 பேருக்குமே நம்ம மறுப்பு கொடுத்தது. 3-4 விஷயங்கள், ஒரு விஷயம் மட்டும் இல்ல. சரி சரி, நிறைய குழப்பிட்டு இருந்தாங்க மார்க்கத்துல. அவங்களுக்கு அது இலங்கையிலேயும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறதுனால நம்ம என்ன செய்யணும், டிபேட்டுக்கு அழைக்கிறது காரணம் அதான். சரி, he says that in some 4 or 5 in 3 or 4 matters he has called him for debate because Zahran is spreading time to time some misconception in Islam, even in the gold wearing matter. He says that it is allowed to women. PJ says it is allowed to Muslim women. Zahran says it is prohibited. And in the crescent matter, PJ says that it has to be sighted in local areas, but Zahran says the international crescent sighting is correct in Islam. And also Zahran and his brother Zaini always spreading some misconceptions in Islam. At that time when it take a controversial matter in Sri Lanka, at that time he has been compelled to answer for these controversial issues. In that manner he has written some articles against these 2 brothers' opinions. It is also now still also available in his websites. Yes, this one you can send me, right? Okay, I can send the links, sir. Yes, please. Okay. Can you ask PJ, other than gold matter, crescent matter, what are the other 2? He also mentioned, sir, I forgot to say, the second jamaat means when the congregational prayers in mosques, it can be done twice or thrice or how many times that we need. If somebody missed the first jamaat, the congregational prayer, he can visit for second congregational prayer and pray the prayers. Zahran says no. If the Lohar prayer, it means the if the Subho prayer, that means the early morning prayer, if you missed it at the first congregational prayer, you cannot gather for a second prayer. He says that in that opinion. So it is against Islam. Anyone can gather twice or thrice, they can pray, PJ says. Likewise in that matter and other matters I can ask him. இன்னும் என்ன கருத்து வேறுபாடுன்னு கேட்கிறார். இந்த 2ஆம் ஜமாத்து, பிறை விஷயம், பெண்கள் தங்க நகை விஷயம், இல்ல இந்த 3க்கு தான் வாத பிரதிவாதங்களா ஓடுனுச்சு. சரி, அதிகமா கேள்வி வந்துச்சு. வேற நிறைய மாற்றமா சொல்லியிருக்காரு, நமக்கு தகவல் சொன்னாங்க. நம்ம இந்த 3க்கு தான் அந்த ஆர்டிகல் லெவல்ல வர வந்து விமர்சனம் பண்ணது, வரிக்கு வரி அவர் சொன்னதை எடுத்து போட்டு பதில் சொன்னது இந்த 3 மேட்டருக்கு மட்டும்தான். சரி, ஆனா நிறைய குழப்பங்கள் பண்ணிட்டு இருந்தாரு. அது நமக்கு வந்து அது நம்ம பதில் சொல்லல. சரி, இலங்கையில உள்ளவங்களே பாத்துக்கிட்டாங்க. He has been contradict with PJ's opinions in several matters, but PJ has answered Zahran in these 3 matters by written format. But there were some more controversial issues in Zahran's matter. In Sri Lanka scholars, Tawhid scholars, they also have replied him in several times. So PJ left him and he answered only these 3 matters mainly. I understand. Now ask PJ. Okay. Was PJ the person? Okay. You tell that I heard that he is the most influential Tawhid cleric in Tamil Nadu. Is that right or wrong? அவர் கேட்கிறாரு, தமிழ்நாட்டில் மிக வந்து மக்கள் மத்தியில தாக்கம் ஏற்படுத்தக்கூடிய தௌஹீத் உலமாவாக வந்து உங்களை சொல்றாங்க, அது உண்மையாண்டு அவர் கேட்கிறாரு.
அது நான் சொல்ல முடியாது, அப்படி இருக்கான்னு நீங்க தான் சொல்லணும். He says, sir, it cannot be answered by him, that should be known by the public. Okay. Then ask him. Okay. In Sri Lanka, also the Tawhid ideology, I heard that organizations were first created and the Tawhid ideology really spread because of PJ. Is that correct? Okay. அண்ணா அவர் கேட்கிறாரு, இலங்கையில தௌஹீத் அமைப்புகளோட உருவாக்கத்துக்கு நீங்க தான் காரணம் என்றது சொல்லப்படுது, கேள்விப்பட்டிருக்கிறேன், அது உண்மையாண்டு கேட்கிறாரு. இலங்கையை பொறுத்த வரைக்கும் நமக்கெல்லாம் முன்னாடியே நிறைய இந்த தௌஹீத் பிரச்சாரம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆரம்ப காலத்துல பெரிய இதெல்லாம் பண்ணி அந்த பரகாதனிய மர்கஸ் எல்லாம் உண்டாக்குனாங்கல்ல. ஆமா ஆமா. நிசார் குவத்தி. ஆமா ஆமா. அவங்க எல்லாம் நம்ம எல்லாம் பிறக்க முந்தி அல்ல உள்ள ஆளுக்குன்னு நினைக்கிறேன். சரி. அந்த மாதிரி நிசார் குவத்தி, இன்னொருத்தர் சொல்லுவாங்கல்ல அந்த ஃபவுண்டர்னு சொல்லி, அந்த தர்வேஸ் ஆஜியார், தர்வேஸ் ஆஜியாரு, அவங்க எல்லாம் இலங்கையில உண்டாக்கிட்டாங்க. அவங்களுடைய வான் சுடர் ஒரு பத்திரிகை நடத்திட்டு இருந்தாங்க. சரி. அந்த பத்திரிகையை படிச்சுதான் நமக்கே தௌஹீத் சிந்தனை ஓரளவுக்கு வந்தது ஆரம்ப காலத்துல. சரி. இப்படிதான் சிந்திக்கணுங்கிறதே அங்கிருந்து நம்ம கத்துக்கிட்டோம். சொல்ல போனா வான் சுடர்னு சொல்லி ஒரு பத்திரிகை வந்துச்சு. சரி. தமிழ்ல. ஆமா ஆமா. அப்ப நம்ம தான் இலங்கைக்கு காரணம் கிடையாது. நமக்கு முன்னாடி இந்த பரகாதனிய மாநாடு போட்டாங்கல்ல. ஆமா. அந்த மாநாடு போடும் போது அங்க பிரம்மாண்டமான இடம் வாங்கி பெரிய பள்ளிவாசல் கட்டி அந்த அளவு ஸ்ட்ரென்த் ஆயிருக்கும் போதுதான் என்னைய கூப்பிடுறாங்க. எனக்கு முன்னாடி இருக்குது. சரி சரி. எனக்கு முந்தைய எந்த அளவு இருக்குன்னு கேட்டா பெரிய அளவுக்கு மக்களை திரட்டுற அளவுக்கு சரி ஏராளமான ஊர்ல பள்ளிவாசல் எல்லாம் உருவாக்கி வச்சிருந்தாங்க. சரி. இலங்கையில உருவாக்குனதுக்கு நம்ம காரணமே கிடையாது. சரி. என்ன வித்தியாசம் வந்துச்சுன்னா அவங்க இந்த வெளிநாடுகள்ல இருந்து உதவிகள் பெற்று இந்த பொருளாதாரத்தை முக்கியத்துவப்படுத்தி அவங்க செயல்பட்டு பிரச்சாரத்தை விட்டுட்டு பள்ளிவாசல் கட்டுறது கிணறு வெட்டுறதுன்னு போனாங்கல்ல. அப்பதான் என்ன செஞ்சாங்கன்னா சில பேர் வெறுப்படைஞ்சு இது சரியில்லை நம்ம பிரச்சாரம் கிடந்து போறாங்கன்னு சொல்லும் பொழுது அடுத்த தடவை வரும் பொழுது அந்த மாதிரியான ஒரு சிந்தனை உண்டாடுச்சு. இதுக்கு நம்ம காரணம், அதாவது இந்த வெளிநாட்டுல உதவி பெறக்கூடாது. சரி. உள்நாட்டுல வெளிநாட்டு அரசாங்கத்தை இந்த உதவி பெற்றாலே இவங்க மார்க்கத்தை விட்டுடுறாங்க. சரி. அதே பரகாதனியை எதிர்த்து தான் அடுத்தடுத்துல நம்ம வந்தோம். ஆரம்பத்துல பரகாதனியோட அழைப்புல வந்தால சரி, அதுக்கடுத்து வரும்போது பார்த்தா அவங்க இந்த அரபு நாடுகளுக்கு ஷோ காட்டுறதுக்கு தான் அந்த மாநாடு கூட நடத்துறாங்க. சரி. சரியா பிரச்சாரம் பண்றது இல்ல. சரி. வெளிநாட்டுல ரூபா வாங்கி பள்ளிவாசல் கட்டி கொடுக்கறது, கிணறுகள் கட்டி கொடுக்கறது. சரி. இதெல்லாம் செய்ய ஆரம்பிச்ச பிறகு இது தவறு என்று சுட்டி காட்டின நிறைய பேர் வெறுப்படைஞ்சு இருந்தாங்க. ஆமா. அந்த நேரத்தில் தான் அது போன்ற உமரலிங்கிற ஒரு பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாரு. அது கூட உங்க எதிர்கொள்ளல. சரி. அவர் விவாதத்துக்கு அழைக்கிறாரு, இவங்க பதில் கொடுக்கலன்னு எல்லாம் வெறுப்படைஞ்சு போயிருந்தாங்க. சரி. அந்த டைம்ல வரும் பொழுதுதான் சரி இவங்களோட இணைஞ்சு செஞ்சா சரியா வராது, சரி தனியா செஞ்சா நல்லா இருக்குங்கிற ஒரு ஆலோசனை அடிப்படையில முடிவெடுத்தா அந்த தௌஹீத் ஒரு வசனி எல்லாம் இருப்பாரு. அந்த ஏரியாக்கு பேர் என்னது? என்ன ஏரியான்னு? வசனி 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 கொழும்பு. ஆமா கொழும்புல கொழும்புல. ஆமா மல்லிகாராம் பள்ளிவாசல் உண்டாக்குனது இருக்குல்ல, அப்பதான் அவங்கள்ட்ட பிரிஞ்சு வர்றோம். சரி. அதுக்கு முன்னாடி பரகாதனிய அழைப்புலதான் வர்றோம். சரி. அப்ப பரகாதனிய இருக்கும் அப்பவே அதுக்கு முன்னாடி நிசார் குவத்தி, தர்வேஸ் ஆஜியார்லாம் தௌஹீத் பள்ளி நிறைய உண்டாக்கிட்டாங்க. ஆமா. நம்முடைய பங்கு என்னன்னு கேட்டா இந்த மாதிரி உண்டாக்குன பிறகு அவங்க கொள்கையை விட்டுட்டாங்க. ஆமா. அதை சரி பண்ற வேலைக்கு தான் நான் வந்தது. சரி சரி. ஓகே. Sir, he says before PJ there were so many scholars in Tawhid in Sri Lanka. For an example, Darwes Ajiyar and Nizar Kuwati. Before PJ born, they were spreading Tawhid in Sri Lanka. When he came to 1980s conference in Paragadiniya, at that time there were a big mosque in Paragadiniya. It was a big mosque and big markers, and even PJ also got to know after his visit. This conference was also organized to show to Saudi Arabia that they have gathered Tawhid people here in Sri Lanka. So that before PJ, there were so many contacts with Saudi ulamas here in Sri Lanka, and also they have made so many mosques and markers in Sri Lanka. And also PJ got to know about Tawhid ideology by a paper which was written in here in Sri Lanka. Its name is Van Sudar.
That paper was written by Nizar Kuwati, the Ghazni Nizar's father, and he got to know about Tawheed ideology and to think Tawheed Islam in this methodology. It was mentioned in that Van Sudar magazine. So even the Tawheed ideology came to PJ from Sri Lanka. And also the role of PJ here in Sri Lanka is, when these Tawheed organizations were established, they got relations with Saudi fundings, and when the Tawheed fundings were done, the Tawheed organization, they did not preach Islam properly, and the followers of Tawheed and that organizations, they were frustrated and they were not connected with these organizations, and they hate them because of their business in Tawheed. So that PJ also realized that these Saudi fundings are making damages among all Tawheed concepts. So PJ declared that Tawheed organization should not be connected to Saudi fundings. They have to implement independently. In that methodology, all Tawheed people in Sri Lanka also attracted PJ, and he also, after this thinking was published in Sri Lanka, he said that he cannot come to Sri Lanka by these Saudi funding organizations. And that time, in 2005, that time, the Ghazni Nizar in Colombo, Mallikarama area, the organizer, he invited PJ to come to Sri Lanka and preach Islam, preach Tawheed in proper manner without the Saudi funding movements. So that is what happened to that is what the role of PJ in Tawheed. The people who gathered around PJ for this reason, the Tawheed organization, they did not properly preach the Tawheed, and they were polluted with Saudi fundings, and PJ declared that Tawheed should be preached in purely without foreign fundings, so that people gathered around PJ's ideology, and it was an impact of him. Is the Saudi funded polluted what? The polluted means they are getting commissions and they are making wells and building mosques all around the country. It was damaged to our society. That is why he decided not to take funds from foreign countries. How did the Saudi funding pollute the Tawheed thinking? Shall I ask him or I answer? You can ask. Okay. அண்ணா அவர் கேட்கிறாரு, சவுதி அந்த நிதி எப்படி வந்து தௌஹீத் சிந்தனையை வந்து மாசுபடுத்திச்சுன்னு கேட்கிறாரு. அதாவது சவுதியில வந்து அவங்க என்ன செய்யறாங்கன்னா, அந்த தௌஹீத கொண்டு போறதுக்காக மதீனா யூனிவர்சிட்டின்னு வச்சிருக்காங்க. சரி. அந்த யூனிவர்சிட்டியில வந்து உலகம் பூரா வந்து மாணவர்கள் எடுப்பாங்க. சரி. உலக நாடுகள்ல இருந்து மாணவர்கள் எடுத்து அங்க அவங்களுக்கு இலவச படிப்போட அந்த ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க. அதுவே ஒரு பெரிய ஒரு சம்பளம் மாதிரி இருக்கும். ஒரு 50,000 ரூபாய் அளவுக்கு மாசத்துக்கு வீட்டுக்கு அனுப்பலாம். சரி. அந்த அளவுக்கு ஒரு பணம் மாசம் அவங்களுக்கு கொடுக்கற உதவி பணமே சாப்பாட்டுக்கு போக நிச்சயமா இருக்கு. அதனால நிறைய பேர் படிப்பாங்க. சரி. அந்த மாதிரியான வாய்ப்புகள் வந்து அந்த மதீனாவுல படிச்ச மதனிங்கிறது அதுதான். சரி. மதீனாவுல படிச்சவங்களுக்கு என்ன செய்யறாங்கன்னா, படிச்சுட்டு வந்த பிறகு சரி அவங்க சம்பளம் கொடுப்பாங்க. இவங்க வந்து சம்பளத்துக்கு தான் வேலை செய்யறது. இதெல்லாம் எனக்கு விளங்காது. பிறகு நீங்க வரும்போது வந்த பிறகுதான் விளங்கிட்டது. சரி. அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டா, நீங்க நாங்க பிரச்சாரம் பண்றோம் அது பண்றோம்னு சொல்லி அதுக்காக அவங்க எல்லாருமே சேலரி மதனின்னு இருந்தாங்கன்னால அவங்களுக்கு சேலரி உண்டு. சரி. அங்க இருந்து மந்த்லி சம்பளம் கொடுப்பாங்க. அதை வச்சுதான் இவங்க வந்து பிரச்சாரம் பண்ற மாதிரி படம் காட்டுறது. பிறகு தனி எவ்வளவு மாநாடு போட்டது கூட நம்மள எல்லாம் கூப்பிட்டு அதிக கூட்டம் வரும், அதை காட்டலாம்ங்கிறது தான் அதெல்லாம் செஞ்சிருக்கிறாங்க. சரி. அது நமக்கு தெரியல. அப்ப என்னன்னு கேட்டா, சவுதிக்கு வந்து இந்த மாதிரி உலகம் பூரா இருக்கு. உலகம் பூரா வந்து சரி அந்த மதனிகள் சொல்லி அந்த மதீனா யூனிவர்சிட்டியில வந்து மாணவர்களை சேர்த்து சரி அவங்க சரியான கல்வி மார்க்க தௌஹீத் பேசலாம் சொல்லி கொடுக்குறாங்க. சரி. சொல்லி கொடுத்துட்டு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இத வந்து அவங்க பொருளாதாரம் நிறைய இருக்கிற காரணத்தினால சரி நீங்க போய் உங்க நாட்டுல பிரச்சாரம் பண்ணுங்க, சரி சம்பளம் நாங்க தந்துடுறோம்னு சொல்லி எல்லா நாடுகள்லயும் இந்த இந்தியாவில கூட மதனிகள் சொல்றவங்களுக்கு சம்பளம் உண்டு. சரி.
அதுல கேரளாவுல ரொம்ப அதிகமா இருக்கு, தமிழ்நாட்டுல சுமாரா இருக்குது. சரி. அது மாதிரி இலங்கையில ரொம்ப ரொம்ப அதிகம். இலங்கையில நிறைய மதனிகளுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. சரி. அந்த சம்பள தொடர்பு வந்த பிறகு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இவங்க அந்த தொடர்பு வைத்துக் கொண்டு சரி ஃபண்டு உதவி செய்யக்கூடிய நிறுவனங்கள் என்னென்ன இருக்குன்னு இவங்க கண்டுபிடிச்சு என்ன செய்யறாங்கன்னா, இங்க இருந்து கடிதம் எழுதுவாங்க. இலங்கை ரொம்ப பின்தங்கின நாடு, இங்க இந்த ஊர்ல பள்ளிவாசல் இல்லாம இருக்கிறாங்க, மக்கள் கஷ்டப்படுறாங்கன்னு எழுதி சரி அப்படி ஒவ்வொரு பள்ளிக்கா எழுதணும்னா அந்த பள்ளிவாசலுக்கு உதவி செய்யறதுக்கு சங்கங்கள்லாம் இருக்குது. சரி. அது அரசு உதவி பெற்றது, ஆனா தனி அமைப்பது. சரி. அந்த மாதிரி நிறுவனங்கள்ட்ட என்ன செய்வாங்கன்னா, பள்ளிவாசல் கட்டுறது, இந்த ஊரு ஏழ்மையான ஊருக்கு தண்ணி வசதி இல்லாம இருக்குதுன்னு சொல்லி பள்ளிக்கூடம், மதரசா, ஹாஸ்பிட்டலு, பள்ளிவாசல் 4 விஷயம் தான், வேற விஷயம் கிடையாது. அதாவது ஹாஸ்பிட்டல், இந்த கிணறு போன்ற விஷயங்கள், மதரசா, பள்ளிவாசல். இந்த விஷயங்களுக்கு என்ன செய்யறாங்க, இவங்க சம்பளம் தனியா வாங்கிக்கிறாங்க. சரி. வாங்கி கொண்டு நாங்க பெரிய மதரசா கட்ட போறோம், அதுக்கு பணம் வேணும், கஷ்டப்படுறோம்னு சொன்ன உடனே அவன் அதுக்குரிய செலவையெல்லாம் அனுப்பிடுவான். சரி. அனுப்புனான்னு சொன்னா இவங்களுக்கு அந்த வேலையை செய்யறதுக்கு இவங்களுக்கு 10% கமிஷன் வர கொடுத்துருவான். ஆமா. அத 10 லட்சத்துக்கு அந்த பள்ளிவாசல கட்டுறதா இருந்தா 1 லட்சம் இவங்க அதுக்கு மெனச்சறதுக்கு எடுத்துக்கொள்ளலாம். சரி. இதுக்காக என்ன செய்வாங்கன்னு, ஆள் இல்லாத ஊர்ல எல்லாம் போய் பள்ளிவாசல் கட்டுவாங்க. மக்கள் இல்லாத ஊர்ல எல்லாம் கிணறு கட்டி பாலடைஞ்சு இருக்கிறதெல்லாம் நாங்க அந்த 2005 வருமா நம்மள்ட்ட காட்டினாங்க பல ஊர்கள்ல. சரி. இதெல்லாம் அவங்க காசுக்காக செஞ்சாங்கன்னு சொல்லி, அதனாலதான் அந்த சவுதியுடைய விஷயங்கள் இருக்கு. இதை விலைக்கு சொல்லிருக்கேன். சரி. So he says that in Medina there is a university, Medina University. They provide scholarship for the students who are interested in learning Islam. But when they provide scholarship, when they are studying, the students when they study, they provide them a salary allowance. For example, 50,000 or 60,000. They providing food and everything, and also a salary. So many students in Sri Lanka, they applied for the scholarship and they went to study in Medina University. They are the persons who called as Madanis. So they also, after they passed from their exams in Saudi Arabia, when they come to Sri Lanka, they are still connected with the Saudi government or Saudi university. They write some letters to request some funds. They are mentioning that the Sri Lanka is a poverty country. There are so many poor here in Sri Lanka. We have to construct some wells for supply water, and we have to build some mosque. There are so many areas, rural areas, the Muslims they do not have mosque to pray, and also they request funds to establish Arabic schools, madrasas, to make alims, that means scholars in Islam. And also they wanted to make some fundings for hospitals, to provide some infrastructures to the development of the hospitals. So likewise, they request to get some funds from Saudi universities. Especially Sri Lanka is there are so many Madanis in Sri Lanka, and also in Tamil Nadu, and also in Kerala. When they take these funds, they are doing some mistakes, because they wanted only to implement some projects and they want to get some commissions. Saudi government gives 10% commissions of each and every project which they passed to any countries out of Saudi Arabia. So these Madanis, they request for projects and they get commissions 10%. So they build some mosque. When there are no Muslims and there are only few Muslims are there, they build big mosques, and they construct some wells which are not we cannot get water from that well. When PJ visited in 2005, he saw so many mosques and so many wells and so many misuse. The misuse of the fundings are doing by these Madanis, so that he objected to take funds from foreign countries, especially from Saudi Arabia. Other than these 4 projects, they are not doing any projects in Sri Lanka. That is what he knows. Then PJ said no more money. No more money, yeah. Okay. Now ask him. Okay. He said that he saw an article
Okay. That was written by in Sudar Van Sudar. Yeah. By Nizar Kuvati. Yeah. Which year was that? அண்ணா அவர் கேட்கிறாரு அந்த வான் சுடர் பத்திரிகை எந்த வருஷத்துல நீங்க பார்த்ததா அவர் கேட்கிறாரு. நாங்க மதரசா சங்கர மந்தல இருக்கும்போது 80 82 எல்லாம் பார்த்திருக்கிறோம். In 1980s 1982s continuously they have read the Van Sudar magazine. What was the article that inspired அந்த ஆர்டிகல் என்னன்றது அவர் கேட்கிறார், ஞாபகம் இருக்குதான்னு கேட்கிறாரு. நிறைய இந்த தர்காவுக்கு போறது எல்லாமே இந்த இலங்கையில் நடக்கக்கூடிய சிறுக்கு விதத்தை கண்டிச்சு எழுதுவாங்க. சரி. சிறுக்கு மந்த்லி பேப்பர் அது. சரி. தர்காவுக்கு போலாமா, தியானம் செய்யலாமா, சரி, அவுலியாக்களுக்கு சக்தி உண்டா, சரி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மதுஹப் பின்பற்றுறது, இந்த விஷயங்களை எல்லாம் சரி மதுஹப் தரிகாந்தே சொல்றோம்ல எல்லாத்தையுமே இந்த வான் சுடர்ல வந்து ரொம்ப ஆத்தன்டிக்கா அப்போதைக்கு எழுதுவாங்க. சரி. நமக்கு புதுசா தெரியும். நமக்கு அந்த மதரசாவுல இந்த சுன்னத் ஜமாத் மதரசாவுல படிச்சாங்க நம்ம. அதனால நமக்கு அது முதல்ல புதுசா தெரியும். அதுக்கு பிறகுதான் நம்ம சிந்திக்க ஆரம்பிச்சோம். சரி. அதுக்கெல்லாம் உத்வேகமா இருந்துச்சு. இந்த அதை வந்து இப்ப நம்ம அல்ஜனத்து பத்திரிகை நடத்துறோம் அந்த மெத்தட்ல உள்ளது. சரி. He says that in that area, Van Sudar paper, there are so many articles mentioning that can Muslims do grave worships and can Muslims follow madhhab and preachings against shirk and bid'ah, doing associating partners to Allah and doing innovations in Islam. There were so many articles in that. And also, does the awliyas has powers to miracles? Likewise, he has seen many articles which was attracted him, but those all articles were authenticated. It provides Quran Sunnah evidence. But PJ was a student of Sunnat wal Jamaat. He passed out from a Sunnat wal Jamaat madrasa. So these articles were new to him, and it was authentic. It was convinced him to accept these articles, things, matters, because it was authenticated by Quran and Sunnah. So it was a paper. Van Sudar is a paper. It is issued monthly in Sri Lanka, and he used to read that paper. And it is like a paper which they also issued in India, like Al Jannat paper. Okay, what year did PJ become a Tawheed? தௌஹீத்வாதியாக நீங்க எந்த வருஷம் வந்தேன்னு அவர் கேட்கிறாரு. தௌஹீதுடைய சிந்தனை உள்ளவராக. தௌஹீத் சிந்தனைங்கிறது 84. 84. ஆமா, 84 தான் பிரச்சாரத்தை வந்து ஆரம்பிச்சோம். நஜாத் பத்திரிகை, அதுக்கப்புறமேல அமைப்பு ரீதியா கொண்டு போகலாம். 84க்கு அப்புறம் தான். சரி. He says 84க்கு ஆமா. He says that in 1984 he preached Tawheed in publicly. He was doing some papers also called as Al-Najat, and he was preaching Tawheed publicly in 1984. And when did he go to Paragadini? What year? Paragadiniya vanda year edenu kekkiraru. Paragadiniya வந்தது 90ல இருக்கும்னு நினைக்கிறேன். அதுல அந்த பத்திரிகை நடத்தி நம்ம ஒரு பிரபலமான பிறகு நம்ம கூப்பிடுறாங்க. 84க்கு பிறகு சரி நம்மளுடைய அந்த பத்திரிகை எல்லாம் அங்க இலங்கையில ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தின பிறகு சரி நம்முடைய ஆடியோ கேசட் தானே, சரி ஆடியோ கேசட்டுகள் வழியா இலங்கையில எல்லாம் நம்ம பயான்கள் கேட்க ஆரம்பிச்ச உடனே சரி இவரை கூப்பிட்டா வந்து கொஞ்சம் கூட்டம் வரும்னு சொல்லி நம்மள அழைச்சாங்க. சரி. After his magazines, Al-Najat articles, which was popular among Sri Lankan Muslims, and his sermons, PJ's sermons by audio cassettes. That time audio cassettes were issued. It was famous among Tawheed brothers in Sri Lanka. After that, he says at about 1990 that he was invited to Sri Lanka. So his first visit was in 1990. Oh, he says approximately 1990. Not definitely he's saying the year. About 1990. To Paragadini? Yeah, to Paragadini. Okay. Al-Najat is a newspaper PJ published? Yeah. Al-Najat is the magazine, sir. Monthly magazine. Monthly magazine. PJ is the publisher? Yeah. Anna, neenga Al-Najat வந்து நீங்க தான் பப்ளிஷ் பண்ண. Editor. He was the editor, sir. And which year did he
start to publish Al-Najat? Al-Najat publish பண்ண year இந்த மாதிரி என்று கேக்குறாரு. 86. 1986. 86, huh? Yeah. His audios, which period? ஆடியோஸ் எல்லாம் பயான் ஆடியோஸ் எல்லாம் வந்த காலம் அதெல்லாம் 84 இருந்துச்சு. 84 இருந்து அந்த ஆடியோக்கள் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஏன்னா அப்ப 84 மதரசாவுல ஓதி இந்த சங்கரமண்டல்ல இருந்தோம். அந்த நேரத்துல சரி ஒவ்வொரு ஊரா போய் பிரச்சாரம் பண்ணுவோம். சரி அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. 86க்கு பிறகுதான் ரொம்ப அதிகம் எல்லா பக்கமும் பரவுனது. சரி. In 1984 he was in the madrasa also in Sangaramandalam. So at that time when he invited for sermons, he has visited and he has done so many sermons, and it was started to publish among Muslims in 1984 audio cassettes. 84. Okay. Yeah. Now ask PJ, who invited him in 1990 to visit Paraghadini? Whose invitation? 1990 சொச்சங்கள்ல உங்களை இலங்கைக்கு பரகாதினியில அழைச்சவங்க யாருன்னு கேக்குறாரு. அதாவது ஜம்மியத்து அன்சாரி சுன்னத்தில் முகமதியான் இப்போ அந்த பேர்லாம் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா. ஜம்மியா அன்சார் சுன்னத்தில் முகமதியான் தான் அந்த அமைப்புக்கு பேர் வச்சிருக்காங்க. ஆமா. அவங்க சார்பா தான் அழைக்கப்பட்டுச்சு. சரி. He was invited to Sri Lanka at that time by Jamiatul Ansar Sunnatul Muhammadiyah, JASM, Paragadiniya. Okay, who was the leader? Does you remember? அந்த டைம்ல லீடரா யார் இருந்தா ஞாபகம் மீக்குதான்னு கேக்குறாரு அண்ணா. ஆமா, அப்போ எப்பவுமே அபூபக்கர் சித்திக் மதனி தான். Every time lifetime leader is Abu Bakr Siddiq Madani. Okay, now what did he do in Paragadini when he came? அண்ணன் பரகாதினிக்கு வந்த டைம்ல என்ன நடந்துச்சுன்னு கேக்குறாரு திரும்ப. பரகாதினில வரும்போது டெய்லி அந்த ஃபுல் டைம் பிரச்சாரம் நடக்கும். சரி. பிரச்சாரம் நடக்கும் பொழுதுதான் அப்பதான் அந்த உமர்களுடைய தாக்கம் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. சரி. அதுக்கு தான் அந்த மாநாடு போட்டு மக்களை தக்க வைக்கிறது போட்டிருந்தாங்க. உமர் அலி பையத் வாங்கணும்டார்ல. ஆமா ஆமா ஆமா. அந்த குரூப்புடைய ஒரு தாக்கம் இருக்கும் பொழுதுதான் அந்த மீட்டிங் முடிஞ்ச பிறகு நிறைய பேர் முறையிட்டாங்க நம்மள்ட்ட. சரி. இந்த மாதிரி உமர் அலின்னு ஒரு ஆளு பண்ணிட்டு இருக்கிறாரு, இவங்க சரியா அணுக மாட்டேங்கிறாங்க. சரி. அவர் டிபேட் கூப்பிடுறாரு, இவங்க போக மாட்டேங்கிறாங்க இப்படின்னு சொல்லி நம்மள்ட்ட முறையிட்டாங்க. சரி. அப்பதான் அந்த உமர் அலியோட விவாதம் பண்றதுக்குரிய ஒப்பந்தம் எல்லாம் போட்டு நாம அந்த பயணத்துல ஒப்பந்தம் போட்டு விவாதத்துக்கு தனியா நம்ம வந்தோம். சரி. அப்ப அக்ரிமெண்ட் போட்டுட்டு இவங்க தாவா பண்ற மாதிரி இல்ல. சரி. ஒரு பொருளாதார திட்டத்தெல்லாம் இருக்கு, நம்மளும் கூட அந்த நோக்கத்தெல்லாம் கூப்பிட்டு இருக்காங்க. அப்பதான் நமக்கு விளங்குச்சு. ஆமா ஆமா. அதனால அந்த உமர் அலியுடைய விஷயம் தான் அதிகமா பேசப்பட்டுச்சு. அவருடைய ஊருக்கு கூட ஏறாவூரா என்னமோ நினைக்கிறேன். அவர் ஊரு உமர் ஏத்தாலைங்கிற ஊருக்கெல்லாம் போய் அவங்க ஊருக்கு போய் அங்க ஒரு மீட்டிங் போட்டோம். இந்த பரகாதனிய மாநாடு முடிஞ்ச பிறகு சரி உமருடைய வாதத்துக்கு எல்லாம் மறுப்பு சொல்லக்கூடிய மீட்டிங் கூட அந்த ஏத்தாலைங்கிற ஊர்ல போட்டோம். சரி. அப்படி ஒரு 5-6 ஊர்களுக்கு நம்ம கூட்டு போனாங்க. சின்ன சின்ன ஊர்கள் தான். சரி. அந்த மீட்டிங் முடிச்சிட்டு வந்துட்டோம். அவ்வளவுதான். ஒரு 5 நாள் 6 நாள் இருந்திருப்போம். அவ்வளவுதான். So he says that about 5 or 6 days he visited to Sri Lanka at that time. First, the Jamiatul Ansar Sunnatul Muhammadiyah at Paragadiniya, they made a conference. That means bayan sermon continuously for 1 day. So many the scholars they speak there. And also after that, at that time, the Umar Ali means the leader of Jamaatul Muslimin Bayat group, Puttala Metala. His opinion was spread out in Sri Lanka, and it made a big impact among Muslims. So all Muslims. Umar Ali is from which organization? Is Jamaatul Muslimin. Jamaatul Muslimin. Oh, it is their office is located at Puttalam district, Etala. Correct. Okay. So at that time, his opinion was made a big impact among Muslims. That means Umar Ali says that those who do not make bay'ah, they are not Muslims. So the Paragadani also, they wanted to answer for Umar Ali. So they invited PJ here, and he had made a sermon in Paragadani, and also they made a sermon, they organized a public program in Etala, Umar Ali's area. And PJ at that time, he called Umar Ali for a debate, and he cleared the misconceptions of Umar Ali's among Muslims at that area, and he also visited some small villages for bayan sermons, and he left. After that, PJ also came
against Sri Lanka to debate with Umar Ali. So PJ first discussed this matter with Umar Ali in Paragadini. After that, PJ went to Umar Ali's hometown. No. PJ made a public program among Tawhid people at Paragadiniya. It was a different program, but his the intention was to clear about Umar Ali's opinions. He did that at Paragadiniya. He did at Paragadiniya, and also they made a program after that in Etala area, Umar Ali's area. And he close to Umar Ali's mosque, they made a program and they cleared the misconceptions by Umar Ali among their people. And also he called in Umar Ali for a debate. But at that time debate was not done. After that again PJ came to Sri Lanka and made the debate with him. In Puttalam area. The debate was done in Puttalam area. So he did not come for the debate the first time? No. He did not. Next time he came. Yeah. That is what he said. Yes, sir. Okay, very interesting. And did he accept defeat? Defeat means, sir? Yeah. Sir, அவர் கேக்குறாரு உமர் அலி வந்து தோல்வியை ஒத்துக்கொண்டாராண்டு. ஆமா, அவர் தோல்வியை வந்து யாருன்னு ஒத்துக்கிற மாட்டாங்க. ஆனா வந்து சரி, மக்கள் தெளிவாயிட்டாங்க. என்ன அவர் சொன்ன பிறகு, அந்த விவாதத்துக்கு பிறகு சரி, அவர் ஒட்டுமொத்த முஸ்லீம்களை கூட வென்றெடுத்துருவாங்க அளவுக்கு ஃபாஸ்டா போயிட்டு இருந்துச்சு அவருடைய பிரச்சாரம். சரி, சரியான முறையில முகம் கொடுக்க முடியல. அவரு தப்பா சொல்றதுக்கு வந்து பதில் சொல்ல முடியாம இருந்தாங்க. அந்த விவாதத்துக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா, டோட்டலாவே அவர்கிட்ட இருந்த பல ஊர்கள் வந்து அவருக்கு நதீர் மௌலவின் இருந்தாரு. நிறைய பேர் கலந்து வந்துட்டாங்க. அவர்கிட்ட இருந்த ஆட்கள்ல சரி, நிறைய பேர் அவரை விட்டு போயிட்டாங்க. அவர் அந்த இப்ப அந்த ஏத்தாலையில மட்டும்தான் இருக்காரு. அவருக்கு எந்த செல்வாக்கு இல்ல. அவரே அந்த கொள்கையை பிரச்சாரம் பண்ற அளவுல இல்ல. அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லாம சீன் அவுட் ஆயிட்டாரு. ஏன்னா அவர் இந்த பையத்து இல்லாம நிறைய பைத்தியக்காரத்தனமான சொல்லுவார். பாஸ்போர்ட் எடுக்க கூடாது, ரூபா நோட்டீஸ் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி கள்ள தோணில எல்லாம் போய் ஹஜ்ஜிக்கு போற அரசாங்கத்துல கேட்க கூடாது, நம்மளா போனோம், சரி, இப்படியான இதெல்லாம் சொல்லும்போது அதெல்லாம் நம்ம விலைக்கு சொன்ன பிறகு மக்கள்கிட்ட தெளிவு வந்து இப்ப காண போயிட்டாரு. அவரு சரி இருக்கிறாரு, ஆனா அவரு அந்த ஊர்ல தவிர மத்த இடத்துக்கு தெரியாது. அந்த அளவுக்கு ஆயிடுச்சு இப்ப. சரி sir, normally the people who debates, they do not accept their minors, but the result was very impact for Tawhid people, because most of the Umar Ali followers, they removed from their organization and they revoked their bayat, their promise from the Umar Ali, because Umar Ali was preaching at that time, we should not get passport, we should not obey the rules and regulation of the country, and if we want to do the pilgrimage of Hajj, we should not go by the airport, or we should not take visa, we have to go illegally, we should not obey the law and order. So those opinions were defeated by PJ. He clearly stated it is against Islam, we should obey the rules and regulation of the country, and he cleared all people. So many followers of Umar Ali was removed from their opinion after this debate. So it is the victory of PJ. And also nowadays Umar Ali's organization is very strictly restricted to very small areas in the country. So that is the victory of the PJ's debate. I understand. Now which year did he come back? திரும்ப வந்து எப்ப வந்தேன்னு கேக்குறாரு உமர் அலியோட விவாதத்துக்கு. உமர் அலி விவாதத்துக்கு வந்தது அது ஒரு வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த அக்ரிமெண்ட் ஒரு வருஷம் தான் போட்டோம். சரி, ஓராண்டுக்கு பிறகு வர்றாரு சொல்லி போயிட்டு ஒரு வருஷத்துக்கு பிறகு அந்த தேதி குறிப்பிட்டபடி உமர் அலி விவாதத்துக்கு வந்தோம். சரி, ஒரு வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பரகாதனிய மாநாட்டுக்கு ஒரு வருஷம். So he came back to Sri Lanka after 1 year of the Paragadiniya conference, because that when he called Umar Ali for the debate, it was mentioned after 1 year we will come and debate with you. So he said he came after 1 year. Where was the debate? Debate எங்க நடந்துச்சுன்னு கேக்குறாரு. புத்தளத்துல ஏதோ ஒரு மண்டபத்துல பரகமொழி இறந்து போனார்ல, ஆமா, அவருடைய ஏற்பாட்டுல அந்த ஒரு ஹால், என்னமோ அரசாங்க முனிசிபாலிட்டி ஹால் தான் அது. சரி, அரசாங்கம் ஏதோ ஒரு ஹால்னு சொல்லுவாங்க. அரசாங்கத்துக்கு சொந்தமானது, நகராட்சி, உள்ளூர் நகராட்சிக்கு சொந்தமான ஒரு கல்யாண மண்டபம். சரி, in Puttalam area,
It was a reception hall which is conducted by a municipal authority. He doesn't remember the name, but it was organized by a scholar named here in Sri Lanka, Arham Maulavi. And Arham Maulavi is dead. He's passed away. Hello? Yes. Can you ask PJ? Yeah. When he came to Paragadeniya, the first visit, did he meet Nizar Kuvati? பரகாதினிக்கு முதல் தடவையா வந்த நேரத்துல நிசார் கூவத்திய கண்டறிஞ்சான்னு கேக்குறாரு, சந்திச்சான்னு கேக்குறாரு. அப்போ நிசார் கூவத்தி நான் இப்ப இல்லன்னு நினைக்கிறேன். சரி. நிசார் கூவத்தி, தர்வேஸ் ராஜார்லாம் அந்த கதையை நம்மள்ட்ட சொல்லுவாங்க. அவங்க எல்லாம் பாடுபட்டவங்க சரி அப்படின்னு சொல்லி நம்ம வரும்போது அவங்க எல்லாம் இல்ல, ஆயத்தோட இல்ல. So when he came to Paragadiniya, Nizar Kuvati and Darvesh Sajia, they all passed away. He has heard about him. He has Sri Lankan people. They have informed about the Nizar Kuvatis and Darvesh Sajia's history. When he came, they were passed away. So although he read their writings, they were dead. No, when he visited Sri Lanka, they were dead. But he read their writings earlier. Earlier, yes. I understand. Whom did he meet? யார சந்திச்சேன்னு கேக்குறாரு அந்த பரகாதினிய சந்திப்புல. எங்கேயுமே போல, அவங்க மர்கஸ் பெருசா கடல் மாதிரி கட்டி வச்சுக்கிறாங்கல்ல, நேரம் அழைச்சிட்டு போயிட்டாங்க. சரி. ஏர்போர்ட்டுக்கு வந்தோம், கொழும்புல இருந்து நேரம் அப்படியே வந்து பரகாதனிய போயிட்டு அங்கேதான் தங்கிடுவோம். பரகாதனிய மதரசாவுல சரி தங்கிட்டு ஒரு ஊருக்கு போயிட்டு மறுபடியும் வந்துருவோம். அந்த மதரசாவில தங்கிடுவோம். சின்ன ஊர்ல கூட்டு போவாங்க. சரி. போயிட்டு மறுபடியும் அந்த மதரசாவுக்கு வந்துடும். கடைசி நாள் தான் கொழும்புல ஒரு மர்கஸ் இருக்கு அவங்களுக்கு, பரகாதினி அந்த ஜேஎஸ்எம்கா. அந்த ஆமா, அவங்களுக்கு கொழும்புல தலைநகரத்துல வச்சு அங்க வந்து ஒரு நாள் தங்கி கொழும்பு சுத்தி பார்த்துட்டு சரி கிளம்பிட்டோம். அவ்வளவுதான். கொழும்புல மீட்டிங்லாம் ஒண்ணும் இல்ல. Okay. So they directly, when they came to Paragadiniya, they directly came from airport to Paragadiniya Marcus. That means their Paragadiniya mosque, and they stayed there. When they want to do some programs outside areas, they take him out to the program, and again they go and stay at Paragadiniya Marcus, Paragadiniya mosque. It was a big mosque, so they do not want to stay in hotels or other areas. And after, when they want to leave the country, they finally came to Colombo, and JSM Marcus also they are in Colombo. They stayed there and they visited Colombo area just to visit the Colombo as foreigners. They visited the Colombo area and they left. Did he stay in the JSM Marcus also? Yeah, JSM. He stayed in JSM Marcus in Paragadiniya and also finally in Colombo Marcus. That is JSM Marcus in Colombo. JSM Marcus in Colombo, yes. He stayed the night there? ஒரு இரவு தங்கினியான்னு கேக்குறாரு அந்த கொழும்பு மார்க்கஸ்ல. ஆமா, அங்க தங்கணும். வந்துட்டு சரி ஒரு நாள் ஃபுல்லா தங்கி இருந்தோம். ஒன் டே தங்குறதுனா ஜாமான வச்சுட்டு சுத்தி பாக்குறது. சரி. 3 மணிக்கு நம்ம ஃபிளைட் நினைக்கிறேன். நைட் தங்கிட்டு 3 மணிக்கு ஃபிளைட் போயிட்டோம். They stayed there for one day. The staying means they kept their properties, their things, and they visit to Colombo area just to visit some places in Colombo. But didn't stay the night in Colombo. Their flight was at early morning at that time, 3 o'clock. He says he remembers that 3 o'clock, and they went. First visit or second visit? Sorry. First visit or second visit? அது முதல் சந்திப்புலயா இரண்டாவது சந்திப்புலயா கேக்குறாரு. ஃபர்ஸ்ட்க்கு பரகாதினி வந்ததா இரண்டாவது சந்திப்பான்னு கேக்குறாரு. இல்ல ஒரே ஃபர்ஸ்ட் தான் அது. ஃபர்ஸ்ட் விசிட். வந்ததா ஃபர்ஸ்ட். First visit. Okay. Then ask him. Okay. What is his total number of visits to Sri Lanka? இலங்கைக்கு மொத்தமா எத்தனை தடவை வந்தேன்னு கேக்குறாரு அண்ணா. எத்தனை தடவை நீங்க தான் ஞாபகம் இல்லையா? நான் வந்ததுன்னா சரி, அத பர்காதனிய ஒண்ணு, விவாதத்துக்கு ஒண்ணு, சரி, அதுக்கப்புறம் கல்முனை விவாதத்துக்கு ஒண்ணு, அப்புறம் கொழும்புல டவர் ஹால்ல நிறைஞ்சல, ஆமா, அந்த விவாதம் பிஎம்ஐசிஹெச் அது ஒண்ணு, அந்த விவாதம் ஒண்ணு 4, சரி, அதுக்கப்புறம் வந்து 5வது இந்த நம்ம டிபோர்ட் பண்ணது 2005. So 5 times. So he remembers that 5 times for Paragadeniya first visit and second visit to debate with Umar Ali
and also a debate in 2001 at BMICH, and also in earlier Kalmuna debate. There was a debate in Kalmuna, Sunnat wal Jamaat, that debate, and after finally he came to in 2005, which SLTJ was formed at that year. Approximately 5 times. He remembers approximately 5 times. Okay. I'll ask him, of the scholars who has influenced him most, is it Ibn Taymiyyah or is it Ibn Abdul? அறிஞர்கள்ல இப்னு தைமியா கூடுதலான தாக்கம் செலுத்தக்கூடியவரா, முகமது இப்னு அப்துல் வஹாப் கூடுதலான தாக்கம் செலுத்தக்கூடியவரான்னு கேட்கிறாரு. அறிவுல இப்னு தைமியா தான். அறிவுல, சரி. அறிவுல சிந்தனை ஆய்வுல எல்லாம் இப்னு தைமியா இப்ப கம்பேர் பண்ண முடியாது, பெரிய அளவுல ஸ்காலரு. சரி. ஆனா இப்னு தைமியா மாதிரி நிறைய இப்னு ஹஜர் நிறைய இருக்கிறாங்க. அந்த இப்னு தைமியா மட்டும்தான் அந்த சவுதி தொடர்புல உள்ளவங்க சொல்லுவாங்களே தவிர அவர் மாதிரி இப்னு ஹஜர் இருக்கிறாரு. சரி. இப்னு கசீர் இருக்கிறாரு. நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க அந்த இப்னு தைமியாவுடைய அந்த 700கள்ல. சரி. ஆமா, இப்னு தைமியா அப்துல் வஹாபான்னு கேட்டா இப்னு தைமியா தான் பல மடங்கு கூட வரும். சரி. So by comparing to Ibn Taymiyyah and Muhammad ibn Abdul Wahhab, Ibn Taymiyyah is the greatest scholar. Even cannot compare with Muhammad ibn Abdul Wahhab. He is the greatest scholar. At that his contemporary period, there were some scholars too, called as Ibn Hajar al-Asqalani and also Ibn Kasir. And those scholars are very popular, and even in knowledge they are very comparable to Ibn Taymiyyah. But Ibn Taymiyyah is in the most high level. Ibn Taymiyyah is in the most high level. But those Saudi scholars, they always quote Ibn Taymiyyah. That is why Ibn Hajar and Ibn Kasir was not very popular among them. Sorry, sir? One is Ibn Taymiyyah, second scholar is Ibn Hajar al-Asqalani. Ibn Hajar. Hajar al-Asqalani. Asqalani, yes. Third one is Ibn Kasir. Ibn Kasir, Ibn Kasir, the scholar of Tafsir Ibn Kasir. Ibn Qayyim அந்த இப்னு தைமியாவுடைய மாணவர். Ibn Qayyim is the student of Ibn Taymiyyah. Okay, so Ibn Hajar al-Asqalani and the other one is Ibn Kasir. Kasir, how do you spell? Kasir, K-A-S-E-R, Kasir. K-A-S-E-R, Ibn Kasir. Okay. And Ibn Qayyum. He is very famous. Yeah, he is very famous, and he is the student of Ibn Taymiyyah. Qayyum is Q-A-I-Y-I-A-M. Yeah, okay, sir. Student of Ibn Taymiyyah. So whom would he rank, PJ rank in order? Number 1, number 2, number 3. Number 1, 2, 3 ல யார ஆர்டர் பண்றேன்னு கேக்குற, லிஸ்ட் பண்ணு, தரம் கொடுக்கறதுன்னு கேக்குற. நம்பர் 1ல இப்னு ஹஜருக்கு அப்புறம் தான் இப்னு தைமியா வைக்கணும். ஆனா இப்னு தைமியா ஃபேமஸ் ஆயிட்டாரு. So in the ranking list, Ibn Hajar is the number 1, but Ibn Taymiyyah is the famous one. I understand. So under ranking, Ibn Hajar is number 1, Ibn Taymiyyah is number 2, likewise. இதெல்லாம் எதை வச்சு சொல்றோம்னு கேட்டா, சரி, அவங்களுடைய நூல்கள் நமக்கு எல்லாமே கையில கிடைக்கிறது. சரி. இப்னு ஹஜர் நூல் எடுத்தோம்னா அவரே ஒரு நூலகமா இருந்திருக்காரு. அந்த அளவுக்கு அவருடைய டீடைல்கள் எதுவுமே ரொம்ப புள்ளி விவரமா கரெக்டா சொல்லுவாரு. சரி. ஆய்வு அந்த மாதிரி ஒரு ஹதீஸ் எடுத்தாருன்னா எந்தெந்த நூல்கள் எல்லாம் அது இருக்குன்னா அப்படி துல்லியமா சொல்லக்கூடிய ஒரு ஆய்வாளர் இப்னு ஹஜர். அது எதை வச்சு நம்ம சொல்றோம்னா, சரி, அவங்களுடைய நூல்கள் இப்ப நம்ம கைவசம் இருக்குது, இப்னு தைமியா நூல்கள் இருக்கு, ரெண்டையும் கம்பேர் பண்ணும் பொழுது சரி அவர் ரொம்ப டாப்ல இருக்கிறாரு. அந்த நூல்கள்லாம் இல்லாம சும்மா இவர் கொஞ்சம் போராளியா இருந்தாரு. இப்னு தைமியா இப்னு ஹஜர் வெறும் ஸ்காலர் மட்டும்தான். சரி. இப்னு தைமியா இப்ப இறங்கி பிரச்சாரம் பண்றது அந்த மாதிரியான ஒரு பிரச்சாரகராக இருந்தனால அவர் ஃபேமஸ் ஆயிட்டாரு. சரி சரி சரி. இப்னு ஹஜர் ஒன்லி எழுத்தர் மட்டும்தான். சரி சரி. So he's announcing the ranking by their books, the Ibn Hajar's books and Ibn Taymiyyah's book. Ibn Hajar is a walking library. He is very very vast in knowledge,
Even if we want to quote an hadith of Prophet, saying of Prophet, he mentions where, in which books it is mentioned. So he is very vast in knowledge in hadith field and everything. But he was just only a scholar. Ibn Taymiyyah is also a great scholar, but he was very popular among the Tawhid scholars or Muslims because he was actively preaching Islam. He also preached not only in his writings but also in his preachings. He was actively preaching Islam. That's why he is very famous or very impact among Muslims. But Ibn Hajar is the greatest scholar and he can be called as a walking library. I understand. Then number 3. மூணாவது இடத்துல யார் இருக்கலாம் என்று கேக்குறாரு. மூணாவது இப்னு கசீர், அவருடைய இப்னு தய்மியாவுடைய மாணவர் தான் இப்னு கசீர். சரி. இப்னு கையும் மாணவர் தான். சரி. ஆமா, அவர் 2 பேர் மாணவர்கள். அதுல இப்னு கசீர் அதுக்கு அடுத்து சொல்லலாம். The next ranking is for Ibn Kasir. He is also student of Ibn Taymiyyah. And also other one is, fourth one is Ibn Qayyum. He also the student of Ibn Taymiyyah. Hello? Okay, let's ask another one more question. Now, the ideology of takfir, excommunication. Ibn Taymiyyah said that the Mongol invaders who came to Baghdad, he excommunicated them. He called them apostates. Does he agree with that or not? What he called him as apostates? Apostates, that is murtad. Murtad, yeah. அந்த மங்கோலியர்கள் வந்து அந்த ஆக்கிரமிச்சாங்க தானே, அப்போ வந்து இப்னு தைமியா அவங்கள வந்து தக்ஃபீர் சொல்லி குஃப்ரியத்திலும் முர்த்ததுன்னு சொல்லி அறிவிச்சதை வந்து ஏற்றுக்கொள்றீங்களான்னு கேட்கிறாரு. யாரையும் அப்படி சொல்லக்கூடாது, அப்படி சொன்னா ஏத்துக்க முடியாது. மங்கோலியர்கள் அப்படி சொன்னாங்களா எனக்கு தெரியல. ஆனா எனக்கு சொல்றாங்களா அந்த மாதிரி தான், அதாவது தௌஹீத சொல்றாங்கல்ல, சரி, காஃபிர் முர்த்ததுமாங்க, அப்படி ஏத்துக்க முடியாது. அவர் கரெக்டா பக்காவா இருந்தவர் தான். இல்ல அவர் சொல்றாரு மங்கோலியர்களை வந்து இப்னு தைமியா சொன்னாரா அல்லது சார் I want to கொஞ்சம் இருங்க அண்ணா. Sir, I want to ask you a questions again, clarify the question. Does the Ibn Taymiyyah declare the Mongolians as kafirs or murtad, or Mongolians decided they declared Ibn Taymiyyah as kafir? No, the Mongolians came and destroyed Baghdad, yes. And after that Ibn Taymiyyah said that Mongol invaders are முர்த்தத். அவர் சொல்றார் பக்தாத வந்து மங்கோலியர்கள் வந்து ஆக்கிரமிச்ச நேரத்துல இப்னு தைமியா அறிவிச்சாராம் அந்த மங்கோலியர்கள் எல்லாம் முர்த்ததுகள் என்று அறிவிச்சாராம். அதை ஏற்றுக்கொள்றீங்களான்னு கேட்கிறாரு. அது நமக்கு மங்கோலியர்கள் என்ன கொள்கையில் இருந்தாங்கன்னு சொல்ல தெரியல. இப்னு தைமியா எண்ணத்துல இருந்தா நமக்கு புக்ல தெரியுது. சரி, மங்கோலியர்கள் என்ன மாதிரி நிலைப்பாட்டுல இருந்தாங்க, அவங்க கொள்கை என்னன்னு நமக்கு தெரியலையே. சரியா, அதனால அதை அறிவிப்பதற்கு என்ன ரீசன், அப்படி அறிவிச்சதான் எனக்கு தெரியல. சரி, ரீசன் இருந்தா சொல்லலாம், அப்படி இல்லாம சொல்ல முடியாது. அவர் வந்து மங்கோலியர்களை எதிர்த்தாரு, அதனால சிறை வாசிச்ச ஜெயில அடைச்சாங்க, அந்த இதெல்லாம் தெரியும். சரி, ஆமா. So he says that he knows that Ibn Taymiyyah has opposed Mongolians and as a result he was imprisoned, Ibn Taymiyyah. But he doesn't know about that Ibn Taymiyyah expressed an opinion regarding Mongolians as murtad or kafirs. But anyone who calls murtad or kafirs, they have to provide evidence. Without knowing the basics of Mongolians and their beliefs, even PJ also can't say that they are murtad or kafirs. And also he doesn't know about that he has revealed opinion like that or not. Okay. Now, Ibn Abdul Wahhab said to break idols, right? Okay. Does he agree with that or not? அண்ணா அவன் கேட்கிறாரு, முகமது இப்னு அப்துல் வஹாப் சிலைகளை வந்து தகர்த்தெறியணும் என்று அறிவிச்சதை வந்து ஒப்புக்கொள்றீங்களா அப்படின்னு ஏற்றுக்கொள்றீங்களான்னு கேட்கிறாரு. சிலைகளுக்கு அங்க அரபு நாட்டுல வேலை இல்லையே, சமாதிகளை தான் உடைக்க சொன்னாரு. சரி, அங்க சிலைகளே இல்லையே அந்த முகமது அப்துல் வஹாப் புரட்சி நேரத்துல. சரி, சிலைகளே இருக்கல, தர்காக்கள் தான் இருந்தது, கபர்கள். சரி, அதைத்தான் உடைக்கணும்னு சொன்னாரு. சரி, so he says that at the time of the Muhammad ibn Abdul Wahhab,
when a revolution arises in Saudi, there were no idols in Saudis. There were no statues in Saudis, but there were graves. Muhammad ibn Abdul Wahhab ordered to break out the graves, not the idols. I understand. The Sufi graves. Sufi, yeah, the graves. Sufi graves? சூஃபிகளுடைய சமாதிகள் என்றா கேட்கிறாரு. சூஃபிகள் சமாதி இல்ல, பெரிய பெரிய சஹாபாக்கள், நபி தோழர்கள், சரி, அந்த மாதிரியான நன்மக்களுடைய சமாதி தான், சூஃபி சமாதி இல்ல. எல்லாருமே பத்ர் போர்ல உள்ள பத்ர் போர்க்களத்துல இறந்தவங்கள சரி அங்க தர்கா மாதிரி கட்டி வச்சிருந்தாங்க. சரி, எல்லாமே நபிகள் நாயகத்தினுடைய தோழர்களுடைய சமாதி அதிகம். சரி, அதுதான் கட்ட நபிகள் நாயகம் தடுத்ததுனால கட்டக்கூடாதுன்னு சொன்னாரு. சரி, பிரச்சாரம் பண்ணாரு. அவருடைய நண்பர் இப்னு சவுத் ஆட்சிக்கு வந்த பிறகு சரி அதெல்லாம் ரிமூவ் பண்ணாங்க. சரி, ஓகே. So he said it is not Sufis' graves. Those graves were the graves of companions of Prophet Muhammad. Those who were passed away in the war of battle of Badr and some other wars. The people of the followers of the later Muslims, they built graves for those companions. So Muhammad ibn Abdul Wahhab preached according to Prophet's sayings that grave worship is not permitted in Islam. And after the Muhammad ibn Saud, who came to control, who came to the lordship of that area, he was ordered to remove by his authority. Okay. PJ, what is PJ's view about the grave worship that is taking place in India? Is he opposed to it or not? இந்தியாவுல நடக்கிற இந்த தர்கா வழிபாடு வந்து நீங்க எதிர்க்கிறீங்களா ஆதரிக்கிறீங்களான்னு கேக்குறாரு. எதிர்க்கிறோம். எதிர்க்கதானே ஆரம்பிச்சு எதிர்க்கிறோம். எதிர்ப்பதுல ரெண்டு விதம் இருக்கு. எதிர்ப்பது என்று சொன்னா சரி சித்தாந்த ரீதியா எதிர்ப்புமே தவிர சரி தர்கா போய் அடிக்கிறது உடைக்கிறது அதெல்லாம் வந்து செய்யக்கூடாது. மார்க்கத்துல கூடாதுன்றால அது ஒரு கவர்மெண்ட் இஸ்லாமிய அரசு வந்து அதை ரிமூவ் பண்ணிடும். சரி, ஆனால் நமக்கு வந்து பிரச்சாரம் பண்றதுக்கு மட்டும்தான் நமக்கு கடமை இருக்கு, உரிமை இருக்குது. சரி, இங்க உள்ள தர்காக்களை எல்லாம் நம்ம கண்டிக்கிறோம், ஏத்துக்கிற மாட்டோம், இருக்க கூடாதுங்கிறோம். அந்த மக்களே திருந்தி அதை என்ன செய்யணும், அதை விட்டு வெளியே வரணும்னு சொல்லுவோமே தவிர சரி அதை இடிக்கிற மாதிரி வேலைகள் செய்யறாங்க இல்லையா, அதை நம்ம செய்யக்கூடாதுன்னு சொல்றோம். சரி, இன்னும் சொல்ல போனா சில ஊர்கள்ல இந்து துவாக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் தகராறு வரும்போது தர்காவை இடிக்க வருவாங்க. சரி, அதுக்கு காவலா நம்ம போய் நிற்போம். நீ என்னோட அதை இடிச்சா நாளைக்கு மல்லேசன் அடிப்பான்ல. ஆமா ஆமா, அந்த மாதிரி பாரு, எந்த ஒரு அவங்களுடைய உரிமைகளையும் அவங்க ரைட்ல பறிக்க கூடாது. சித்தாந்த ரீதியா புரிய வைக்கணும். சரி, தர்கா வணங்கிட்டு போவோம், ஆனா வணங்க கூடாதுன்னு நாங்க சொல்லுவோம். சரி, கையை பிடிச்சி இழுக்க மாட்டோம். சரி, அதை வந்து இடிச்சு தர மாட்டோம். அந்த அடிப்படையில் தர்காவை எதிர்ப்பது என்பதுல வந்து முஹம்மது அப்துல் வஹாப் வந்து இடிக்கணும்னே சொன்னாரு, அது உண்மை. சரி, நம்ம அதுல மாறுபடுறோம். நம்ம இடிக்க கூடாது, அவங்க அந்த மக்களை தான் திருத்தணும். சரி, அவங்கள வந்து புரிய வச்சுதான் வென்றெடுக்கணும். இல்லாட்டி அது ஒரு அரசாங்கம் வந்த பிறகு செய்யலாம். சரி, ஒரு அரசாங்கம் வந்த பிறகு இதெல்லாம் இஸ்லாத்துல இல்ல, இஸ்லாமிய அரசாங்கம் அமைஞ்சா சரி அவங்க குரான்ல இல்லாத இருக்க செய்றீங்கன்னு அவங்க ரிமூவ் பண்ணுவாங்க. நம்முடைய பிரச்சாரம் என்னன்னு கேட்டா, இந்தியாவுல உலகத்துல தமிழகத்துல எங்க நடக்கிற தர்கா வழிபாடா இருந்தாலும் நம்ம எதிர்ப்போம். சரி, எதிர்ப்போம்னா என்னென்ன ஆதாரத்த அடிப்படையில, இந்த குரான் அடிப்படையில, இந்த ஹதீஸ் அடிப்படையில இருந்து அப்படித்தான் எதிர்ப்போமே தவிர சரி வன்முறையை தூண்டுற மாதிரி எதிர்க்க மாட்டோம். சரி, அதே போல அதுல அடக்கம் பண்றவங்களை நம்ம வந்து குறையும் சொல்ல மாட்டோம். சரி. So he says he opposes the grave worship in India or any other countries, but the opposing methods, there are two methods to oppose. One is the preaching, the Islamic preaching that grave worship is not allowed in Islam by the principle, by the sources of Quran and Sunnah. And also other way is to order people to break out the graves. But PJ says the correct way of opposing the grave worship is to preach Muslims that the grave worship is against Islam. Even Muhammad ibn Abdul Wahhab has said to break the graves directly. But PJ says he differs from that opinion. He says we have to clear
convince people that the dargah worship, the grave worship is not allowed in Islam. It is opposed by Prophet Muhammad and also by Quran. But we cannot implement, we cannot do any harmful thing to graves because it is not allowed in Islam to break any dargahs without an Islamic government. Islamic government should do that. Any civilian people, they cannot break the graves. Those who prachandakari kriya, you know, sir, those things cannot be done by any Muslims. We have to say, we have to preach, we have to convince Muslims. Otherwise, we cannot do anything against harmful. Because he says, for an example, when Hindu people, there are some racist Hindu movements called as Hindutva, those RSS people, when they came to break even dargahs, these Tawheed people, they protect dargah, because if they allowed to break these dargahs, after that they will break the mosque also. So this is the way of PJ's opposing method to grave worship. I understand. Okay, sir. Now ask PJ. Okay. In the Maldives. Okay. Before 1153. Okay. There was a big Buddhist and a Hindu civilization. Okay. Before 1153. Okay. Ask him, in the Maldives, everyone converted to Islam. What happened then? மாலத்தீவுல வந்து 1153க்கு முன்னாடி இந்து மக்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ஜனத்தொகை இருந்துச்சு. ஆனா அது பிறகு வந்து முழுமையா வந்து முஸ்லிம்மயமாக்கப்பட்டு இஸ்லாமியர்களா அவங்க மாற்றப்பட்டதுக்கு அதனுடைய பின்னணி என்ன, காரணம் என்னன்னு தெரியுமான்னு கேக்குறாரு. தெரியல, இந்த செய்தி தெரியலையே. மாலத்தீவோட நமக்கு தொடர்பு இல்லை, அதனால அந்த வரலாறு நம்ம படிக்கவும் இல்லை. அப்படி இருக்கான்னு தெரியல. சரி. So he says that he doesn't know about that history. He has not connection with Maldives, so he doesn't know about the history. Tell him that in 2015, okay, a group of people went inside the Maldives museum. Okay. And destroyed the pre-Islamic history of the Maldives. Okay. 2015ல மாலத்தீவுல ஒரு மியூசியத்துக்கு உள்ள நுழைஞ்சி அந்த இஸ்லாம் வர்றதுக்கு முன்னாடி இருந்த அனைத்து வரலாறையும் வந்து ஒரு சாரார் வந்து அழிச்சதாக ஒரு தகவலிக்கு அது தெரியுமான்னு கேக்குறாரு. 2015லயா? ஆமா ஆமா. அது வந்து ஆட்சி கைப்பற்ற புரட்சி நடந்துச்சு, இந்தியா தான் போய் அதை காப்பாத்தி விட்டாங்க. சரி தெரியும். சரி. 2015ல சரி அங்க உள்ள ஆட்சியாளருக்கு எதிராக ஒரு புரட்சி வரும் பொழுது சரி அப்ப அந்த அவர் வந்து இந்தியாவுடைய உதவியை கோரினார். அப்ப உள்ள அங்க உள்ள அதிபர் சரி ராஜீவ் காந்தி இருந்தாருன்னு நினைக்கிறேன். அந்த நேரத்துல இவங்க இங்க இருந்து ராணுவத்தை அனுப்பிதான் சரி அந்த ஆட்சியை காப்பாற்றி கொடுத்தாங்க. அப்போ ஒரு சண்டை நடந்துச்சு, அதுல ஏதோ தவிர அவங்க அடிப்படைவாதிகள் இல்ல, ஆட்சிக்கு எதிராக வந்து புரட்சி செஞ்சவங்களை தவிர சரி இஸ்லாத்தின் பெயரால் நடந்தது இல்லது. அதாவது கவர்மெண்ட்டுக்கு எதிராக நடந்ததுதான். அது இப்ப அவங்க இதெல்லாம் அழிச்சிருப்பாங்கன்னா அப்படி இதுக்குன்னு அழிச்சிருக்க மாட்டாங்க. சண்டையில குண்டு போடும்போது அவங்கள ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த மாதிரி ஏதாவது சேதங்கள் ஏற்பட்டிருக்கலாம். அது ஃபண்டமெண்டலிஸ்ட் அவங்க இல்ல. சரி. So in 2015 there was a revolution against the government. So the people they are who has been involved in the revolutionary, they are not fundamentalists. They were opposing the government, but at that time the Indian Prime Minister Rajiv Gandhi has helped the Maldives government, and he has protected against those revolutionary people. At that time that may be happened, he doesn't know that exactly, that may be happened, but that was not happened by the concept. According to the concept of Islam, they were opposing the government, and at that time that can be happened because of that conflicts. Okay, does he agree for anyone to go inside the Madras Museum, okay, Chennai Museum, and break the Hindu and the Buddhist statues? Does he agree with that or he doesn't? ஆனா அவர் உதாரணத்துக்கு கேட்கிறாரு, இப்ப சென்னையில ஏதாவது ஒரு மியூசியத்துல இந்துஸ்ட அதே மாதிரி பௌத்தர்கள்ட சிலைகளை அதுக்குள்ள யாராவது அத்துமீறி நுழைஞ்சி அதை அழிக்கிறத வந்து ஆதரிக்கிறீங்களா, அதை ஏற்றுக்கொள்வீங்களான்னு கேட்கிறாரு.
இல்ல எதையுமே நம்முடைய கொள்கை என்னன்னு கேட்டா, எந்த தவறாக ஒன்று இருந்தா கூட சரி, அது அவங்களுடைய உரிமை. அது சரி, அதை அவங்க வைத்திருப்பதை நம்ம தடுக்க மாட்டோம். சரி, அது போய் அவன் உள்ள ஒரு புத்தர் சிலை இருந்தாலும் வேற எந்த சிலை வச்சிருந்தாலும் நாட்டுல இருந்துகிட்டு தான் இருக்குது. சரி, அதையெல்லாம் அப்புறப்படுத்துறது அது அந்த இது கடவுள் இல்ல, இது வணங்காதீங்கன்னு அறிவுரை சொல்லுவோம் நம்ம தேவைப்படுற நேரங்கள்ல. அதைத்தான் செய்வோமே தவிர அதை ஆதரிக்க மாட்டோம். சரி, ஆதரிக்க மாட்டோம். சரி. He never agree with that. He says he is preaching every time by the concepts. The freedom of speech is there. He preaches to the people and he clear the people, but he doesn't insist people to do such activities because it's also against Islam. There are freedom of beliefs and freedom of practicing religions. So also in India there are so many statues of Buddhas and Hindus, they are gods, but they never tell people or never preach people to break out them because it is against Islam. They have to think themselves, but if anything necessity arises, they tell that this is a wrong way of belief, this is the right way of belief. Otherwise they do not insist people to break any statues or anything. Does PJ agree that freedom of belief is permitted? That is, others can be Buddhists, others can be Christians, others can be Hindus. Okay. Or he think that everyone should become Islamic? Okay. ஆனா அவர் கேட்கிறாரு, கருத்து சுதந்திரம், மத சுதந்திரம் பௌத்தர்களுக்கும் ஏனையவர்களுக்கும் இந்துக்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கு எல்லாத்துக்கும் இருக்கணும் என்றதை நீங்க விரும்புறீங்களா, அல்லது அனைவரும் இஸ்லாமியர்களா மாறணும் என்றதை விரும்புறீங்களான்னு கேட்கிறாரு. இல்ல, எல்லாருக்கும் கருத்து சுதந்திரத்தை வழங்கணும், கண்டிப்பா வழங்கணும். இஸ்லாமிய ஆட்சியா இருந்தாலும் அது வழங்கணும். சரி, அதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா நம்ம எதை சரி நினைக்கிறோமோ சரி, அதுக்கு அவங்க வந்தா நல்லதுன்னு விரும்பத்தான் செய்வோம். சரி, அதாவது இஸ்லாம் தான் சரியான மார்க்கம் நினைக்கும் பொழுது சரி. இப்ப நாங்க அப்படி இருந்தாலும் தானே, நாமளும் இந்துக்களாவோ கிறிஸ்தவர்களாவோ பௌத்தர்களாவோ இருந்தவங்க தான் நம்ம எல்லாம். சரி, அப்ப நம்ம எப்படி இந்த இஸ்லாம் மார்க்கத்தை விளங்கி அறிந்து கொண்டோமோ அந்த மாதிரி அந்த மக்களை அறிந்து கொள்ளணும்னு விரும்புவோம். சரி, அவங்கள உரிமையை வழங்குவோம். சரி. So he totally accept that the freedom of beliefs and freedom of thought should be there for every religious people, but as usual, if we accept this is as truth, we prefer that anyone accept this truth is better. Otherwise we do not insist anyone to we do not compel anyone to believe that, but we prefer any person who can accept who wants to accept this truth. If we accept that truth, we prefer that he can accept that, that is also good. But otherwise he says he does not say any restrictions to freedom of belief or freedom of thoughts. Anyone can accept anything whatever they want. In 2018 December, okay, the Buddha statues in Mavanella, okay, were broken. Yeah. What does he think about that group that went and broke the statues? Does he praise them or does he condemn them? Okay. Or he has no opinion? Okay, sir. Before that, he said earlier that even we also, earlier we were Buddhist and we were Hindus, and we accept this truth and we became Muslims. So likewise, we do not restrict any other people to do any restrictions to freedom of speech. And also, அண்ணன் அவர் கேட்கிறாரு, 2018 ஆண்டுல டிசம்பர்ல மாவனெல்ல பகுதியில சிலைகள் உடைக்கப்பட்டுச்சு இலங்கையில, புத்தர் சிலைகள். அது சம்பந்தமா உங்களோட நிலைப்பாடு என்னன்றது கேட்கிறாரு. ஆதரிக்கிறீங்களா, அதை எதிர்க்கிறீங்களான்னு கேட்கிறாரு. கண்டிப்பா நம்ம ஆப்கானிஸ்தான்ல ஆமா ஒரு புத்தர் இதை உடைச்சாங்க, பாமியன் சிலைகள். அதையே நம்ம கண்டிச்சிருக்கிறோம். சரி. ஆனா இலங்கையில இந்த நடந்த விஷயம் நீங்க அந்த ஜஹரான் கொண்டு வரதான் இந்த செய்தி நமக்கு தெரியும். சரி. அப்ப தெரிஞ்சா நம்ம அதை கண்டிச்சிருப்போம். ஆமா. இலங்கையில நடந்த தாக்குதல்ங்கிறது இலங்கை சம்பவமா போயிடுச்சே தவிர சரி சர்வதேச கவனத்தை பெறல, நமக்கு தெரியவும் செய்யாது. சரி. அதே நேரத்துல ஜஹரான் குண்டுவெடிப்புக்கு பிறகு ஒன்னா கிளறும் போதுதான் அதையும் சேர்த்து சொல்றாங்க இப்ப. சரி. அது கண்டிக்கிறோம். அப்பவே கண்டிச்சிருப்போம் தெரிஞ்சிருந்தா. சரி. So he says that he also opposes the act of breaking statues in Mamanalla area, but he doesn't know about that at that time.
it was an incident of Sri Lanka, but after the attack of Zahrans, this Easter attack, it was came up to international level. If he knows earlier, at that time, the Mavanalla statues was broken by these buggers, that he will he will definitely has expressed his opinions against that. And even in at that time, the Bamiyan statues, which was broken by Afghans, the Taliban, at that time also PJ has expressed his opinion against that. It is not Islam. It is against Islam. I understand. Okay, sir. Now, ask him, the Sufis, does he regard Sufis as people who have left Islam? Does he regard them as apostates? அண்ணா அவர் கேட்கிறாரு, சூஃபிகள் ஓகே, சூஃபிகள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவர்கள் முர்த்ததுகள் என்று நீங்க சொல்றீங்களான்னு கேட்கிறாரு. அது யாருமே இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவர்கள் ஆட்களை பத்தி சொல்ல மாட்டோம். சரி. இந்தந்த கொள்கைகளை செஞ்சா அது இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றி விடும். சரி. எந்த ஒரு நபரையும் இஸ்லாத்தை விட்டு வெளியேறினவர் நம்ம சொல்லவே மாட்டோம். சரி. நம்ம என்ன சொல்லுவோம் கேட்டா, நீங்க ஒரு மனிதன் காலில் போய் நீங்க விடுறீங்க, இது இஸ்லாத்தை விட்டு உங்களை வெளியேற்றி விடும். சரி. இந்த மாதிரி இந்த செயல்கள் மனிதனை குர்ஆன் ஹதீஸ்ல இல்லாத நீங்க செஞ்சா, சரி, மாற்றமா செஞ்சீங்கன்னா இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றிடும் சொல்லி அந்த பாயிண்ட் மொத்தமா சூஃபிகள் சொல்ல மாட்டோம். சரி. அவங்க செய்யற அந்த செயலை சூஃபிகள் தொழுவுறாங்க, அதை பத்தி நம்ம விமர்சிக்க மாட்டோம். சரி. நோன்பு வைக்கிற விமர்சிக்க மாட்டோம். அவங்க ஒரு மனிதன் காலில் விழுந்து கும்பிடுவாங்க. சரி. கால கழுவி என்ன செய்வாங்கன்னா குடிக்கலாம் செய்வாங்க, சீக்குமார்கள் சொல்லி. சரி. மனிதனுடைய பாத பூஜை என்று சொல்லி அந்த மாதிரி எல்லாம் செய்யும் பொழுது இதெல்லாம் இஸ்லாத்தை விட்டு உங்களை அப்புறப்படுத்திடும். சரி. இந்த செயல்களை குறிப்பிட்டு சொல்லுவோமே தவிர ஒரு குரூப்பே இஸ்லாத்தை விட்டு வெளியேறுவது இந்த செயல் செஞ்சா உங்களை இஸ்லாத்தை விட்டு அதை வெளியேற்றி விடும், வெளியேற்றக்கூடிய செயல். சரி. இறைவன்ட்டு நீங்க முஸ்லிமா நீங்க முஸ்லிமா இருக்க முடியாது சொல்லுவோம். சரி. So he says that he never expressed an all community as murtad or kafirs, but the activities, the acts which has been done by any person, which it leave him from Islam or leave him from the Iman, he will explain that thing. For an example, those Sufis or anyone, those who act some things which is against Islam, which is mentioned in Quran and Hadith, that will break your Iman belief, or that will make you left of Islam, that will be explained by him. For an example, the Sufis, in some Sufis, some saints, they are making some people as sheikhs and washing their feet and drinking that water. If somebody do this work, this thing, if somebody act like this, it will left him from Islam. Likewise, சொல்லுங்க அண்ணா. அதாவது அவனை முர்த்ததுன்னு சொன்னா எதிரியாக்குறது. சரி. இந்த செயல் உன்னை முர்த்தது ஆகிரும்னா அவனை திருப்பி கூப்பிடுறது, அழைக்கிறது. சரி. நம்முடைய இது நீ முர்த்தது ஆயிடக்கூடாதுங்கிற ஒரு தாய்க்கு பிள்ளை மேல இருக்கும்ல அக்கறை. ஆமா. அந்த மாதிரியான அக்கறையோட உள்ள ஒரு அழைப்பு நம்முடையது. சரி. சொல்லிட்டு அவனை எதிரி ஆக்கி விடுறது, அப்படி செய்ய மாட்டோம். ரெண்டு வித்தியாசம் இருக்கு. சார் මම මේක පොඩ්ඩක් සිංහලෙන් කියන්නම්, එතකොට තවත් පොඩ්ඩක් පැහැදිලි වෙයි කියලා හිතනවා ඉංග්‍රීසි වලින්ට වඩා. ඒ කියන්නේ යම්කිසි ක්‍රියාවක්, එක් පුද්ගලයෙකුගේ යම්කිසි ක්‍රියාවක් ඔහුව ඉස්ලාම් වලින් ඈත් කරවයි කියලා තිබෙනවා නම්, ඉස්ලාම් වල සඳහන් වෙලා තිබෙනවා නම්, ඒ කාරණාව පවසනවා මිසක් සමස්තයක් වශයෙන් එක කණ්ඩායමක් හෝ එක කොට්ටාස් ජන කොට්ටාසයක් මුර්තද්වරු, කාෆිර්වරු, මුස්රික්වරු කියලා කවදාවත් හඳුන්වන්නේ නැහැ. එහෙමත් යම්කිසි ක්‍රියාවක් සිදු කළා නම් මුර්තද් කෙනෙක් බවට පත්වෙන නිසා මේ දේවල් නොකර සිටින්න කියලා ප්‍රකාශ කරන්නේ ඒ පුද්ගලයා කෙරෙහි තියෙන ලැබිකම, ආදරය හා කරුණාව නිසා මිසක් ඔහු මුර්තද් කියලා නමකින් පටබැඳ නම් ඔහු සමාජයේ විරෝධියෙක් බවට පත් වෙනවා. සමාජයේ ඔහු සතුරෙක් බවට පත් වෙනවා. සතුරන් බිහි කිරීම නෙමෙයි උවමනාව. එක් පුද්ගලයෙකුව නිවැරදි දේ අනුගමනය කරවීමට අම්මෙක්, තාත්තෙක්, පුතෙකුට, දුවෙකුට උපදේශ දෙනවා වගේ උපදෙස් දීම තමයි එකම අරමුණ. ඒ නිසා අපි ස්ථාවරය මොකක්ද කියලා පවසනවා මිසක් සමස්තයක් වශයෙන් ජාතියකට, ජන කොට්ටාසයකට මුර්තද්, කාෆිර් කියලා ෆතුවා දීමක් සිද්ධ කරන්නේ නැහැ.
I understand. Okay, sir. Now, what does he think? What does he think about the standing for the national anthem of India? Okay. ஆனால் அவர் கேட்குறாரு, ஒரு தேசிய கீதத்துக்கு வந்து எலும்பி நிற்பது எந்திரிக்கிறது, அதை பற்றி நிலைப்பாடு, இந்தியாவில் தேசிய கீதத்துக்கு எந்திரிச்சு நிற்பது சம்பந்தமான உட நிலைப்பாடு என்ன அப்படின்னு கேட்குறாரு. இந்த மாதிரி விஷயங்களுக்கு பொதுவான விஷயம் என்னன்னு கேட்டா, சரி, இஸ்லாம் வந்து மூட நம்பிக்கை அனைத்தையும் இஸ்லாம் வந்து ஒழிக்குது. சரி, மனிதன் தான் எல்லாத்தையும் விட சிறந்தவன் என்று இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி தருது. சரி, அப்படிங்கும் பொழுது ஒரு கொடி, ஒரு பாட்டு, இது வந்து என்னையோட மேலானது, சரி, அப்படின்னு ஒரு மனிதன் வந்து நினைக்கூடாது. மனிதன் தான் மேலானவன். சரி, மனிதன் வந்து தன்னை விட கீழே உள்ளதுக்கு மரியாதை செய்வது, சரி, அதை வந்து வணங்குறது, இது எல்லாத்தையுமே இஸ்லாமிய அடிப்படைக்கு மாற்றமானது ஒரு விஷயம். சரி, அதே நேரத்தில் இஸ்லாம் இன்னொன்னு சொல்லுகிறது, இதெல்லாம் வந்து சரி உன் கையில ஆட்சி அதிகாரம் இருந்தா செய்யாத. சரி, அந்த மாதிரி பகுதியில நம்ம இருக்க வேண்டி வந்தால் நிர்பந்தம் சட்டம் ஆயிரும் பொழுது கட்டுப்படு. சரி, இஸ்லாம் எங்களுக்கு காட்டுற வழி என்னன்னு கேட்டா, இது இஸ்லாமிய அடிப்படையில சட்டம் இல்லாட்டி நாங்க இதை செய்ய மாட்டோம். சரி, செஞ்சுதான் ஆகணும்னா நாங்க செஞ்சிருவோம். ஏன்னு கேட்டா நிர்பந்தம் ஆயிடுது. சரி, அப்ப நிர்பந்தமான நேரத்துல நடந்து கொள்வதற்கு இஸ்லாம் வந்து ஒரு வாசலை திறந்து வச்சிருக்கு. சரி, இப்ப ஒரு கொடியை ஏற்றிட்டு கைய அது கும்பிடுறாங்க, அது கொடி வந்து நம்மளை விட உயர்ந்தது கிடையாது. சரி, நம்ம மனிதன் தான் உயர்ந்தவன். சரி, அது வந்து பகுத்தறிவுக்கு எதிராக இருக்கிறதுனால, மூட நம்பிக்கையா இருக்கிறதுனால, சரி, இது மாதிரியான விஷயங்கள் வந்து ஒரு இஸ்லாமிய அரசியல் இருக்காது. என்னன்னு கேட்டா, இஸ்லாமிய அரசாங்கத்துல வந்து அந்த கொடி வணக்கம், சரி, பாட்டுக்கு எந்திரிக்கிறது, நபிகள் நாயகம் வந்தா கூட எந்திரிக்க கூடாதுன்னு நமக்கு சொல்லி இருக்கு. சரி, அந்த மாதிரிதான் எங்க அடிப்படையான கொள்கை அதுதான். சரி, அதே நேரத்துல வந்து இப்ப யூசுப் நபி அவர்கள் வந்து இன்னொரு நாட்டுல போய் என்ன செஞ்சாங்க, இருக்கும்போது அந்த ஆட்சி கட்டுப்பட்டு இருந்தாங்க. சரி, நபிகள் நாயகத்தினுடைய தோழர்கள் கூட மக்காவில இருந்து விரட்டப்பட்டு அபிசினியாவுக்கு ஃபர்ஸ்ட் போனாங்க. ஆமா, அபிசினியாவில போய் அந்த மன்னர்த்த அடைக்கலம் வாங்கி அவர் ஆட்சியின் கீழே அவங்க கட்டுப்பட்டு நடந்தாங்க. சரி, அதெல்லாம் நம்ம ஆட்சி அதிகாரம் நம்மள்ட்ட இல்ல, ஒரு இடத்துக்கு போய் இருக்கிறோம் என்று சொன்னால், இந்தியா, இலங்கை போன்ற நாடுகள்ல நம்ம வந்து பெரும்பான்மையா வேற ஒரு சமுதாயம் இருக்கும்போது அவங்க ஆட்சி இருக்கும். சரி, அவங்க இயற்றுகிற சட்டம் வந்து நிர்பந்தத்துல அதை தவிர்க்க இயலும்னா தவிர்த்து கொள்ளலாம். இல்ல செஞ்சுதான் ஆகணும்னு நிர்பந்தம் வரும்னு சொன்னா, சரி, அதை செய்வது வந்து இஸ்லாத்துல எங்களுக்கு குற்றமே கிடையாது, கேள்வி வராது. சரி, அந்த அடிப்படையில தான் இங்க வந்து தேசிய கீதத்துக்கு எந்திரிக்கணும்னு சொல்லும் பொழுது நம்ம சட்டப்படியே கேஸ் போட்டு எந்திரிக்க தேவையில்லை என்ற தீர்ப்பு வாங்கி அதை இப்ப செய்யறது இல்ல. சரி, ஆரம்பத்துல செய்யணும்னாங்க, அதை செய்யணுங்கிறது சட்டத்துல கிடையாதுன்னு சொல்லி சரி கோர்ட்ல கேஸ் போட்டு அதை இப்ப எந்திரிச்சு நிக்கணுங்கிற சட்டத்தை வந்து நீக்கப்பட்டுருச்சு. கோர்ட்ல தீர்ப்பளிச்சுட்டாங்க. சரி, அப்படி சட்டப்படி போராடுவோம். சில விஷயங்கள் தவறா இருக்குன்னு சொன்னா, சரி, இது எங்க போய் திணிக்கிறீங்க, இது எங்க நம்பிக்கைக்கு மாற்றமானது. சரி, இத வந்து முஸ்லிம்கள் வந்தே மாதரம் சொல்லணும்னு சொன்னாங்க. சரி, அது வந்தே மாதரம்னா மண்ணை வணங்குறோம்னு அர்த்தம். சரி, தாய் மண்ணை வணங்குகிறோம் அப்படின்னு அர்த்தம். மண்ணை நாங்க வணங்க முடியாது. சரி, மண்ணை வணங்குன்னு சொல்லி ஒரு பாட்டு படிக்க சொன்னீங்கன்னா எங்களுக்கு படிக்க முடியாது. சரி, என்று நம்ம வந்து ஃபைட் பண்ணுவோம், போராடுவோம். சரி, அதே நேரத்தில் அதை பண்ணிதான் ஆகணும், இல்லாட்டி அது ஆபத்து வரும், அந்த மாதிரி ஒரு அச்சுறுத்தல் வரும்னா நிர்பந்தத்துக்கு உள்ளானவர்கள் வந்து அதை நிர்பந்தம் செய்ய முடியாது. இல்ல நிர்பந்தம் வரக்கூடிய சில விஷயங்கள் இருக்கிறது. சரி, அந்த இது அரசியல் சட்டத்திலேயே கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது. அதை சொன்னாங்கன்னு சொன்னா, சரி, நிர்பந்தம் கருதி நம்ம என்ன செய்வோம், செஞ்சிருவோம். இருந்தாலும் அதை தவற சுட்டி காட்டி போராடுவோம். இது எங்களுக்கு இருக்கக்கூடாது, சரி, எங்க நம்பிக்கைக்கு மாத்தமா இருக்குன்னு சொல்லி உள்ளுக்குள்ள இருந்த போராடுவோம். இது இந்த கருத்தை வழங்கியிருந்தேன். මේකත් පොඩ්ඩක් වැදගත් දෙයක්. මම පොඩ්ඩක් සිංහලෙන්ම කියන්න. පොඩ්ඩක් එයා කියපු දෙයක්ම කියන්න පුළුවන් වෙයි. ඒ කියන්නේ දැන් ඉස්ලාම් වල දැක්මක් තියෙනවා, මිනිසා තමයි උතුම්, මිනිසා තමයි සියල්ලට වඩා උතුම්, මිනිසාට වඩා පහත් මට්ටමින් තියෙන කිසිම දෙයකට මිනිසා නමස්කාර කිරීම හෝ එය මිනිසාට වඩා උතුම් කොට සැලකීම මිත්‍යා දෘෂ්ටිකයි කියන මතයක් ඉස්ලාම් වල තිබෙනවා. නමුත් යම්කිසි රටක, දැන් මුස්ලිම් නොවන රටක් ඉන්දියාවේ හෝ ශ්‍රී ලංකාවේ හෝ වෙනත් මුස්ලිම් නොවන රටක මෙවැනි දෙයක් ජාතික ගීයට නැගිට සිටින්න ඕන කියලා නීතියෙන් අනකරුවා නම් ඒට අනිවාර්යයෙන්ම අපි අනිවාර්යයෙන්ම ඒට අවනත විය යුතුයි.
ඒ ඉස්ලාම් වල තියෙන දෙයක්. මුස්ලිම් නොවන රටක නීතියකට යටත් වී කටයුතු කිරීම පිළිබඳව කුර්ආනයේම යූසුෆ් නබිතුමාගේ ඒ ඉතිහාස කතාව තුල තිබෙනවා. එතුමා මුස්ලිම් නොවන රජෙකුගේ අමාත්‍යවරයෙක් වශයෙන් කටයුතු කරා. ඒ නීතියට යටත්ව කටයුතු කරයි කියන එක. ඒ වගේම ඔව් හදීස් වල තියෙනවා. ඒ වගේම නබිනායකතුමාගේ කාලේ මුලින්ම අර නිෂ්ක්‍රමණය කරලා ගිය හිජ්රත් කරලා ගිය පිරිස ඇවිල්ලා ඇබීසීනියාවේ රජතුමාගේ නීතිය යටතේ ඔවුන් ජීවත් වුණා. ඒ නිසා නීතියකින් බලපවත්වනවා නම් නීතියක් බලාත්මක කරනවා නම් නීතියක් බල කරනවා නම් මේ දේ කර සිටිය යුතුයි කියලා ඒකට අපි කිසිසේත්ම වටහැනි වෙන්නේ ඒ අනුව අපි නීතියට අනුකූලව කටයුතු කරනවා. නමුත් ඉස්ලාමීය රටක් නම් ඉස්ලාමීය රජයක් තියෙන රටක් නම් මේ වගේ ජාතික ගීයක් හෝ ඒ වගේම ජාතික කොඩියට නැගිට සිටීම හෝ මෙවැනි දේවල් වල ඉස්ලාමීය රටක් තුල ඕන් ක්‍රියාත්මක කරන්නේ නැහැ. ක්‍රියාත්මක කරන්න ඉස්ලාම් වල ඒ සඳහා අවසරයක් ලබා දීලා නැහැ. මිනිසාව උතුම් කොට සැලකිය යුතුයි කියලා. නමුත් ඉන්දියාවේ දැන් මුල් කාල වකවාණු වලදී ජාතික ගීයට අනිවාර්යයෙන්ම නැගිට සිටිය යුතුයි කියලා නියමයක් තිබුණයි කියලා හැමතැනම ප්‍රචාරය කරන අවස්ථාවේදී ඒවට එකඟව තමයි ඔක්කොම කටයුතු කරගෙන ගියේ. නමුත් ඒකේ නීත්‍යානුකූල පිළිගැනීමක් ඒ සඳහා තියෙනවද නැද්ද කියලා විමසා බැලීමක් සිද්ධ කරපු අවස්ථාවකදී මොවුන් ඒ ගැන අධිකරණයේ විමසීමක් සිද්ධ කරලා තිනවා. අධිකරණයේ විමසීමක් සිද්ධ කරපු අවස්ථාවේදී අධිකරණය කියලා තියෙනවා මේ නීතියෙන් බලාත්මක කරලා නැහැ. නීතියෙන් එවැනි කිසිම නියෝගයක් නැහැ. නීතියෙන් එවැනි කිසිම අනක් කරලා නැහැ. එම නිසා මේක අනිවාර්යෙන් කළ යුතු දෙයක් නෙමෙයි කියලා අධිකරණයෙන් තීන්දුවක් ලබා දුන්නාට පස්සේ ඒ තීන්දුවට අනුව ජනතාවට පැහැදිලි කිරීමක් කරලා තියෙනවා. මේක නීතියෙන් කියලා නැහැ. නීතියෙන් කියලා තිබුණා නම් අපි අවනත වන්නට ඕන. නීතියෙන් නොමැති දෙයක් නම් එය ඉස්ලාමීය දැක්මෙන් මිත්‍යා දෘෂ්ටික දෙයක් ඇටියට සලකනවා නම් නීත්‍යානුකූලව ඒ සඳහා පිළිගැනීමක් නොමැති අවස්ථාවකදී එවැනි කටයුතු වල ඒ සඳහා එවැනි කටයුතු වලට එකඟත්වය පළ කරන්නේ නැහැයි කියලා කියනවා. ඒ වගේම වන්දේ මාතරම් කියලා පොළවට පසට නමස්කාර කළ යුතුයි කියලා ගීතයක් ඉන්දියාවේ ඔවුන් ඇති කරලා ඒ ගීතයට සියලු දෙනාම ඒ ගීතේ ගායනා කරන්න ඕන කියලා නියමයක් කරලා තිබුණා. එවැනි අවස්ථාවකදී ඉස්ලාම් වල පස් හෝ වැලි හෝ වෙනත් යමක් නමස්කාර කිරීම සඳහා ප්‍රකාශ කිරීම ඉස්ලාම් වල තහනම් වෙන නිසා ඒ පිළිබඳව ඔවුන් නීති අනුකූලව කටයුතු කරලා ඒක අපේ ආගමේ ඉගැන්වීම් වලට පටහැනි කියලා පවතින නිසා මේක අපට පිළිගන්නට බැහැ කියලා නීත්‍යානුකූලව යම්කිසි ප්‍රශ්නයක් පැන නගිනකොට ඒ නීත්‍යානුකූලව විසඳ ගන්නට උත්සාහ දරනවා මිසක් නීතියෙන් අනිවාර්ය කරලා තියෙන අවස්ථාවක ඒ නීතියට කවදාවත් පටහැනිව කටයුතු කරන්නේ නැහැ. ඒ අවස්ථාවේදී අපි නීතියෙන් බල කිරීමකට ලක්වන නිසා ඉස්ලාම් වල වරදක් වශයෙන් සලකනු ලබන්නේ නැහැයි කියලා එම අවස්ථාවේදී ඒකට අවසර තියෙනවායි කියලා තමයිලු ඒගොල්ලෝ ප්‍රකාශ කරන්නේ. இன்னொரு விஷயம் சொல்லுங்க என்னன்னு சரி இப்ப இந்த பாபர் மசூதி இடிச்சாங்கல்ல சரி இடிச்ச உடனே வருஷம் எல்லாரும் போராட்டம் பண்ணுவோம். லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு ஆமா போராட்டம் பண்ணுவோம். போராட்டம்ங்கிறது அரசாங்கம் எங்களுக்கு நீதி வழங்கணும்னு வைக்கிற கோரிக்கை தான். சரி பஸ் உடைக்க மாட்டோம், ரயில் உடைக்க மாட்டோம், சட்டத்தை கையில் எடுக்க மாட்டோம், கோரிக்கை எழுப்புவோம். சரி இறுதியாக பள்ளிவாசல் அநியாயமா அது கோயில் தாண்டி தீர்ப்பளிச்சுட்டாங்க. சரி ஒரு எதிர்ப்பு யாரும் காட்டல. சரி அதை ஏத்துக்கிட்டோம்னு அர்த்தம் இல்ல, மன ரீதியா வெறுக்கிறோம். அதை சரி இவ்வளவு பெரிய அநியாயம் செஞ்சிருந்தாலும் இதுக்கு மேல என்ன செய்வது? சரி சுப்ரீம் கோர்ட்ல சென்ற பிறகு சரி இதான் இந்த நாட்டினுடைய தலையெழுத்துன்னு சொல்லி நாங்க என்ன செய்யறோம் கேட்டா உபே பண்ணி கொண்டு சரி வெறுப்போடு சரி உபே பண்ணி கொண்டு நம்மளால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துடக்கூடாது, சரி கலவரம் வந்துடக்கூடாது என்பதுல கவனமா இருந்து எந்த ஒரு முஸ்லீம் செய்யல. முஸ்லீம் ரத்தத்துல ஊர்ன தன்மை இது. சரி இது ஒரு இயக்கம் இருந்தாலும் இயக்கம் இல்லாட்டாலும் 25 கோடி முஸ்லிம் 30 கோடி முஸ்லீம்கள் வாழ்றோம். சரி ஒரு முஸ்லீம் கூட இந்த தீர்ப்பை எதிர்த்து சரி வன்முறையில இறங்கல. சரி ஆனா எல்லாரும் கண்டிப்போம், இது ஒரு அநியாயமான தீர்ப்பு, சட்டவிரோதமான தீர்ப்புன்னு அறிக்கை விடுவோம், சரி தர்ணா பண்ணுவோம், போராட்டம் பண்ணுவோமே தவிர சரி இத வன்முறை விஷயத்துக்கு போக விட மாட்டோம். அதான் அளவு பண்ணும். சரி இது எல்லா முஸ்லீம்கிட்டையும் இது இருக்கிறது. இந்தியாவா இருந்தாலும் உலக முஸ்லீம்கள் எல்லாத்தையுமே சரி அவங்களுக்கு சட்டப்படி முடிஞ்ச அளவுக்கு போராடுவாங்க. இதான் பினிஷ்னு சொன்னா சரி அதை வைத்து ரத்தம் ஓடுவதை விரும்ப மாட்டாங்க. ஒரு சில விரும்பல. நீங்க இந்தியாவுடைய உதாரணத்தை நீங்க எடுத்துக்கலாம். சரி இலங்கையில இப்படித்தான் இருப்பாங்க. சரி තවත් උදාහරණයක් කියනවා සද බාබර් මස්ජිද් ප්‍රශ්නය ආවා ඉන්දියාවේ. ඒක ආපු දවසේ ඉඳලා ඉන්දියාවේ මුස්ලිම් ජනතාව බාබර් මස්ජිදේ තමයි එතන තිබුණේ, රාමර් කෝවිලේ තිබුණායි කියලා ප්‍රජාතන්ත්‍රවාදීව උද්ඝෝෂණ පවත්වලා දෙසැම්බර් 6 වෙනිදා හැම වර්ෂෙම උද්ඝෝෂණ පවත්වලා ඒ සඳහා නීත්‍යානුකූලව ගොඩක් අරගල කරලා තියෙනවා.
නමුත් අවුරුදු ගණනාවක් මුස්ලිම් ජනතාවගේ පල්ලියක් කියලා ඉන්දියාවේ ඒ ජනතාව නීත්‍යානුකූලව ප්‍රජාතන්ත්‍රවාදීව අරගල පැවැත්තුවත් ශ්‍රේෂ්ඨාධිකරණයේ තීන්දුවක් ලබා දුන්නා. එහි තියෙන්න ඕන රාමර් කෝවිලේ විතරයි බාබර් මස්ජිදේ එහෙට අදාළ නැහැ කියලා තීන්දුවක් ලබා දුන්නාට පස්සේ ඒ නීතියට සියලු දෙනාම ඔබේ වෙලා අවනත වෙලා ඔවුන් කටයුතු කරා මිසක් ඒකට විරුද්ධව නීතිය සාමය කඩ කරන ආකාරයෙන් කිසිම මුස්ලිම්වරයෙක් ඉන්දියාවේ සංවිධානවල ඉන්න තෞහිද් ජමාත් සංවිධාන හෝ වෙනත් සුන්නත් ජමාත් සංවිධානවල හෝ කිසිම සංවිධානයක ඉන්න හෝ සංවිධානවල නොසිටින කෝටි 25ක් 30ක් ඉන්න ඉන්දියාවේ මුස්ලිම්වරු කවුරුත් ඒ ශ්‍රේෂ්ඨාධිකරණයේ තීන්දුව වැරදි කියලා පිළිගන්නවා. නමුත් ඒ තීන්දුවට එරෙහිව කිසිම කෙනෙක් ප්‍රචණ්ඩකාරී ක්‍රියාවල කවුරුත් ඒකට ප්‍රචණ්ඩකාරී ක්‍රියාවල නියැලුනේ නැහැ. නමුත් ඒ තීන්දුව වැරදි. කිසිම පදනමක් නැති සාක්ෂියක් නැති ශ්‍රේෂ්ඨාධිකරණ තීන්දුවක් කියලා ඒ තීන්දුව විවේචනය කරා මිසක් ඒ තීන්දුව පිළිකුල් කළා මිසක් තීන්දුව බලපෑවපු නීතිය අධිකාරියට කවදාවත් පටහැනිව කටයුතු කළේ නැහැ. මේ මානසිකත්වය තමයි ඉන්දියාවේ වුණත් ලංකාවේ වුණත් ලෝකයේ හැමතැනම ජීවත් වෙන මුස්ලිම් වරුන්ගේ මානසිකත්වයේ වශයෙන් පීඩලා තිබෙන්නේ. අපට යම්කිසි අසාධාරණයක් වුණොත් ඒක නීත්‍යානුකූලව ඒ සඳහා අරගල පවත්වලා ඒ දිනාගත යුතු මිසක් ඒ නීතිය සාමය කඩ කරන මට්ටමකට යා නොයුතුයි කියන මේ මට්ටමේ තමයි ඉන්දියාවේ මිනිස්සුත් ඉන්නේ. ලංකාවේ මිනිස්සුත් ඒ මානසිකත්වයෙන් සිටිනවායි කියලා තමයි විශ්වාස කරන්නේ. එතකොට අහන්න දැන් ඉස්කෝලේ ටීචර් කෙනෙක් අපි දැක්කම හරි අපි ඒ ටීචර් ගෞරව කරන්න නැකිටලා ඒකටත් ටීචර් විරුද්ධද කියලා ஆனா அவர் கேட்கிறார் அப்படின்னா ஒரு ஸ்கூல்ல வந்து டீச்சர் வராங்க ஆசிரியர் வராங்க வரும்போது அவங்கள மதிக்கிறதுக்காக எந்திரிச்சு நிக்கிறது வந்து அது மார்க்கத்துல உள்ளதா அதை எதிர்க்கிறீங்களான்னு கேட்கிறார். மார்க்கத்துல உள்ளது இல்ல. அதே நேரத்துல நம்ம ஸ்கூல் நடத்தினா நம்ம முஸ்லீம்கள் நடத்துற ஸ்கூல்ல அதை சொல்ல மாட்டோம். எந்திரிக்காதீங்கன்னு சொல்லிடுவோம். சரி. இந்தியாவுல வந்து முஸ்லீம்கள் ஸ்கூல் நடத்துறதுக்கு பர்மிஷன் இருக்குது. சரி. அதன் அடிப்படையில் நம்ம நிறைய பள்ளிக்கூடம் நடத்துறாங்க. அதுல வந்து அதிகமான பள்ளிக்கூடங்கள்ல ஆசிரியர்கள் வந்து எந்திரிக்காதீங்கன்னு சொல்லிடுவோம். சரி. அரசு பள்ளிக்கூடத்துல எந்திரிக்கணும்னு சட்டம் வச்சிருக்கிறாங்க. சரி. அதை கட்டு போட்டுவோம். ஆனா வந்து இது நல்லது இல்ல என்று நம்ம அதை பிரச்சாரம் பண்ணுவோம். இது நல்லது இல்ல. சரி. ஆனா அரசாங்கம் சொல்லுவதனால கட்டுப்படுறோம். சரி. என்னடா ஒரு மனிதனை வந்து வந்தோன்னு எந்திரிக்கிறது அப்புறம் கும்பிடுறது இப்படிதான் கடவுளாக்கக்கூடியதுல கொண்டே விட்டுரும். சரி. இப்ப நபிகள் நாயகம் வந்து எனக்காக எந்திரிக்க கூடாது, நீங்க எல்லாரும் உட்கார்ந்து இருக்கும் போது நான் வந்தால் யாரும் எந்திரிக்க கூடாதுட்டாங்க. சரி. அப்ப காலில் விழ எந்த ஒரு மனிதனுக்கும் அந்த மாதிரி மரியாதை கொடுக்க கூடாதுன்னு இஸ்லாத்துல இருக்கிறதுனால சரி அது தவறு நாங்க சொல்லுவோம். ஆனா அரசுல சட்டமா இருந்தா கட்டுப்படுவோம். சரி. යා කියනවා සර් දැන් පාසලක වුණත් ගුරුවරු එනකොට නැගිට සිටීම ඉස්ලාම් ධර්මානුකූලව නිවැරදි ක්‍රියාවක්ද කියලා සලකා බැලුවොත් ඒ ඉස්ලාම් ධර්මානුකූලව හරි දෙයක් නෙවෙයි. ඉස්ලාමයේ අනුමත කරන්නේ නැහැ. මොහම්මද් නබිතුමා පවා පවසලා තියෙනවා මොහම්මද් නබිතුමා සභාවකට පැමිණෙන අවස්ථාවේදී පවා ගෞරවයේ නිමිත්තෙන් මොහම්මද් නබිතුමා වෙනුවෙන් පවා නැගිට සිටින්න එපා කියලා මොහම්මද් නබිතුමා ඒ තහනම් කර තිබෙන නිසා ඉස්ලාම් ධර්මානුකූලව ඒ වැරදි ක්‍රියාවක්. නමුත් ඉන්දියාවේ පාසල් වල ක්‍රම දෙකක් තියෙනවලු. මුස්ලිම් වරුන්ටත් පාසල් ආරම්භ කරන්න පුළුවන් කියලා අවසරයක් තියෙනවා. මුස්ලිම් නොවන කට්ටිය රජයේ පවත්වන පාසලුත් තිබෙනවා. රජයේ පාසල් වල ගුරුවරුන් එන අවස්ථාවේදී නැගිට ආචාර කිරීම නීතියක් වශයෙන් ඔවුන් පනවලා තියෙනවලු. ඒ වගේම මුස්ලිම් වරුන් විසින් පවත්වන පාසල් වල ගුරුවරු එන අවස්ථාවේදී නැගිටින්න එපා කියලා මුස්ලිම් ජනතාවම මුස්ලිම් මේ පාසල් පවත්වන කළමනාකරණයම ඒගොල්ලන්ට උගන්වලා දීලා ඒ නිවැරදි ක්‍රමයකට අනුව සිදු කරගෙන යනවලු. දැන් රජයේ පාසල් වල ගුරුවරු එන අවස්ථාවේදී නැගිටින්න ඕන කියලා නියමයක් තියෙන නිසා එසේ නැගිට සිටීම වරදක් කියලා කියන්නේ නැහැ. නමුත් ඒ නැගිට සිටීම කියන ඒ ප්‍රතිපත්තිය නිවැරදිද කියලා අහුවනම් ඒ ප්‍රතිපත්තිය ඒ ඉස්ලාම් වලට පටහැනි මේ වගේ පුද්ගලයන්ට ගෞරවයේ නාමයෙන් ආචාර කිරීමේ නාමයෙන් නැගිට සිටීම වැනි කරුණු තමයි ඒ පුද්ගලයන්ව දෙවිවරුන් බවට දේවත්වයේ ආරෝපණය කරලා ඔවුන්ව පූජා පවත්වලා ඔවුන්ව නමදුම් නමස්කාර සිදු කරන මට්ටමකට ඇති කරවන නිසා ඉස්ලාම් නබිතුමාටම ඒ දේ සිදු නොකරන්න කියලා තහනම් කර තිබෙන නිසා ප්‍රතිපත්තිමේ වශයෙන් ඒ වැරදි ක්‍රියාවක් කියලා විවේචනයක් සිදු කරනවා මිසක් නීත්‍යානුකූලව අනිවාර්ය කරලා තියෙන තැනක ඒට පටහැනිව කවුරුත් කටයුතු කරන්න එපා කියලා තියෙන්නේ. ඒ වගේම මුස්ලිම් වරුන්ම නිදහසේ පවත්වා ගන්නට පුළුවන් කියන පාසල්වල ඒ සිදු කරන්න කියලා ඒ ජනතාව අපේම ගුරුවරුන්ට පැහැදිලි කරලා ශිෂ්‍යයන්ට පැහැදිලි කරලා ඉස්ලාම් ධර්මානුකූලව ඒ දේ සිද්ධ කරනවා. ඉස්ලාම් වල ඒ ස්වාධීනත්වයේ තියෙන අවස්ථාවකදී ඒ දේ සිද්ධ කරනවා මිසක්
අනක් නීතියක් වශයෙන් පනවන අවස්ථාවේදී ඒට පටහැනිව කටයුතු කරන්නේ නැහැ. නමුත් නීතිය ඒ පිළිගත්ත නිසා, නීතියට අවනත වූ නිසා ඒ ක්‍රියාව නිවැරදි කියන එක පිළිගත්තයි කියන එක නෙමෙයි. ඒ ක්‍රියාව වැරදි තමයි ඉස්ලාම් ධර්මානුකූලව. ஹரி. அதாவது இன்னொரு சேர்த்து சொல்லி என்னன்னு கேட்டா சொல்லுங்க. வரவேற்புக்கு எந்திரிக்கிறதுக்கு மார்க்கத்துல அனுமதி இருக்கு. வரவேற்புன்னு சொன்னா செய்யணும். சரி, நான் உங்களை பார்க்க வர்றேன், சரி, நீங்க எந்திரிச்சு வாங்கன்னு கூப்பிடுறீங்க, நீங்க எங்களை பார்க்க வரும்போது நானும் எந்திரிக்கணும், சரி. அப்ப இது மரியாதைக்கு செய்யல. சரி. ஒருத்தர் பார்க்க போகும்போது அவங்க இடத்த நம்ம தேடி போனோம்னா எழுந்து வரவேற்பாங்க. சரி. நம்ம இடத்துக்கு அவங்க வந்தா நம்மளும் எழுந்து வரவேற்போம். சரி. இது வரவேற்பு எப்படி பார்க்கணும்னு கேட்டா இவர் எந்திரிக்க மாட்டாரு, சரி, நம்ம தான் எந்திரிச்சாகணும் அப்படின்னு இல்லாம, சரி, ஒருவருக்கு ஒரு பரஸ்பர மரியாதைக்காக வேண்டி எழுந்து கொள்வது நபிகளை எந்திரிச்சிருக்கிறாங்க, மகள் வரும்போது எந்திரிச்சிருக்கிறாங்க. ஆமா. அந்த மாதிரியான விஷயங்கள் இருதரப்பும் இருக்கணும். சரி. அல்லது மரியாதை இல்லாம நமக்கு வேண்டியவங்க புள்ள வெளிநாட்டுல இருந்து வருதுன்னு சொன்னா எந்திரிச்சு போய் வரவேற்போம், நம்ம புள்ளைய நம்ம வரவேற்போம். சரி. பாசத்துல ஆமா, பாசத்துக்கு மரியாதைக்கு உரிய எழுந்து நிறுத்தல் இதுல வராது. சரி. இவர் உயர் நம்ம மனித படைப்புல ஒரு மேலானவர் இவரு. சரி. இவருக்கு நம்ம எந்திரிக்கணும், அதுதான் கூடாது. சரி. අනිත් එක තව දෙයක් කියනවා ඉස්ලාම් වල අර නැගිටීම එපා කියලා කියන්න හේතුව එක පුද්ගලයෙකු Tamanට වඩා එයා උසස්, ඒ නිසා මම එයාට ගෞරව කිරීම සඳහා මම නැගිට ආචාර කළ යුතුයි කියන මානසිකත්වය තමයි ඉස්ලාම් ධර්මයේ තුල එපා කියලා තියෙනවා මිසක් පුද්ගලයෙක්ව පිළිගැනීම සඳහා ඒ පුද්ගලයාව වෙල්කම් කරලා ඒ පුද්ගලයාව පිළිගන්වලා ඔහුව සාදරයෙන් ඇරයුම් කරලා පිළිගැන්වීම සඳහා නැගිට සිටීම ඉස්ලාම් වල වරදක් නෙවෙයි. නමුත් ඒක ද්විපාර්ශ්වීයව සිද්ධ විය යුතුයි. මේ පුද්ගල A කියන පුද්ගලයා B කියන පුද්ගලයාව බලන්න ගිය වෙලාවෙත් B පුද්ගලයා නැගිට සිටනවා වගේ B කියන පුද්ගලයා A කියන පුද්ගලයාව බලන්න එන අවස්ථාවේදීත් A කියන පුද්ගලයාත් නැගිට සිටනවා නම් ද්විපාර්ශ්වීයව දෙදෙනාම පිළිගැනීම සඳහා නැගිට ආචාර කරන පුරුද්දක් තිබෙනවා නම් එතකොට එතන තියෙන්නේ අර සෙනෙහසක් ලෙන්ගතුකමක් මිස එක් පුද්ගලයෙකුව තවත් පුද්ගලයෙකුට වඩා උසස් කිරීමක් නෙවෙයි. පුද්ගලයෙක්ව උතුම් කොට සැලකීම සඳහා ආචාර කිරීමට ඒකපාර්ශවීයව නැගිටීම තමයි ඉස්ලාම් වල තහනම් කරලා තියෙනවා මිසක් පිළිගැනීම සඳහා ආදරය ස්නේහය පදනම් කරගෙන දෙපාර්ශවයෙන්ම නැගිටිනවා නම් ඒ ඉස්ලාම් වල තහනම් කරලා නබිනායකතුමාණන් එයාගේ දියණිය පැමිණෙන අවස්ථාවේදී එයාව පිළිගැන්වීම සඳහා නැගිටලා ගිහිල්ලා එයාව පිළිගන්වලා එයාව තුරුළු කරගත්තයි කියලා ඉස්ලාම් වල තියෙනවා. ඒ නනුව ඒ ස්නේහය සඳහා ආදරය සඳහා පිළිගැන්වීම අරමුණෙන් කෙනෙක්ව නැගිට ආචාර කරන එක ඒ ගෞරවය සඳහා සිදු නොකරන දෙයක් නිසා ඒ දේ සඳහා ඉස්ලාම් වල අවසරය තියෙනවායි කියලා එයා තවදුරටත් සඳහන් කරන්න කිව්වා. හරි. එතකොට අහන්න අල් බලා වල් බරා ගැන මොකද්ද මේ PJ කියන්නේ අල් බලා වල් බරා? அண்ணா அவர் கேட்கிறாரு அல்வலா வல் பரா சம்பந்தப்பட்ட உங்களோட நிலைப்பாடு என்ன அப்படின்னு கேட்கிறாரு. அது என்னன்னு எனக்கு தெரியல, விளக்கி சொல்லுங்க. அது என்ன அல்வலான்னா என்னது? அவன் ஒரு புத்தகம் ஆන්නේ පොතක් සම්බන්ධෙන්නේ ආන්නේ අල්වලා වල් බරා. නෑ අල්වලා වල් බරා කියන්නේ මේ ප්‍රතිපත්තියක්. பிரதிபத்தியம். அவர் கேட்கிறார் அது ஒரு கொள்கையா வச்சுக்கிறாங்களாம் அல்வலா வல் பராண்டு. அந்த கொள்கை சம்பந்தமா என்ன நிலைப்பாடுன்னு கேட்கிறார். இந்த கொள்கை புதுசா இருக்கு, என்ன கொள்கை அது? பிரதிபத்திய முனாது கீழானோஸ் அல்வலா வல்பரா பத்தி உங்களுக்கு தெரியாதான்னு கேக்குறாரு. இல்ல அப்படி ஒரு இஸ்லாத்துல ஒரு இது இல்லையே. இஸ்லாம்ல ஏதாவது புத்தகம் போட்டிருந்தா நீங்க சொல்லுங்க, அது என்னன்னு விளக்குங்க, நான் சொல்றேன். இஸ்லாத்துல உண்டா இல்ல? එයා කියනවා ඒ වගේ වෙනම ඉස්ලාම් වල concept එකක් අල්වලා වල්බරා කියලා නැහැ. මොනාරි පොතක් තියෙනවා නම් එහෙම නැත්නම් මොනාරි ප්‍රතිපත්තියක් තියෙනවා නම් ඒක මොකක්ද කියලා පැහැදිලි කරන්නලු. එයා එතකොට ඒක ඉස්ලාම් වලට අනුකූලද නැද්ද කියලා එයා කියයිලු. හරි. අල්වලා වල්බරා කියන්නේ මේ ඔක්කොම දැන් වහබි කට්ටිය කියනවා. හරි. කාටානි ගැන අහලා තියෙනවනේ. ඔව් කාටානි මේ ඔක්කොම අය කියනවා අල්වලා වල්බරා. ඒ කියන්නේ loyalty to Muslims and hatred to non-Muslims. දැන් මේ අල් කයිඩා ඊළඟට ඩයිස් ඉස්ලාමික් ස්ටේට් ඒ කියන්නේ මේ අර සිරියාවේ තියෙන ISIS ඒ ඔක්කොම දැන් ෆලෝ කරන්නේ මේ අල්වලා වල්බරා concept එක. කියන්නේ hate love the Muslims and hate the non-Muslims. මෙයා ඒක ගැන මොකද හිතලා තියෙන්නේ? அண்ணா அவர் சொல்றாரு இந்த IS அமைப்புகள் அதே மாதிரி தீவிரவாத அல் கைதா போல தீவிரவாத அமைப்புகள் இவங்க எல்லாம்
அல்வலா வல்பரான்ற ஒரு தனி கொள்கையை அவங்க வச்சிருக்கிறாங்க. அதாவது முஸ்லிம்களை நேசிக்கணும், முஸ்லிம் அல்லாதவர்களை வெறுக்கணும் அப்படின்ற ஒரு கொள்கையை வச்சிருக்கிறாங்க. அந்த கொள்கை அடிப்படையில தான் அவங்க இஸ்லாமிய அரசை உருவாக்குறாங்க, முஸ்லிம் அல்லாதவங்களை கொலை செய்யறாங்க. இந்த கொள்கை சம்பந்தமான நிலைப்பாடு என்னன்னு கேட்கிறாரு. அதாவது எல்லா மனிதர்களையும் நேசிக்கணும் என்பதுதான் இஸ்லாத்துடைய கொள்கை. சரி, இப்ப இந்த கொள்கை சரியா இல்லையாங்கிறதுக்கு நம்ம நபிகள் நாயகம் காலத்துக்கு போயிடலாம். சரி, நபிகள் நாயக காலத்துல அவங்களுக்கு எதிரிகளாக சூழ்ச்சி செய்யக்கூடிய நயவஞ்சகர்களாக யூதர்கள் இருந்தாங்க. சரி, அந்த யூதர்கள் யூதர்களை சேர்ந்த ஒருத்தர் தான் நபிகள் நாயகத்துக்கு ஊழியரா இருந்தாரு. சரி, அனஸ்ன்னு ஒரு ஊழியர், இன்னொரு ஊழியர் யூதர். சரி, ஒரு யூதரையும் ஒரு தன்னுடைய அந்தரங்க ஊழியராக நபிகள் நாயகம் வச்சிருக்கும் போது இருக்கல. சரி, அதே மாதிரி ஒரு யூத பெண் விஷம் கலந்த உணவு கொண்டாந்து கொடுப்பாங்க. சரி, நபிகள் நாயகம் சாப்பிடுவாங்க. அப்புறமேல விஷம் தெரிஞ்சவனே சாப்பிடாம விட்டுருவாங்க. இந்த ஒரு அவங்க கொண்டு விஷத்தை கொடுக்கும் அளவுக்கு நெருக்கம் வச்சிருந்திருக்காங்கல்ல. ஆமா, அந்த நம்பிக்கை நம்ம இந்த உணவு கொண்டே கொடுத்தா முகமது நபி சாப்பிடுவார்னு சொல்ற அளவுக்கு அந்த பெண்ணு வழங்கிட்டு இருக்காங்க, இவங்களும் வாங்கி இருக்கிறாங்க. சரி, அப்ப நபிகள் நாயக காலத்துல அவங்க கடைசி நேரத்துல கொஞ்சம் உணவு தட்டுப்பாடு ஏற்படும் போது கவச ஆடையை வைத்து யூதர்கிட்ட அடமானமாக கோதுமை கொடுக்குறாங்க. சரி, அவங்க மாற்றிக்கும் போது கூட அது மீட்கப்படல. அப்ப அவர் ஒரு அடமானம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு உயர்ந்த இடத்துல அவர் இருக்கிற பொருளாதாரத்தில் இருக்கிறாரு. அப்படித்தான் நடந்திருக்கிறாங்க. சரி, ஒரு பள்ளிவாசல் இருக்கும் போது யூதருடைய ஜனாசா வரும்பொழுது எழுந்திருக்காங்க. உசுரோட உள்ள ஆளுக்கு எழுந்து நிக்க கூடாது. சரி, இறந்து போன ஆட்களுக்கு எழுந்து நிக்கணும். சரி, இறந்து போன மரியாதையை நாட மாட்டான்ல அவன், அதனால எழுந்து நிக்கிறாங்க. சரி, அப்ப இது யூதருடைய ஜனாசான்னு சொல்லும் பொழுது அவனும் மனுஷன் தானே, இப்படித்தான் நபிகள் நாயகம் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறாங்க. சரி, ஆனா குர்ஆன்ல அந்த முஸ்லிம் அல்லாதவர்களை நண்பர் ஆக்காதீங்கன்னு சில வசனங்கள் இருக்கிறது. சரி, வசனத்தை இவங்க சரியாக புரிந்து கொள்ளாம அந்த வசனத்துக்கு தான் அர்த்தமா இருந்தா நபிகள் நாயகம் இப்படி நடந்துக்க மாட்டாங்க. சரி, யூதருக்கு முஸ்லீமுக்கு சண்டை வந்துச்சுன்னா யூதர் நபிகள் நாயகத்துல முஸ்லீம் எடுத்துட்டு வந்துருவாரு. சரி, நீங்க தீர்ப்பு. சரி, நபிகள் நாயகம் காலத்துல எத்தனை சம்பவங்கள் யூதரும் முஸ்லீமும் வாழ்ந்திருக்கும் போது ஒருத்த சண்டை வந்துடும். ஆமா, முகமது நபிட்ட போவோம்னு சொல்லிட்டு அந்த யூதரை கொண்டு இழுத்துட்டு வந்துருவாரு அந்த கேஸ. ஆமா, அப்ப இப்படித்தான் முகமது நபி அவர்கள் அவங்களை யாரையுமே வெறுக்கவே இல்லை. சரி, மக்காவுல இருந்து ஹிஜ்ரத் பண்ணி மதீனாவுக்கு வரும்போது அவங்களை கூட்டிட்டு வந்ததே ஒரு முஸ்லீம் அல்லாதவர் தான். சரி, ஒரு ரிஸ்கான ஒரு வேலைக்கு கூட அந்த வேலைக்கு அவர் தகுதியா இருந்தா அவர் பயன்படுத்திக்கிட்டாங்க. சரி, அப்ப குர்ஆன்ல இதெல்லாம் வருதுன்னு கேட்டா அதெல்லாம் எதுக்கு உள்ளதுன்னு கேட்டா சரி யுத்த காலத்துக்கு உள்ளது. யுத்த காலத்துல எதிரிகளா இருக்கணும், நம்மளை அழிக்கணும்னு சொல்லி திட்டம் போட்டு இருக்கிற ஒரு மக்களோட நீங்க நெருக்கம் வைக்காதீங்க. அதாவது நபிகள் நாயகத்துக்கு மக்காவுல இருந்து பல தடவை யுத்தம் படையெடுத்து வந்தாங்க. ஆமா, நம்மளை அழிப்பதற்காக படையெடுத்து வர்றவன நீ எப்படி நண்பனாக்குற? ஆமா, அப்ப படையெடுத்து வர்றவன் உங்களை ஊரை விட்டு விரட்டினவன் அப்படித்தான் அந்த குர்ஆன்ல தெளிவுபடுத்தி சில வசனங்கள்ல இருக்கிறது. ஆமா, யாரு உங்களை ஊரை விட்டு விரட்டினார்களோ, உங்களை அடிச்சார்களோ, உங்க சொத்துக்கள் எல்லாம் பறித்து கொண்டார்களோ, மீண்டும் மீண்டும் உங்களோட சண்டைக்கு வந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை நீங்கள் நட்பு பாராட்டுறீங்கன்னு தான் குர்ஆன்ல சொல்லப்படுதே தவிர இது யாரும் செய்ய மாட்டாங்க. இது முஸ்லீம் மட்டும் செய்யறது இல்ல, இந்துவும் செய்வாரு, பௌத்தரும் செய்வாரு. எல்லாருமே தன்னை அழிக்க வருபவர்களோடு நெருங்க மாட்டாங்க. அப்ப உங்களை அழிப்பு நினைக்கிறவர்களோடு நெருங்காதீங்கன்னு தான் இருக்கே தவிர முஸ்லீம் அல்லாதவங்களோடு நெருங்காதீங்கன்றதே இல்ல. இல்ல, ஆமா, இவங்க விளங்காம அந்த குர்ஆன் வசனத்தை எடுத்து வைத்து தப்பா மிஸ்கேட் பண்றாங்க. சரி, ஆனா நபிகள் நாயகம் இதுதான் அர்த்தமா இருந்தா நபிகள் நாயகம் கடைசி காலத்துல வரைக்கும் இப்படித்தான் நடந்திருக்கிறாங்க. ஆமா, யார் முஸ்லீம் அல்லாத மக்களுடைய உரிமையை மதிச்சு இருக்கிறாங்க, நியமம் நடத்திருக்கிறாங்க, அவங்க யாரையுமே வெறுக்கல. ஆமா, சரி, அந்த கொள்கை தப்பான கொள்கை அப்படி சொன்னார்களே, ஆனால் அது ஒரு தவறான ஒரு கொள்கை. හරි. සයා කියනවා සර් ඉස්ලාම් වල හැම මිනිසෙක්ටම කරුණාව දයාව පළ කරන්න ඕන කියලා තමයි ඉස්ලාම් ධර්මයේ පවසලා තිබෙන්නේ. ඉස්ලාම් ධර්මයේ මෙසේ කිව්වද නැද්ද කියන එක තේරුම් ගන්න නම් නබිනායකතුමාණන් මේ පිළිබඳව කටයුතු කරලා තියෙන ආකාරය මොකක්ද කියන එක තමයි අපි බලන්නට ඕන. නබිනායකතුමාගේ මෙහෙකරුවෙක් වශයෙන් අනස් කියලා නබි මිත්‍රවරයෙක් හිටියා. ඒ වගේම අනෙක් දෙවන මෙහෙකරුවා වශයෙන් නබිනායකතුමාට හිටියේ යුදෙව් ජාතික තරුණයෙක්. ඒ තරුණයා නබිනායකතුමාණන් සමග ඉතාමත් ලෙන්ගතුව
හොඳින්ම ඇසුරු කරලා තියෙනවායි කියලා හදීස් වල සඳහන් වෙනවා. ඒ තරුණයාව නබිනායකතුමාණන් යුදෙව් ජාතිකයෙක්ව අපි පිළිකුල් කරන්නට ඕනේ නම් මුස්ලිම් නොවන කෙනෙක්ව අපි ප්‍රතික්ෂේප කරන්නට ඕන නම් නබිනායකතුමාණන්ගේ ඊටමත් ලෙන්ගතු රහස්‍ය මෙහෙකරුවෙක් වශයෙන් යුදෙව් ජාතිකයෙක්ව නබිනායකතුමාණන්ගේ පුද්ගලික කටයුතු වලට මෙහෙකරුවෙක් වශයෙන් යුදෙව් ජාතිකයෙක්ව නබිනායකතුමාණන් පවත්වා ගන්නේ නැහැ. පළවෙනි කාරණාව. දෙවෙනි කාරණාව නබිනායකතුමාණන් නොයෙකුත් අය සමග ගනුදෙනු කරලා තියෙනවා. ඒ වගේම එක අවස්ථාවකදී එතුමාණන් මරණයට පත්වන අවසාන අවස්ථාවේදී නබිනායකතුමාණන් දරිද්‍රතාවයෙන් පෙළුණ නිසා එතුමාගේ ආහාර අවශ්‍යතාවයක් සඳහා සේරු 30ක තිරිඟු පිටි ප්‍රමාණයක් යුදෙව් ජාතිකයෙක්ගෙන් උකසට ගත්තා. එයාගේ සන්නාහය උකසට තබලා යුදෙව් ජාතිකයෙක්ගෙන් ආහාර ද්‍රව්‍ය ණයට ලබාගෙන තිබෙනවා. ඊතරම් දුරට යුදෙව් ජාතිකයන් තමග නබිනායකතුමාණන්ට ණය ලබා දෙන තරමට යුදෙව් ජාතිකයන් ඊටමත් ලෙන්ගතුව නබිනායකතුමාණන් සමග කටයුතු කරලා තියෙනවා. නබිනායකතුමාණනුත් ඔවුන් සමග කටයුතු කරලා තියෙනවා. ඒ වගේම එක අවස්ථාවකදී යුදෙව් ජාතික කාන්තාවක් නබිනායකතුමාණන්ට ආහාර තිලින කරා. ඒ ආහාරවල යුදෙව් ජාතික කාන්තාව විෂ තවරා තිබුණා. නමුත් නබිනායකතුමාණන්ට ඒ ආහාර තිලින කරවන සම්ප්‍රදායක් ඒ ජන සමාජයේ මුස්ලිම් නොවන ජනතාව පවා නබිනායකතුමාණන්ට ආහාර පාන සංග්‍රහ කරන මට්ටමක් තිබුණ නිසා තමයි ඒ යුදෙව් ජාතික කාන්තාව විෂ තවරා ගැනීමට ඒ අවස්ථාවක් කරගත්තේ. ඒ තරමට නබිනායකතුමාණන් මුස්ලිම් නොවන ජනතාව සමග සංග්‍රහ භෝජන ලබා ගන්නා තරමට ලෙන්ගතුව කටයුතු කරලා තිබෙනවා. ඒ වගේම නබිනායකතුමාණන් මක්කමේ සිට මදීනාවට නිස්ක්‍රමණය කරන අවස්ථාවේදී මුස්ලිම් නොවන ජාතිකයෙක්ව තමයි මඟ පෙන්වන පුද්ගලයෙක් වශයෙන් නබිනායකතුමා පවත්වා ගත්තේ. එතුමාට පාර පෙන්වන්නට මදීනාවට යන්න ඕන පාර පෙන්වන්නට මඟ පෙන්වන මාර්ගෝපදේශකයන්න් වශයෙන් තබා ගත්තේ මුස්ලිම් නොවන ජාතිකයෙක්. ප්‍රතිමා වන්දනාකරුවෙක්ව නබිනායකතුමාණන් මුස්ලිම් නොවන ජනතාව වපර ඇසකින් බැලුවනම් තමන්ගේ ජීවිතයට හානිදායක අවස්ථාවකදී ඒ සඳහා මුස්ලිම් නොවන ජාතිකයෙක්ගේ සහාය ලබාගෙන තියෙන්නේ නැහැ. එතුමා විශ්වාස කරලා මුස්ලිම් නොවන ජනතාව සමග ජීවත් වෙලා තිබෙනවා. ඒ වගේම මුස්ලිම් නොවන ජනතාව අතර යුදෙව් ජාතිකයන් අතර මුස්ලිම් වරුන්ට යම් යම් අවස්ථාවලදී යම් යම් නඩු හබ්බ සිද්ධ වෙලා තිනවා. ඒ අවස්ථාවලදී යුදෙව් ජාතිකයන් ඒ නඩුවලදී විසඳුම ලබා ගන්න තීන්දුව ලබා ගන්න යුදෙව් ජාතිකයන් නබිනායකතුමාණන් වෙතට ස්වෙච්ඡාවෙන් පැමිණ තිබෙනවා. ඒ තරම් දුරට නබිනායකතුමාණන් සාධාරණව විනිශ්චය ලබා දෙන කියන මතය මුස්ලිම් නොවන ජන සමාජය තුළ තිබුණ නිසා තමයි නබිනායකතුමා මුස්ලිම් නොවන ජනතාව සමග එසේ සිත දිනාගෙන කටයුතු කරපු නිසා තමයි ඒ යුදෙව් ජාතිකයෝ තමන්ගේ ප්‍රශ්නවලදී නඩුහබවලදී නබිනායකතුමාණන් විනිශ්චයකරුවෙක් වශයෙන් පත් කරගත්තේ කියලා මෙවැනි සාධක තිබෙනවා. ඒ වගේම පණ පිටින් සිටින අයට නැගිට ආචාර කිරීම ඉස්ලාම් ධර්මයේ තහනම් ක්‍රියාවක් වුණත් මරණයට පත්වුණු පුද්ගලයෙකුගේ මృతදේහයක් අප අරහා ගමන් කරනකොට ඒ සඳහා නැගිට ආචාර කළ යුතුයි කියලා නබිනායකතුමාණන් පවසා තිබෙනවා. වරක් යුදෙව් ජාතිකයෙකුගේ මృతදේහයක් එතුමාණන් අරහා යනකොට ඒ මృతදේහයට නබිනායකතුමාණන් නැගිට ආචාර කරනකොට එතකොට පුද්ගලයෙක් මුස්ලිම් වරයෙක් කනවා මේක යුදෙව් ජාතිකයෙකුගේ දේහයක් ඔබතුමා ඒ නැගිට ආචාර කරන්න කියලා. ඒ අවස්ථාවේදී නබිනායකතුමා කිව්වේ ඒ යුදෙව් ජාතිකයාගේ ආත්මයක් ඒ ජීවිතයක් එයා ජීවත් වුණ ජීවිතයක් නිසා මම ඒ ජීවිතයට ගෞරව කරනවායි කියලා. එතකොට ඒ නබිනායකතුමාණන් ඒ අයුරින් මුස්ලිම් නොවන ජනතාව සමග ලෙන්ගතුව කටයුතු කරලා තියෙනවා. නමුත් කුර්ආන් වල සමහර වැකි තියෙනවා මුස්ලිම් නොවන අයව සමීප මිත්‍රයන් වශයෙන් පත් නොකරගත යුතුයි කියලා. ඒ වැකි වැරදි ලෙස අර්ථකථනය කරලා තමයි මෙවැනි පුද්ගලයන් මුස්ලිම් නොවන ජනතාව පවා පිළිගතු කරගන්නට හොඳ නැහැ කියලා ඔවුන් අර්ථකථනයක් සිද්ධ කරනවා ඇති. නමුත් ඒ වැකිවල සඳහන් කරලා තිබෙන්නේ මුස්ලිම් නොවන ජනතාව ඈත් කරන්න කියලා නෙමෙයි, ඔවුන්ව ලැබැඳි මිතුරන් බවට පත් කරගන්නට එපා කියලා නෙමෙයි. එසේ එම වැකිවල අර්ථය එසේ වුණා නම් නබිනායකතුමාණන්ගේ ජීවිතයේ එතුමාණන් මරණයට පත්වන අවස්ථාව වෙනකන් එතුමා ජීවත් වුණු ජීවිතයේ ආදර්ශයේ තියෙන්නේ ඒ වැකියට පටහැනිව. එසේ අර්ථ දැක්වුවා නම්. නමුත් එහෙම නෙමෙයි නබිනායකතුමා ජීවත් වුණේ. නබිනායකතුමා ජීවත් වුණේ ලෙන්ගතුව. එසේනම් මෙම වැකියට අර්ථය දැන් මේ සමහරු ව්‍යාඛ්‍යාන කියනවා වගේ එවැනි අර්ථයක් නෙමෙයි. ඔවුන් වැරදි අර්ථකථනයක් කරන්නේ. ඒ වැකිවල අර්ථවත් කරන්නේ නබිනායකතුමාණන්ට විරුද්ධව කුමන්ත්‍රණ කරලා නබිනායකතුමාණන්ගේ රට ආක්‍රමණය කරන්නට යම් යම් මුස්ලිම් නොවන ජනතාව ඒ අවස්ථාවේදී පෙළඹුණා. ඒ ජනතාව ලෙන්ගතු කරගන්න එපා කියලා තමයි කුර්ආන් වැකිය පාළ වුණේ. කුර්ආන් වැකියක සඳහන් වුණා ඔබවම පිටුවහල් කරලා නුඹලාව මුස්ලිම් ජාතිකයන්ව රටෙන් පිටුවහල් කරලා නුඹලාටම වද හිංසා කරලා නැවත නුඹලාවම පරාජයට පත් කරන්නට තැත්දරන පුද්ගලයන්ව ඔබ
ලැබෙන්දි මිතුරන් බවට පත් කරගන්න එපා කියලා තමයි කුර්ආනයේ කියන්නේ. මේක මුස්ලිම් ජනතාව විතරක් නෙවෙයි මුස්ලිම් නොවන ජනතාව වුණත් තමන්ගේ රටට දේශයට සතුරුකම් කරපු ඕනෑම ජන සමාජයක් ලෙන්ගතුව ඇසුරු කිරීමට යම් එසේ කටයුතු කරන පිරිස පමණක් සමස්ත ජනතාවම නෙවෙයි එසේ කටයුතු කරන කුමන්ත්‍රණකාරී පිරිස පමණක් ලෙන්ගතුව ඇසුරු කිරීම සීමාවක් පනවනවා. එම පොදු සීමාව තමයි ඉස්ලාම් ධර්මයත් රජයක් වශයෙන් අභිනායකතුමාණන්ට පනවලා තිබෙන යුද පිටියේදී යුද්ධයක් වශයෙන් දේශපාලනමය වශයෙන් ලබාගත යුතු තීරණයක් වශයෙන් තමයි ඒ වැකිය පාල වුණේ. නමුත් ඒවට වැරදි අර්ථකථන දාලා මෙවැනි අය මුස්ලිම් නොවන ජනතාව පිළිකුල් කරන්න ඕන කියනවා ඇති. නමුත් ඒ ඉස්ලාම් ධර්මානුකූල නොවේ. එසේ ඉස්ලාම් ධර්මයට ඒ අනුකූල නම් නබිනායකතුමාගේ ජීවිතයේ ආදර්ශය එසේ නෙමෙයි තිබිලා තියෙන්නේ. එතුමාණන් සියලු ජනතාව සමග එක සමානව මුස්ලිම් හෝ මුස්ලිම් නොවන ජනතාවට එක සමානව ආදරයෙන් කටයුතු කරලා තියෙනවා කියන එක තමයි එතුමාණන්ගේ ජීවිතය අපට පෙන්වලා දෙන්නේ. එම නිසා ඒ වගේ තමයි අපි කටයුතු කරන්නට ඕන. ඒ කියන්නේ சொல்லுங்க. நான் சொன்னது தத்துவமா இருந்தாலும் பிராக்டிக்கலா எடுத்துக்கொண்டால் கூட சரி இன்னைக்கு ஒரு வெள்ளம் புயல் சுனாமி இந்த கொரோனாவோட ஒரு எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா முஸ்லிம் அல்லாதவர்கள் பாதிக்கப்படுற இடத்துல முஸ்லிம் தான் போய் பணியாற்றிட்டு இருக்கிறாங்க. இந்தியாவா இருந்தாலும் எங்கேயா இருந்தாலும் இப்ப இந்த கொரோனா செத்தவன குடும்பத்தார் அடக்க மாட்டேங்கிறாங்க. முஸ்லீம்கள் தான் போய் என்ன செய்யறாங்கன்னா அவங்கள அந்த பாடி எடுத்து அடக்குறாங்கன்னு சொன்னா எங்களுக்கு அந்த இது இல்லைன்ற அர்த்தம். வளா வராங்கிறீங்கல்ல அது இல்ல முஸ்லீம்கள். இந்த ஜப்பான் மாதிரியான சைத்தான் ஒன்றுக்குமே தவிர முஸ்லீம்கள்ட்ட சுனாமில நீங்க இந்தியாவுல பாக்கலாம். வெள்ளம் சென்னையில வெள்ளம் வந்துச்சு முஸ்லீம்கள் மட்டும்தான் போய் சேவை செஞ்சோம். இந்துக்கள் முஸ்லீம்கள் அல்லாத மக்களுக்கு தான் சேவை செய்யறோம். அதே மாதிரி இப்ப சாப்பாடுக்கு இல்லாம கஷ்டப்படுறாங்கன்னா ஒவ்வொரு பகுதியிலேயே நம்ம தான் சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கிறோம். இந்தியாவுல இலங்கையில கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்தியாவுல அந்த மாதிரி என்ன செய்யறோம்னு கேட்டா பல பகுதிகள்ல கல்யாணத்துக்கு வச்சிருந்த பணத்தை எல்லாம் செலவு பண்ணி தினசரி 3000 பேரு 5000 பேருக்கு சாப்பாடு கொடுக்கறாங்க. யாருக்குன்னா முஸ்லீம் அல்லாதவங்க தான் அதிகம் அதுல பயன்பெறவங்க. அப்ப நடவடிக்கையில நாங்க அப்படித்தான் இருக்கிறோம். எல்லாரும் நேசிக்கிறோம். அதாவது கொள்கையில நாங்க எங்களுக்கு தனி வழிபாட்டு முறை வைத்துக் கொண்டாலும் கூட மனிதன் வந்துருச்சுன்னு சொன்னா அதுல நாங்க எல்லா மனிதர்களையும் சமமா தான் முஸ்லீமுக்கு தான் தருவோம். මුස්ලිම් අල්ලා තරමට නම් නරකවේ ඉන්න නඩ කන් මුණානේ ඉන්නේ පාකලාன்னு சொல்லுங்க அதை. ஆமா. අනිත් එක තව දෙයක් සඳහන් කරනවා ප්‍රතිපත්තිමයක් වශයෙන් මේම නබිනායකතුමාණන් අපට උගන්වලා දීලා අපට ජීවත් වෙන්න කියලා අනුශාසනාවක් වශයෙන් තිබුණත් ප්‍රායෝගිකවත් මුස්ලිම් ජනතාව හැම වෙලේම ආගමික වශයෙන් අපට වෙනම ප්‍රතිපත්තියක් තිබුණත් අපට වෙනම වත්පිළිවෙත් ක්‍රමයක් තිබුණත් මානව හිතවාදී කියලා එනකොට සියලුම ජනතාව එක හා සමානව බලන මානසිකත්වයෙන් තමයි සියලුම මුස්ලිම් ජනතාව ජීවත් වෙමින් සිටින්නේ. දැන් යම්කිසි ස්වභාවික විවසනයක් ස්වභාවික උදුරක් වෙන අවස්ථාවේදී ඉන්දියාවේ උදාහරණයක් වශයෙන් දක්වනවා මේ කොරෝනා සමයේදී සමහර මුස්ලිම් ජනතාව තමන්ගේ තියෙන ඒ රන් ආභරණ ඒගොල්ලන්ගේ අර විවාහ මංගල්‍ය සඳහා රැස් කරපු මුදල් ඒ සියල්ලක්ම පරිත්‍යාග කරලා බහුතරයක් මුස්ලිම් නොවන ජනතාවට ආහාර සපයන්නට උහුන් බැඳිලා කටයුතු කරා. ඒ වගේම සමහර තැන්වල මුස්ලිම් නොවන ජනතාවගේ කොරෝනා මරණ භූමදානය කරන්නට මුස්ලිම් නොවන ජාතිකයන් පවා පසුබසින අවස්ථාවකදී මුස්ලිම් ජනතාව ස්වච්ඡාවෙන් ඉදිරිපත් වෙලා ඒ මරණ භූමදානය කරන කටයුතු වලට සම්පූර්ණයෙන්ම වගකීම බාරගෙන කටයුතු කරලා තියෙනවා. ඒ වගේ මේ මානසික මනුෂ්‍ය මෙහෙයුම් වලදී මානසිකව සියලුම ජනතාව එක හා සමානව බලන්න ඕන කියන ඒ මානසිකත්වය හැම වෙලේම මුස්ලිම් ජනතාව ප්‍රායෝගිකවත් ක්‍රියාත්මක කරගෙන තමයි සිටින්නේ. වල්බරා කියන එක මුස්ලිම් නොවන ජනතාව පිළිකුල් ඇසකින් බලන්න ඕන කියන එක ප්‍රතිපත්තියක් වශයෙන් හෝ ප්‍රායෝගිකව හෝ අපේ ජන සමාජය තුළ තිබෙනවා නම් මේ වගේ ප්‍රායෝගිකව කවුරුත් ඉදිරිපත් වෙලා කටයුතු කරන්නට පෙළඹෙන්නේ නැහැ. ඕන් අපේ ඉස්ලාම් වල එසේ නැති නිසා ඕන් එසේ නොකර සිටින්නට පුළුවන්. නමුත් මේ ප්‍රායෝගික දසුන් පවා අපට පෙන්වන්නේ එසේ ප්‍රතිපත්තියක් ඉස්ලාම් වලත් නැහැ. අපේ මනසේ අපේ ලේවල එවැනි දෙයක් ගෑවිලත් නැහැ කියන එක ලංකාවේ එවැනි නොයෙකුත් සමාජ සත්කාර සේවාවන් සිදු වුණ එක මුස්ලිම් ජනතාව අතරින් අතිවිශාල ප්‍රමාණයක් සිදු වුණ එක එයත් දැක්කයි ඒවට උදාහරණයක් වශයෙන් ඉදිරිපත් කරන්න කියලා කිව්වා. ඊළඟට සර් මොනවද වෙන්නේ? දැන් අහන්න සහරාන් අර ඉස්කෝලයක් ස්ටඩි කරන්නේ මේ කාතන්කුඩි වල. ඔව්. සහරාන් studied at a school in Katangudi, yes. Katangudi. Now when he was in that school, that is a public school, but he listened to PJ's speeches. Okay. And then he became a Tawhid follower. Okay. Then after that he left
Kathankudi and went to Ibn Masud. Ibn Masud, yeah. Nagara, yeah. And he studied Tawheed ideology, yes. right? Okay. Now, Zahran always said that it is PJ who influenced him. Okay. To become a Tawheed. Okay. Right? Okay. What is PJ's comments? அண்ணா அவர் என்ன கேட்கிறாருண்டா, ஜஹரான் வந்து ஆரம்ப அந்த மதரசால காத்தாங்குடில படிக்கிற நேரத்திலையும் அவர் தப்லீகா இருந்ததுக்கு அவர் அண்ணனுடைய சொற்பொழிவுகளை கேட்டுதான் அவர் வந்து தௌஹீத்வாதியாக தன்னை மாற்றி கொண்டதாகவும், அதுக்கப்புறம் அந்த ஸ்கூல்ல அவர் முரண்பட்டு கல்லூரியில முரண்பட்டு இப்னு மசூத் என்ற அரபி கல்லூரியில் அவர் படிச்சு தௌஹீத் அந்த சிந்தனையை முழுமையா அவர் படிக்கிறதுக்கு வந்து அவருக்குள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு காரணம் வந்து பிஜே தான் என்றதை வந்து அது உணர்ந்து இருக்கிறோம், அதை விளங்கி இருக்கிறோம். அப்ப அவரும் அதை சில இடங்கள்ல சொல்லி இருக்கிறதாக அவங்க அறிகிறாங்களாம். அப்படி அதுக்கு உங்களோட கமெண்ட் என்னன்னு கேக்குறாங்க. இருந்திருக்கலாம், அப்படி இருக்கலாம். என்னட்டா ஒரு நம்ம பிரச்சாரம் பண்ற காலத்துல ஒரு சிறுவராத்தனா இருக்கிறாரு, இளைஞரா இருக்காரு. ஆமா, அதன்படி இந்த தௌஹீத் ஐடியாலஜி வர்றதற்கு இது நம்ம பேச்சு ஒரு காரணமா இருந்திருக்கலாம். சொன்னாரேன்னு எனக்கு தெரியல. சரி, அவர் சொல்லி இருந்தாரு. ஆனால் அப்படி நிறைய பேர் அது மாதிரி வந்திருக்கிறாங்க. ஆமா, அது வந்து ஒரு காரணமா இருக்கலாம். அது எனக்கு தெரியல அவர் சொன்னாரேன்னு. So he says that he doesn't know that Zahran said that he has become Tawheed because of PJ or not, but it can be happen because of the speeches of PJ with accordance with Quran and Sunnah. It can be attracted by anyone because he is telling the truth with the evidence, and not even Zahran, most of the Muslims, they can be Tawheed persons, they can be converted to Tawheed because of PJ's speech. But then after being influenced by PJ, okay, how come Zahran, because in Zahran's mosque, in NTJ mosque, he always told people don't stand for the national anthem, okay, don't respect teachers, okay, you don't have to stand for teachers. So he clearly become Tawheed. Okay. Then how did he go from becoming Tawheed to going and attacking all these Buddha statues, okay, and attacking Christian places, killing? What happened to him? Okay, I understand. How did he? Yes. Was PJ's preaching a gateway? You know, gateway. Okay. Yeah, I know. Okay. Towards going towards violence. அண்ணா அவர் கேட்கிறாரு, இப்ப ஜஹரான் வந்து என்டிஜே ஃபார்ம் பண்ணி தௌஹீதுடைய பிரச்சாரங்கள் செஞ்சு அந்த என்டிஜேல வந்து தேசிய கீதத்துக்கு நாங்க மரியாதை செய்யக்கூடாது, தேசிய கீதத்துக்கு நாங்க எந்திரிச்சு நிக்க கூடாது, இந்த பிரச்சாரங்கள் எல்லாம் செஞ்சு அவர் முழுமையான தௌஹீத்வாதியா அவரை அறிமுகப்படுத்தி கொண்டு செயல்படுத்தி கொண்டு போயிட்டு உடனடியாக திரும்ப தீவிரவாத செயற்பாடுக்கு அவர் திரும்புறாரு. அவர் அட்டாக் நடத்துறாரு, புத்தா ஸ்டாச்சூஸை வந்து தாக்குறாரு. இதுக்கு வந்து அந்த உங்களுடைய இந்த ப்ரீச்சிங்ஸ், இந்த உங்களுடைய போதனைகள் வந்து ஒரு கேட்வேயா அமைஞ்சிச்சான்னு கேட்கிறாரு. இந்த கட்டத்துக்கு அடுத்ததாக அந்த கட்டத்துக்கு போறதுக்கு இது ஒரு காரணமா அமைஞ்சிச்சா? அப்ப இந்த ஜஹரான் வந்து இந்த தீவிரவாத சிந்தனைக்கு போறதுக்கு என்ன காரணம் அமைஞ்சிருக்கலாம்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கேட்கிறாரு. அது இவங்க சொல்லக்கூடிய காரணம் கிடையாதுங்கிறதுக்கு நான் போயிருப்பேன். இல்லாட்டி என்னுடைய காரணமா இருந்தா நான் முதல்ல போயிருப்பேன். அப்ப நம்ம பிரச்சாரத்துடைய தாக்கம் இலங்கையை விட இந்தியாவிலதான் ஜாஸ்தி. தமிழ்நாட்டுல யாரும் அப்படி போகல. சரி, இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டுல எந்த குண்டு வச்சவங்க அந்த மாதிரி எல்லாம் கண்டிச்சு நம்ம களமிறங்கினதுனாலதான் நம்ம பிரச்சாரத்துக்கு பிறகுதான் தமிழ்நாட்டுல இந்த குண்டு வெடிப்பே நடக்கல. சரி, என்ன இடத்துல காரணம் என்னன்னா அதை தவறுங்கிறத அந்த அதுவும் சேர்த்தா நம்ம பிரச்சாரம் பண்றோம். சரி, அப்ப ஜஹரானுக்கு இது காரணமா இருந்தா இதை நான் சொன்னா தானே இது காரணமா இருக்கணும். இதைத்தான் நான் எதிர்க்கிறேனே. ஆமா ஆமா ஆமா, நான் அந்த கொள்கைக்கு தான் ஒரு என்னைய வந்து எடுத்திருக்கலாமே தவிர. சரி, நான் ஒரு கட்டத்திலயுமே இந்த தீவிரவாத தப்புன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் எல்லா கட்டத்திலயுமே. ஆமா ஆமா ஆமா. அதே நேரத்துல வந்து அவர் ஏன் இப்படி போனாருங்கிறத வந்து அவருடைய நான் வீடியோ பார்த்தேன். அந்த குண்டு வச்ச பிறகு அந்த வீடியோ வெளியே வந்துச்சு. ஆமா, அவரே காரணம் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, திகன கலவரம், சரி, முஸ்லிம்களை வந்து நீங்க 2ஆம் பட்சமா நடத்துறது அவரு சில ஒரு பட்டியல் போடுறாரு. சரி, அந்த இதுக்கெல்லாம் நீதி வழங்காதுதான் நாங்க காரணங்கிறது. நீங்க பணத்தை எது என்ன முடியாது, அப்படி செய்வோம் இப்படி செய்வோம் அந்த மிரட்டி ஒரு வீடியோ போட்டிருப்பாரு. ஆமா ஆமா ஆமா. அந்த வீடியோ வந்து இந்த குண்டு வெடிச்சதுக்கு பிறகு நமக்கு கிடைச்சது. அதை யூடியூப்ல இருந்து எடுத்தேன். சரி, அதுல பார்க்கும்போது என்ன செய்யறாருன்னா, அவர் காரணம் சொல்றாரு. இந்த ஒரு கலவர நேரங்கள்ல வந்து அதிகாரிகள் வந்து அரசாங்கம் ஒட்டு மொத்தமா முஸ்லிம்
முஸ்லிம்களுக்கு பாரபட்சமா நடந்தாங்க. சரி. ஒரு சாதாரண ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்ததை கூட ஒரு இனக்கலவரமா மாத்தினாங்க. சரி. மாத்தி அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பட்டியல் போடுறாரு. ஆமாமா. அப்ப ஒருத்தர் இந்த வேலையை செஞ்சதுக்கு காரணம் என்னங்கிறது அவரே விளக்கிட்டாரு. ஆமா. அவர் இந்த தௌஹீது காரணம், எங்களுக்கு இவர் தான் காரணம்னு அவர் சொல்லல. எனக்கு எதிராத்தான் அவர் இருந்தாரு கொள்கை ரீதியா. பிறகு அதனால அவருக்கு ஏன் செஞ்சாருங்கிற காரணம் இலங்கையில அப்படி நடந்தது உண்மை. நாங்களும் அதை அனலைஸ் பண்ண வகையில இந்த மாதிரி அந்த இன வெறியர்களை கொஞ்சம் கண்டுக்கிறாம விட்டாங்க. சரி. அவங்களுடைய அரசாங்கம் ஒரு பக்கம் இருந்தா கூட சரி, அந்த பொதுபல சேனா மாதிரியான அமைப்புகள் பேசும் பொழுது அரசாங்கம் அவங்களுக்கு உறுதுணையா நிக்கும் போது என்ன செய்யணும்னா 4 கிறுக்கம் இருப்பான் இந்த மாதிரி. சரி. இந்த மாதிரி சில பேர் எந்த நாட்டுல உண்டானாலும் காரணம் என்னவா இருக்கும்னா இது காரணமா இருக்குமே தவிர சரி ஒரு ஐடியாலஜி காரணமா இருக்காது. இவரெல்லாம் அந்த மாதிரியான சிந்தனையில வந்தது கிடையாது இவரு. சரி. එයා කියනවා සර් සහරාන් ඒ වගේ අර මේ ජාතික ගීය ඒ සම්බන්ධයෙන් එයා එවැනි මතයක හිටියත් කවදාවත් සහරාන් එවැනි ත්‍රස්තවාදී ක්‍රියාවකට නැඹුරු වෙන්න PJ හේතුවක් වන්නට බැහැ කියලා. ඒකට ප්‍රධාන වශයෙන් එයා කියන්නේ එහෙම PJ ඒ සඳහා ගේට්වේ එකක් හෝ හේතුවක් වශයෙන් එයා හිටියනම් මුලින්ම එවැනි මතවාදයකට යන්නට තිබුණේ PJ කියලා. නමුත් PJ එයා මේ වෙනකන් ත්‍රස්තවාදයට සම්පූර්ණයෙන්ම විරුද්ධව හැම අවස්ථාවකදීම ත්‍රස්තවාදී ජිහාද් නමින් සිදුවන දේවල් ත්‍රස්තවාදී ක්‍රියා කියලාත් ඒවා ඉස්ලාම් වලට අදාළ නැහැ කියලා තමයි එයාගේ සමස්ත ප්‍රචාරයේම එයා සිද්ධ කරලා තියෙන්නේ. කිසිදු අවස්ථාවක මෙවැනි ක්‍රියාවන් මෙවැනි මතවාදයන් කවදාවත් අනුමත කරලා ත්‍රස්තවාදී ක්‍රියාවලට අනුබල දීලා කවදාවත් එයා කතා කරලා නැහැ. ඒ වගේම එයාගේ කතාවල ගොඩක් දුරට මේ ත්‍රස්තවාදයට එරෙහිව එයා කටයුතු කරන නිසා තමයි තමිල්නාඩු වල මුස්ලිම් ජනතාව අතර පවා ඒ බෝම්බ තියෙන සංස්කෘතියක් තිබුණා. ඒ සියල්ලක්ම නැති වෙලා මේ වන විටත් මුස්ලිම් ජනතාව අතර තමිල්නාඩු වල බෝම්බ නොපිරෙන තත්වයක් මෙයාගේ ප්‍රචාරයෙන් පස්සේ මෙයාගේ ප්‍රචාරක කටයුතු වලට පස්සේ ගොඩක් දුරට තමිල්නාඩු වල ඒ වගේ සුබවාදී වාතාවරණයක් ඇති වෙලා තිබෙනවා. ඒ වගේම තවත් දෙයක් සඳහන් කරනවා ඉන්දියාවට ලංකාවට වඩා ඉන්දියාවේ තමයි PJගේ ප්‍රචාරක කටයුතු වල දැඩි බලපෑමක් තියෙන්නේ. එතකොට එයා ඉන්දියාවේ ප්‍රචාරය කරන ඒ දැඩි බලපෑමක් තියෙන ඒ ඉන්දියාව තුල තමිල්නාඩුව තුල ඔහු සමග සිටින හෝ ඔහු සමග කටයුතු කරපු කවුරුත් මෙහැනි අන්තවාදී මතදරන කවුරුන් බවටත් පත් වෙලා නැහැ. ඒ තරම් දුරට ඒ ඔහුගේ ප්‍රචාරය මේවට විරුද්ධව තදින්ම ඉස්ලාම් තෞහීද් කියන මේ ප්‍රතිපත්තිය ප්‍රචාරය කරනවත් සමගම ඒට සමගාමීව මෙවැනි අන්තවාදී ජාතිවාදී ත්‍රස්තවාදයට විරුද්ධව ඔහුගේ ප්‍රචාරය සමබරවම සිද්ධ වෙලා තියෙන නිසා තමයි තමිල්නාඩු වල ඉන්දියාවේ එවැනි හොඳ වාතාවරණයක් මුස්ලිම් ජනතාව අතර ඇති වෙලා තියෙන්නේ කියලා එයා කියනවා. අනිත් එක සහරාන් මේ වගේ දෙයකට ඔහු නැඹුරු වෙන්න සහරාන් හේතුවක් වන්නට PJ හේතුවක් වන්නට බෑ කියන තවත් දෙයක් කියනවා. සහරාන් මෙවැනි සම්යම් දේවල් වල ඔහුත් සමග එකඟතාවයන් PJගේ මතවල එකඟතාවයන් තිබුණාට තවත් නොයෙකුත් දේවල් වල PJ සමග පරස්පර මතයන් තියෙනවා යාට. එවැනි කලින් යා සඳහන් කරපු දේවල් ගැන යා මතක් කරනවා. එවැනි නොයෙකුත් පරස්පරතාවයන් තියෙන නිසා ඔහු හැම දෙයකම මම කියන ඒ මතවලට එකඟව කටයුතු කරපු කෙනෙක් නෙවෙයි. ඒ නිසා ඔහුගේ මඟ වෙනස් වීමට PJ හේතුවක් හෝ එක ගේට්වේ එකක් මූලකාරකයක් වශයෙන් තියෙන්නට බැහැ කියන එක යා කියනවා. ඊළඟට යා කියනවා සහරාන් එසේ පරිවර්තනය වෙන්න අන්තවාදියෙක් වශයෙන් බවට පත් වෙන්න ත්‍රස්තවාදියෙක් වන්නට හේතුවක් වශයෙන් මේ බෝම්බ පිපිරීමෙන් පස්සේ පාස්කු ප්‍රහාරයෙන් පස්සේ සහරාන් නිකුත් කරපු වීඩියෝවක්. ඒ වීඩියෝවේ ඌ යම් යම් දේවල් සඳහන් කරලා තිබුණා. මෙවැනි නොයෙකුත් දිගන කෝලහලයේ පිළිබඳව සඳහන් කරලා සාමාන්‍ය බස් රිය අනතුරක් ඒ හේතු කරගෙන මෙතරම් දුරට අතිවිශාල කලකෝලාහලයක් ඇති කරවලා තියෙනවා. මේක මුස්ලිම් නොවන ජාතිකයන් ඒ වගේම රජයේ බල අධිකාරිය ආරක්ෂක අංශය මේ පිළිබඳව සැලකිලිමත්ව සාධාරණව කටයුතු නොකිරීම සඳහා තමයි මම මෙවැනි ප්‍රහාරයකට යොමු වන්නට හේතුවක් වන්නේ අනාගතයේ කියලා එයා කතා කරපු වීඩියෝ එකක් YouTube වලින් PJ බැලුවලු. ඒ වීඩියෝ එක අනුව එයා කියන යම් යම් දේවල් සහරාන්ගේ කටින්ම පිට කරලා තියෙන්නේ යම් යම් අන්තවාදී සංවිධාන යම් යම් මුස්ලිම් මහා මුස්ලිම් නොවන ජනතාව අතර යම් යම් අකරතැබ්බයන් ගැටුම් සිද්ධ වෙන අවස්ථාවේදී රජය හෝ බල අධිකාරිය හෝ ඒ සමබරව ඒ ප්‍රශ්නය විසඳන්න නැතුව යම් කිසි ආකාරයක නොසැලකිලිමත් කමකින් සිටීම මෙවැනි ප්‍රහාරයන් සිද්ධ වෙන්න හේතුවක් වශයෙන් සහරාන් පවසන එක තමයි එයා කියන්නේ. එයා එවැනි ත්‍රස්තවාදී බවට පත්වන්නට හේතුවක් වෙලා ඇත්තේ. නමුත් ප්‍රායෝගිකවත් PJලත් දකින්නවලු ලංකාවේ සිද්ධ වෙන යම් යම් ජාතීන් අතර ගැටුම් ඇතිවන අවස්ථාවලදී
රජයේ හැම වෙලේම ඒ ගැටුම් වලට මුල පුරන බොදුබල සේනා සංවිධානය හා එවැනි තවත් සංවිධානවලට යම්කිසි නම්‍යශීලීත්වයක් දක්වලා මුස්ලිම් ජනතාවගේ විෂය කරුණු සම්බන්ධයෙන් කටයුතු කරනකොට ගොඩක් නොසැලකිලිමත්ව කටයුතු කරන අතපසුවීම් නොයෙකුත් දේවල් සිද්ධ වෙලා තියෙන එක පීජලත් ප්‍රායෝගිකව දැකලා තියෙනවලු ලංකාවේ සිද්ධ වෙන දේවල්. එවැනි සිදුවීම් සිද්ධ වෙනකොට අපේ සමාජයේ යම් යම් මෝඩය පිරිසක් මේ වගේ මෝඩ ක්‍රියාවලට ඉදිරිපත් වන්නට හේවත් හේතුවක් බවට පත්වන්නට පුළුවන් නිසා එවැනි කාරණාවලදී රජයේ ආරක්ෂක අංශය තාමත් සියුම්ව සමබරව කටයුතු කරන්නට වගකීම දරන එක වඩාත් වැදගත් කියලා පීජේ සඳහන් කරනවා. சரி. நான் இந்த தீவிரவாதிகளுக்கு எதிராக பிரச்சாரம் பண்றதுனால சரி அந்த சிந்தனை உள்ளவர்கள் என்னை கொல்லுவதற்கு பல முயற்சிகள் பண்ணாங்க. சரி. அரசாங்கத்திலிருந்து 20 வருஷம் எனக்கு போலீஸ் இந்த போன வருஷம் தான் எடுத்திருக்கிறாங்க. சரி. 20 வருஷம் எனக்கு கூடவே இருக்கிற 2 PSO. எஸ். இது எதுக்கு PSOன்னா அந்த போலீஸ் செக்யூரிட்டி. ஆமா செக்யூரிட்டி பர்சனல். இங்க PSD ன்னு சொல்லுவாங்க. சரி. அந்த மாதிரி எனக்கு ஆயுதம் ஏந்திய போலீசார் சரி எனக்கு 20 ஆண்டுகள் எனக்கு தொடர்ச்சியா பாதுகாப்பு கொடுத்திருந்தாங்க. சரி. வீட்டுக்கு பாதுகாப்பு, ஆபீஸுக்கு பாதுகாப்பு. எதனால கொடுத்தாங்கன்னு கேட்டா, சரி, முஸ்லீம்ல உள்ள இந்த மாதிரி ஜஹரான் மாதிரியான ஆட்கள்கிட்ட இருந்து உங்களுக்கு அச்சுறுத்தல் இருக்குது. சரி. வேற இந்துத்துவ ஆட்கள்னால இல்ல. சரி. முஸ்லீம்கள்ல உள்ள இந்த ஜஹரான் மாதிரி அங்க உள்ள சில குண்டு வைக்கிற கூட்டம் இருக்கிறாங்க. ஆமா. அவங்களை எதிர்த்து நீங்க பிரச்சாரம் பண்றதுனால உங்களை வழிக்கு திட்டம் போடுறாங்கன்னு சொல்லியே எனக்கு பாதுகாப்பு கொடுத்தாங்க. சரி. அப்படி இருக்கையில என்னுடைய தாக்கம் அவருக்கு இருக்க முடியாது. இன்னும் நான் கேள்விப்பட்ட ஜஹரான் கூட என்னைய கொல்லணும்னு சொல்லி இருக்கிறாருன்னு கேள்விப்பட்டேன். இருக்கும்போது கொல்லப்பட வேண்டிய லிஸ்ட்ல இருந்து என்னைய வச்சிருந்தாருன்னு சொல்லி கேள்விப்படுறேன். சரி. அப்படி இருக்குமே ஆனால் அவர் என்னுடைய தாக்கம் அதை சொல்றதுக்கு எந்த ஒரு ரீசனும் இல்ல. சரி சரி. அது போக இந்த 80கள்ல இருந்து நம்ம பொது வாழ்க்கையில இருக்கோம். சரி. அரசாங்கம் நம்மள உன்னிப்பா கவனிச்சுக்கிட்டு இருக்குது. சரி. இந்த மாதிரி இருந்தா என் மீது அது மாதிரியான சந்தேக கேஸ் கூட ஒரு கேஸ் கிடையாது இத்தனை வருஷத்துல. சரி. என் மீது எந்த ஒரு வழக்கும் அரசாங்கத்தினால எனக்கு அரசாங்கத்தை கடுமையா கண்டிச்சு நான் பேசிட்டு இருக்கிறேன். சரி. போராட்டம், பள்ளிவாச விஷயம் எல்லாத்துலயுமே CAA இதுல எல்லாம் தீவிரமாக சரி அரசுடைய தவறுகள் நம்ம சுட்டி காட்டுறோம். சரி. அப்படி இருந்தும் கூட என் மீது இது மாதிரியான வழக்கு இது ஒரு வழக்கமே கிடையாது. சரி. இவ்வளவு காலம் இந்த போராட்டம் பண்ணும்போது வழக்கு போடுவாங்கல்ல, தான் சும்மா போட்டு பெட்டி கேஸ் மாதிரி உள்ளது. சரி. அதுதான் தவிர வேற இவன் உதவி செஞ்சான், பண உதவி செஞ்சான், போன்ல பேசினான், இவரை சந்திச்சான், அப்படி ஏதாவது இருக்கும்ல தீவிரவாதின்னு சொன்னா என்னுடைய போனுக்கு எல்லாமே வாட்ச் பண்ணப்படும். சரி. அப்படி இருக்கும் பொழுது நான் யாரையாவது பார்த்திருக்கணும், யாரையாவது உதவி செஞ்சிருக்கணும், அதெல்லாம் வச்சு என்னைய சில வழக்குகள் என் மீது போடலாம். சரி. எந்த வழக்கு எனக்கு கிடையாது. இவ்வளவு காலம் வழக்கு இல்லாத ஒரு ஆள் நான் ஒரு ஆள் தான் இந்தியா தமிழ்நாட்டுல. என்னன்னு கேட்டா அந்த கான்செப்ட நெஞ்ச நம்ம வெறுக்கிறோம், நெசமாக வெறுக்கிறோம். சரி. அதையும் சொல்லிருக்கோம். සර් තව දෙයක් සඳහන් කරනවා මේ ත්‍රස්තවාදයට යා දරුණු ලෙස විරුද්ධව ප්‍රචාරය කරන නිසා යා සහරාන්ගේ මේ ත්‍රස්තවාදී මතවාදවලට PJ හේතුවක් වන්නට බැහැයි කියන එකට තවත් එයා නිදර්ශනයක් ඉදිරිපත් කරනවා. එයා ත්‍රස්තවාදයට දරුණු ලෙස එයා දරන ප්‍රචාරය නිසා මුස්ලිම් ජනතාව අතර මේ වගේ ත්‍රස්තවාදී මත දරන ඉන්දියාවේ යම් යම් කණ්ඩායම් PJව ඉලක්ක කරලා PJගේ සම්පූර්ණයෙන් PJව සමූල ඝාතනය කරලා දාන්න ඕන කියලා ඔවුන් කුමන්ත්‍රණය කරපු බුද්ධි වාර්තාවක්, බුද්ධි තොරතුරක් රජයට ලැබුණ නිසා මේ පසුගිය අවුරුද්ද දක්වා අවුරුදු 20ක කාලයක් ඉන්දියානු තමිල්නාඩු ප්‍රාන්ත රජය විසින් අවුරුදු 20ක කාලයක් PJට පුද්ගලික පොලිස් ආරක්ෂාව ලබා දී තිනවා. ඒ කියන්නේ ආරක්ෂක පොලිස් බටයන් දෙන්නෙක් PJගේ කාර්යාලයට, PJගේ නිවසට, ඒ වගේම PJගේ ඒ කඩසාපුවට සම්පූර්ණයෙන්ම ආරක්ෂාව සපයන අවුරුදු 20ක කාලයක් ලබා දීලා තිනවා. ඒ අවුරුදු 20ක කාලයක්ම PJට ලබා දෙන්න හේතුවක් වෙලා තිබුණේ මුස්ලිම් ජනතාව අතර මේ සහරාන් වගේ ත්‍රස්තවාදී මතදරන යම් පිරිසක් විසින් PJව ඉලක්ක කරලා ඔහුව ඝාතනය කරන්න ඕන කියලා කුමන්ත්‍රණය කරපු බුද්ධි තොරතුරක් මත තමයි PJ ත්‍රස්තවාදයට සම්පූර්ණයෙන්ම විරුද්ධව මුස්ලිම් ජනතාව අතර ජිහාද් යන නමින් සිද්ධ වෙන යම් මේ වැරදි ප්‍රචණ්ඩකාරී ක්‍රියාවලට සම්පූර්ණයෙන්ම හෘද සාක්ෂියට එකඟව තරයේ තීව්‍ර ලෙස විරුද්ධ ප්‍රචාරයක් කරන නිසා
ඒ කුමන්ත්‍රණයට PJ ගොදුරු වන්නට ඉඩ නොදී ආරක්ෂා කරන්න තමයි PJට අවුරුදු 20ක් පොලිස් PSO කියලා ඉන්දියාවේ කියනවලු. ඒ PSO ආරක්ෂාව ලබා දීලා තියෙන්නේ. ඊළඟට PJට තොරතුරක් ලැබුණලු දැනගන්නට ලැබුණලු සහරාන් විසින් ඝාතනය කරනු ලැබූ යුතු පුද්ගලයන්ගේ ලයිස්තු වල PJවත් ඔහු සඳහන් කරලා තිබුණයි කියලා යම් තොරතුරක් දැනගන්නට ලැබුණලු. ඒ කියන්නේ සහරානුත් PJව සම්පූර්ණයෙන්ම ප්‍රතික්ෂේප කරන මට්ටමක ඉඳලා තියෙනවයි කියන එක ඒ තුලුනුත් ඒ තොරතුර තුලිනුත් එයාට දැනගන්නට ලැබුණලු. ඊළඟ කාරණාව PJ එයාගේ සමස්ත පොඩ්ඩක් නතු අන්න நீங்க மூணாவது என்ன சொன்னீங்க වලක ඊළඟට එයා කියනවා PJගේ මේ අවුරුදු 41ක ප්‍රචාරය 1984 80 ගණන් ඒ කාලේ ඉඳලා මේ වෙනකන් සිද්ධ කරන තමිල්නාඩුවේ කරන ඒ තෞහිද් ප්‍රචාරය තුල කිසිම අවස්ථාවක ත්‍රස්තවාදයට අනුබල දීම හෝ මුදල් සම්ප්‍රේෂණය කිරීම හෝ නැත්නම් ත්‍රස්තවාදී මතවාදවලට පක්ෂව අදහස් ප්‍රකාශ කිරීම හෝ මෙවැනි කිසිදු පදනමක් මත එක නඩුවක්වත් PJට මේ වනතුරු ගොනු වෙලා නැහැ. PJව සම්පූර්ණයෙන්ම බුද්ධියංශ ඉන්දියාවේ තියෙන සියලු බුද්ධියංශ සියලු ආරක්ෂකංශ සම්පූර්ණ අවධානය PJ කෙරෙහි යොමු කරලා තියෙනවා. සම්පූර්ණයෙන්ම එයාගේ දුරකථන ඇමතුම් සියල්ලක්ම උහුන් පරීක්ෂාවට ලක් කරනවායි කියන එක එයාට දන්නවා. මේ වගේ සියලුම ආකාරයෙන් සියලුම ආකාරයෙන් සුපරීක්ෂණයට භාජනය වන පුද්ගලයෙක් වශයෙන් ඉඳලා ඒ වගේම තමිල්නාඩු රජයේ විසින් ක්‍රියාත්මක කරන යම් යම් වැරදි තීරණවලට එරෙහිව ප්‍රජාතන්ත්‍රවාදීව දරුණු ලෙස ඒවා විවේචනය කරන පුද්ගලයෙක් වශයෙන් PJ කටයුතු කරලත් සමහර රජයේ තීරණවලට විරුද්ධව මහ ජනතාව රැස් කරලා උද්ඝෝෂණ පවත්වන මට්ටමක PJ කටයුතු කරලත් PJට එරෙහිව මෙවැනි ත්‍රස්තවාදයේ සම්බන්ධයෙන් කිසිදු නඩුවක් පවරලා නැත්තේ එය සම්පූර්ණයෙන්ම හෘද සාක්ෂියට එකඟවම ප්‍රායෝගිකව 100%ක්ම ත්‍රස්තවාදයට විරුද්ධව කටයුතු කරන පුද්ගලයෙක් නිසා කියන කාරණාවත් PJ සඳහන් කරන්නට කිව්වා. අහන්න PJගෙන් එයා ඊස්ටර් සන්ඩේ ඇටැක් එක පිළිබඳව ඉස්ලාම් දැනගත්තේ කොහොමද කියලා? அண்ணா அவர் கேட்கிறாரு ஈஸ்டர் சண்டே அந்த சம்பவம் சம்பந்தமாக நீங்க எப்படி அறிஞ்சு கொண்டீங்கன்னு கேட்கிறாரு. முதலாவதாக எப்படி அறிஞ்சு கொண்டீங்கன்னு கேட்கிறாரு. உடனே இலங்கையில உள்ள சகோதரர்கள் போன் பண்ணி சொன்னாங்க, நீங்க நம்ம சிடிஜேல உள்ள சகோதரர்கள் தான் சரி இந்த மாதிரி ஜகரான் ஒரு வேலை பண்ணிட்டான் சரி நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்கன்னாங்க. சரி அப்புறம் பார்த்தா நான் 2-3 சகோதரர்கள் சொன்னாங்க, யாருன்னு கரெக்டா ஞாபகம் இல்ல, ஆனா இலங்கையை தான் சொன்னாங்க. சரி சரி பார்த்தா சொல்லுங்க சொல்லுங்க. அப்புறமேல வந்து டிவி வாட்ச் பண்ணோம், பேஸ்புக் மோன் உள்ள செய்திகள் சேனல் எல்லாம் பார்க்கும் பொழுது சரி அது அந்த அன்னைக்கு எனக்கு தெரிஞ்சிச்சு. அன்னைக்கு ஜும்மாவுலே அது வியாழக்கிழமையா நடந்துச்சு, வெள்ளிக்கிழமையா ஞாயிற்றுக்கிழமை நடந்துச்சு. ஞாயிற்றுக்கிழமையா? ஆமாமா ஞாயிற்றுக்கிழமை நடந்துச்சு. அன்னைக்கு நைட்டு நான் லைவ்ல சொல்றேன். சரி 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 ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு ஞாயிறும் நமக்கு லைவ் வச்சிருக்கோம்ல. ஆமா 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 8 to 10 லைவ்ல வந்து இவன் எப்படிப்பட்ட ஆளு, இஸ்லாத்துக்கு ஏற்ற ஒரு செயல் தானா, இதனுடைய பின்னணி என்ன, இது வந்து முஸ்லிம்களை ஆதரிக்கலாமா என்று கண்டனம் தெரிவிச்சு சரி அதே ஞாயிறு அன்னைக்கு லைவ்லயே நான் என்ன செய்யறேன், இதை பத்தி ஃபுல் டீட்டெயிலை திரட்டி நான் சொல்லியிருக்கிறேன். சரி සර් එයා කියනවා ඒ ඊස්ටර් සන්ඩේ ඇටැක් එක සිද්ධ වුණ දවසේම එයාට ලංකාවෙන් අපේ CTJ වලට සම්බන්ධ යම් යම් අය විසින් කක් ගාලා කෝල් එකක් දීලා කිව්වලු සාරන් මේ වගේ වැරදි වැඩක් කරලා තියෙනවා, ඒ නිවුස් වල යනවා වහාම නිවුස් බලන්න කියලා PJට දැනුවත් කරාලු. ඊට පස්සේ එයා YouTube වල Facebook වල ඒ සෝෂියල් මීඩියා වල ඒ පුවත බලනකොට මේ වගේ දෙයක් සිද්ධ වෙලා තියෙනවා කියන එක දැනගත්තලු. ඒ දවසේම එයා හැම ඉරිදාවකම එයා 8 සිට 10 දක්වා ලයිව් වැඩසටහනක් පවත්වනවා, පැනේට පිළිතුරු වැඩසටහනක්. ඒ පැනේට පිළිතුරු වැඩසටහනේම එයා මේක දරුණු ලෙස හෙලා දකලා මේ වැඩ ඉස්ලාම් වලට පටහැනි දෙයක් කියන එක මහ ජනතාවට පැහැදිලි කරාලු. ඒ කියන්නේ උදේ 8 ඉඳලා 10 වෙනකන් එයා රෑ 8 ඉඳලා 10 වෙනකන් ඒකේ කන්ඩෙම් කරාලු ඒ දවසේම. CTJ කවුද කතා කරලා කියන්නේ? එයාට ඒ කවුද කතා කරේ කියන එක එයාට හරියට මතකයක් නැහැලු. ඒ කියන්නේ මේ රුතුමාගේ සංවිධානය. ඔව් අපේ සිලොන් තව ජමාත්. yes. හරි. එතකොට මෙයාගේ ෆීලිං එක මොකක්ද? 250ක් මරුණා, 500කට වැඩි තුවාල, මොකක්ද මෙයාගේ ෆීලිං එක? அண்ணா அவர் கேட்கிறாரு, இந்த 250 பேருக்கு மேல மௌத்தா போனாங்க, அதே மாதிரி 500க்கு மேல காயப்பட்டாங்க, அது சம்பந்தப்பட்ட உங்களுடைய உணர்வு என்னன்னு கேட்கிறாரு. உணர்வு வர்ணிக்க முடியாதுல. ஆமா 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 பெரிய
பெரிய கொடூரமான ஒரு செயல் தானே. ஆமா ஆமா ஆமா. என்ன கேள்வி வழங்கல? இப்ப அது என்ன கேக்குறாருன்னா, அந்த 250 பேர் மௌத்தா போனாங்களே, அதை நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்கன்னு கேக்குறாரு. அதை நீங்க ஏத்துக்கொள்றீங்களா இல்லையா, அது எந்த மாதிரி கண்டிக்கத்தக்கதுன்ற மாதிரி கேக்குறாரு. கடும் கண்டிக்கத்தக்கதுல கடும் கண்டனத்தை நம்ம அன்னைக்கு பதிவு பண்ணிட்டோம். சரி. அது போக ஒரு வழிபாட்டு தலத்தில் நடக்குது இது. சரி. பொதுவாக வழிபாட்டு தலங்கள் ஒரு வழிபாட்டு தலத்துல ஒருத்தன் செஞ்சா அந்த வழிபாட்டு தலத்தை இன்னொருத்தவங்க செய்வான். ஆமா. அந்த ஒரு இதுவும் இல்ல. சரி. போர்க்களத்துல கூட பெண்களை சிறுவர்களை கொல்லக்கூடாதுன்னு இருக்குது. சரி. அப்படியான ஒரு மார்க்கத்துல இது செஞ்சிருக்கிறாங்க என்று பல தப்புகள் அதுல நடந்திருக்கும் பொழுது, சரி, இது இஸ்லாத்தை இந்த அளவுக்கு இஸ்லாத்துக்கு ஒரு கெட்ட பேரை ஏற்படுத்திட்டாங்களே என்ற ஒரு கோபமும் ஆத்திரமும் ஒரு பக்கம். சரி. அந்த மக்கள்லாம் என்ன மாதிரி அவங்க முகத்துல எப்படி முழிக்க முடியும் அந்த சமுதாயத்து அப்படிங்கிற ஒரு பல எண்ணங்கள்லாம் வந்துச்சு. சரி. සයා කියනවා ඒ අර මුලින්ම යාට සම්පූර්ණ කෝපයක් ඇති වුණාලු මේ සාරන්ගේ ක්‍රියාව සම්බන්ධයෙන්. සම්පූර්ණයෙන්ම මුස්ලිම් ජනතාව කෙරෙහි ඉස්ලාම් ධර්මයේ කෙරෙහි වැරදි චිත්ත රූපයක් ගොඩනගන්නට මේ සිද්ධිය සම්පූර්ණයෙන්ම හේතුවක් කරලා තියෙනවායි කියලා ඒ සාරාන්ගේ ක්‍රියාකලාපයේ සම්බන්ධයෙන් පුද්ගලිකව යාට මුලින්ම කෝපයක් ඇති වුණාලු. වෛරයක් මේ සාරාන්ගේ කණ්ඩායම පිළිබඳව. දෙවෙනි කාරණාව මේක නබිනායකතුමාණන් ඒ ඉස්ලාම් වල යුද පිටියක පවා කාන්තාවන්ව ඝාතනය කරන්න එපා කියලා තහනම් කරලා තියෙනවා. කුඩා ළමුන්ව ඝාතනය කරන්න එපා කියනවා. පූජකවරුන්ව ඝාතනය කරන්න එපා කියලා තියෙද්දි මේ නැමදුම් ස්ථානයක ඒගොල්ලන්ගේ ක්‍රිස්තියානි පල්ලියක යාඥා කටයුතු වල නියැලෙමින් සිටි අසරණ අහිංසක ජනතාව ඝාතනය කරන ඒ හැඟීම වචනවලට සීමා කරන්න බැරි දරුණු හැඟීමක්. ඒක ශෝකයක්ලු. ඒ වගේම මේ කටයුතු වල ජාරාන්ලා නියැලීම තුලින් මුස්ලිම් ජනතාව කොහොමද මුස්ලිම් නොවන ඒ ක්‍රිස්තියානි ජනතාවගේ මුහුණ බලන්නේ කියලා ඒ ලැජ්ජාසහගත මානසිකත්වයක් ඇති වුණාලු. ඒ නිසාම දරුණු ලෙස ඒ වැඩසටහනේදී ජාරාන්ට විරුද්ධව ඒ ක්‍රියාවට විරුද්ධව දරුණු විරෝධයක් පළ කරමු. කියන්න මේ මම මේ පීජේ මහත්මයාට එක්ක හරි මේ දැන් සාමය ඇති කරන්න ඕන කියන මුස්ලිම්ස්යි නොන් මුස්ලිම්ස්යි අතර කියන දැන් ලංකාවේ කවුරුවත් මුස්ලිම් කෙනෙක් විශ්වාස කරන්නේ නැහැ කියලා කියන්නේ මේක අවුරුදු 100ක් තියන්න යනවා කියලා අපේ රටේ. මුස්ලිම් මිනිස්සු මේ දුක්ඛම ත්‍රස්තවාදී කියලා කියන්න මේ සිංහල මිනිස්සු හිතන්නේ. දෙමළ මිනිස්සු හිතන්නේ. දැන් මේක ආයෙත් සාමය ඇති කරන්න ඕනේ. ඒක පිළිබඳව මම පීජේත් එක්ක මේ වගේ තව පැය දෙකක් කතා කරන්න. හරි. මේ වෙලාවක් දෙන්න පුළුවන්ද කියලා අහන්නේ. කියන්නේ තුමාට විවේක ඒ කියන්නේ අබ්දුල් රාසික්ටත් විවේක වෙලාව බලලා හරි සර්. අන්න හෙට අපිට මේ වගේ සෙෂන් එකක් කරන්න පුළුවන්ද? හෙට කරන්න බැරි නම් සෙන්සුර් දැනට ඉඳලා කරන්න පුළුවන්ද කියලා කියන්න. හරි මම அண்ணா அவர் கேட்கிறாரு. இப்ப இந்த செயல்பாடால முஸ்லிம் சமூகத்தை பத்தி முஸ்லிம் அல்லாத சிங்கள சமூகம் கிறிஸ்தவ சமூகம் எல்லாம் கடுமையான கோபம் அடைஞ்சி ஒரு முஸ்லிமையும் நம்ப இயலாத ஒரு சூழ்நிலைக்கு மாறி இருக்கிறாங்களாம். அதனால அது ஒரு 100 வருஷத்துக்கு கூட இந்த வைராக்கியம் நீடிக்கலாம் என்ற மாதிரி ஒரு மனோநிலையில தான் அவங்க ஆராய்ஞ்ச வகையில் இருக்குதான். அதனால அவர் என்ன கேட்கிறாருண்டா, இந்த முஸ்லிம் சமூகத்துக்கும் பிற சமூகங்களுக்கும் ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு என்ன வழிகள் இருக்குது என்பதை பற்றி இன்னொரு நாள், அது நாளைக்கோ அல்லது சனியோ ஞாயிறோ இன்னொரு 2 மணித்தியாலம் எடுத்து உங்களோட டிஸ்கஷன் பண்றதுக்கு ஒரு டைம் ஒன்று ஒதுக்கி தரலாமான்னு கேட்கிறாரு. சரி, நான் அப்ப பார்த்து அண்ணனுக்கு வசதியான டைம் என்னன்றதை கேட்டு அவனுக்கு நான் அறிவிக்கிறேன் சார். கொஞ்சம் நீங்க අண்ணන් සර් පීජේ මහත්මයා ඒ සඳහා වෙලාවක් ආයි පාරක් දෙන්න කැමතිලු. ඒ පහසු වෙලාව මොකක්ද කියන එක සර්ටත් මටත් පීජේ මහත්මයාට පහසු වෙලාව කතා කරලා අනිවාර්යෙන් කරගමු කිව්වා. හරි. කියන්නේ එතුමා මේ බොහොම සත්‍ය විදියට කතා කරපු එක පිළිබඳව මම බොහොම ස්තුතිවන්ත වෙනවා. ஹரி சார். அண்ணன் அவர் சொல்றாரு, நீங்க உண்மையாளராகவே பேசினது சம்பந்தமாக உங்களுக்கு நிறைய நன்றி கடன் பட்டிருக்கிறாராம். ரொம்ப நன்றி. எங்களுடைய கருத்துக்களை சொல்வதற்கு வாய்ப்பா இருக்குல்ல. ஆமா ஆமா ஆமா. அந்த வாய்ப்பை வழங்கி இருக்கிறீங்க. சரியான இடத்துல சொல்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. சரி, அதுக்கு நாங்க உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். சரி சார். පීජේ මහත්මයා කියනවා මේ පීජේ මහත්මයාගේ අදහස මතය මොකක්ද කියන එක ලංකාවේ හරිම තැනකට නිවැරදි ලෙස ඉදිරිපත් කරන්නට ඒ අවස්ථාව ලබා දීම ගැන සර්ලටත් පීජේ මහත්මයා ස්තුතිය පුද කරනවලු. ඔය කොහොමද අපි කරන්නේ? හරි සර්.
හරි සර් මම එහෙනම් අපි තියමුද සර්? Thank you, Mr. PJ. Okay. Thank you. Okay. Okay sir, thank you very much sir. Nandri. Okay, நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் சார். அண்ணா அஸ்ஸலாமு அலைக்கும். Alaikum salam. Okay. Okay.